வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒழுங்காக போகுதா? டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஓகே, சரி, ஓகே. ஐ ஹோப் எல்லோரும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த சாப்டர்லாம் ஸ்ட்ராங் பண்ணணுமோ இன்பிட்வீன் அந்த டைம் அவைலபிளாக இருக்கும் போதெல்லாம் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். கரெக்டாக ஒன்லி 3 சாப்டர்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்கிறோம். ஸோ அந்த வீக்கில், அதாவது வீக் மீன்ஸ் இந்த 3 டேஸில் நம்ம முடிச்சிடும் ஆல்மோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட், ஃபார்முலா எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் முடிச்சிடுவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 சாப்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்னது? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. நம்ம ரெண்டு ஒரே டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்மால் சாப்டர், அதனால் நம்ம தனித்தனியாக பார்க்காம நம்ம நீட் சிலபஸில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியன் ஒரே ஹெட்டிங் தான் வரும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ்லேயே முடிச்சிருவோம். ஸோ அது முடிஞ்சதுன்னா 12th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 12th ஃபிசிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீட் ஃபிசிக்ஸில் நமக்கு ஓவரால் அந்த 45 கொஷினில் அதிகமாக வரக்கூடிய கொஷின்ஸ் எந்த சாப்டர் எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருந்து தான் 11th கம்பேர் பண்ணும்போது. ஸோ 25 கொஷின் வரைக்கும் மேக்ஸிமம் 12th ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மினிமம் 23 வந்துடும். எதில்? 12th ஃபிசிக்ஸில். 11th ஃபிசிக்ஸில் ரிமைனிங் கொஷின்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால் 12th நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். 12th பேரலாக போர்டு ப்ளஸ் நீட்டுக்கு தேவையான அளவுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கான்செப்ட்டு, ஃபார்முலா இது எல்லாமே போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவீங்க. என்ன நீங்கள் போர்டில் டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நமக்கு இங்கே அதெல்லாம் தேவையில்லை. எம்சிக்யூன்றதுனால நிறைய அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு, டெக்னிக்கு, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நீட் எக்ஸாமுக்கான இதே சாப்டருக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஈஸியாக க்ராக் பண்ணிட முடியும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம மாற்றணும். அதனால் நமக்கு 12th ஃபிசிக்ஸ் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம 11th ஃபிசிக்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிலபஸை முடிச்சிடுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின், அதை எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டாக எலிமினேட் பண்ணுறது, ஸோ எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எலிமினேஷன் மெத்தட் வச்சு ட்ரை பண்ண முடியும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கால்குலேஷன் மஸ்ட்டு நீங்கள் போட்டு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி பார்த்த உடனே சில கொஷினுக்கு ஆன்சரை இன்னும் 1 மினிட்டுக்குள்ளே முடிக்கிறது, சில கொஷின் அந்த மாதிரி சில அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் இன்னும் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, இது எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஃபைனல் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஷன் தனியாக இருக்கும். சரியா? அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா கான்செப்ட் முதல்ல தெளிவாக தெரியணும், ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும், அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக பண்ண முடியும். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ நம்ம முக்கியமான சாப்டர் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் 12th ஃபிசிக்ஸில். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ நம்ம அதில் என்ன பார்த்துருந்தோம்? சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்னலாம் ஸ்டடி பண்ண முடியும், ஸோ அதை நம்ம பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸு, பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாமே அந்த நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 சாப்டர், வால்யூம் 1 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 சாப்டர், தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கரெக்டாக? அதுக்கப்புறம் சார்ஜ் மூவ் ஆகும்போது, ரெஸ்ட்டில் இருந்த சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம்? எலக்ட்ரிக் கரண்ட்டு. கரெக்டாக? ஸோ சார்ஜ் மூவ் ஆகிறதுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டாக? அதுதான் நம்ம எந்த சாப்டர் பார்த்தோம்? சாப்டர் 3ல், தட் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சாப்டர் 4ல் என்ன பார்த்தோம்? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ சார்ஜ் மூவ் ஆகும்போது அதை சுற்றி அது கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை சுற்றி என்ன பண்ணுது? ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஃபீல்டு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மூவிங் சார்ஜ் கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஓர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து, அந்த ஐடியாவிலேருந்து, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய அந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கேஸு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதெல்லாமே அதில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் சாப்டர் 5 மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஸ்மால் சாப்டர் அப்படின்றதுனால ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் அது முடிக்கல. அடுத்த கிளாஸ் அதை பார்க்க போகிறோம். பட் அதில் பார்க்க போகிறது என்னன்றது ஒரு ஐடியா நான் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். ஸோ அந்த மேக்னட்டிசம் மேட்டரில் சொலினாய்டு எப்படி பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நார்மல் மேக்னெட், அந்த பார் மேக்னெட் இருக்கு இல்லையா, சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகுமா, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட். அது ரெண்டும் எப்படி சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறோம் சொலினாய்டுக்குள்ளே.
அப்போது மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், அது மேக்னடைஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம அதில் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக பார்க்குறது என்னென்னா அந்த டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் அந்த மெட்டீரியல் டயாமேக்னெட்னா என்ன, பேராமேக்னெட்னா என்ன, ஃபெரோ மேக்னெட்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் அதோட ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே அதில் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி சாப்டர் தான் அது. அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் 6 முடிச்சிட்டோம். என்ன பார்த்தோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அதில் என்ன பார்த்துருந்தோம், சாப்டர் 4 நம்ம பார்த்தது என்னது, மேக்னெட்டிக் கரண்ட் மூவ் ஆகுறதுனால, அதாவது சார்ஜ் மூவ் ஆகிறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டாக சார்ஜ் மூவ் ஆகுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்னால அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கரண்ட் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபைனலாக மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதனுடைய கான்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற அந்த ஐடியாவை தான் யார் கொண்டு வந்தார், ஃபாரடே. அதை எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க ஸ்டடி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் கரண்ட், இன்டியூஸ்டு எம்எஃப் ஆர் இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டரில். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா அப்போ வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் அதில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இந்த சாப்டர் என்னது, சாப்டர் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஏசி கரண்ட்னா என்ன, எதுக்காக நம்ம அதை படிக்கிறோம், ஏசி கரண்ட்டோடைய அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏசி வோல்டேஜை வந்து ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், ஏசி வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஏசி கரண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், நான் கொடுத்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எவ்வளோ ஃபேஸ் சேஞ்சஸ் வந்திருக்குது, என்ன வேல்யூ ஆஃப் பவர் கிடச்சிருக்குது, பவரோட வேல்யூ என்ன, அதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா இண்டக்டன்ஸ், ஏசி வோல்டேஜு இண்டக்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட், வேறு எதுவுமே கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இண்டக்டன்ஸ் ஏசி வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, பவர் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ், ஏசி வோல்டேஜை கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஏசி கரண்ட் எப்படி இருக்குது கெப்பாசிட்டன்ஸ் பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டில். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்திருக்கு, பவர் என்ன, இதுதான் மெயினாக. ஆக்சுவலாக என்ன பார்ப்போம், பியூர் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏசி வோல்டேஜ், பியூர் இண்டக்டன்ஸுக்கு, பியூர் கெப்பாசிட்டன்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். கிளியரா? அதுக்கப்புறம் என்ன ஹெட்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் 3 காம்பனண்ட்டையும் என்ன சீரிஸாக கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஆர்எல்சி, ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் ஆர், இண்டக்டன்ஸ் சிம்பிள் எல், கெப்பாசிட்டன்ஸ் சிம்பிள் சி, ஆர்எல்சி சர்க்யூட். ஆல் 3 காம்பனண்ட் சீரிஸாக கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட், அப்புறம் அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்பீடன்ஸ் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும், இதை தான் அதில் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக கனெக்டாக இருக்கும்போது. கிளியர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ், இதில் அடுத்த முக்கியமான ஒரு ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னால் என்ன, ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, வோல்டேஜ், அதுக்கப்புறம் கரண்ட், பிரைமரி அண்ட் செகண்டரி காயில், இந்த கேஸுக்குள்ளே அந்த ரேஷியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம மெயினாக டிரான்ஸ்ஃபார்மரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறது, லாஸ்ட்டாக நமக்கு அதை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஓவராலாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஹெட்டிங். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் கண்டிஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் மோஸ்ட்லி நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். இந்த சாப்டர்ந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் எதுவுமே இதில் கிடையாது. என்ன ப்ராசஸ் அங்கே நடக்குது, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன நடக்குது, ஃபேஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பவர் எப்படி இருக்குது, தென் இதில் நமக்கு வரும்போது எல்சிலாம் வருது இல்லையா, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அதில் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு ரெசனன்ஸ் கண்டிஷன் தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபார்முலா தெரிஞ்சால் இதில் கேட்குற எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்தால் கூட கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி இந்த சாப்டர். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இது ஒன்று தான். சரியா? போலாமா? ரைட். இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். We have so far considered direct current DC sources and circuits with DC sources. These currents do not change direction with time.
எந்த கரண்ட்டு? டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி கரண்ட். டிசி கரண்ட் வந்து என்ன ஆகாது? do not change the direction with respect to time. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் கரண்ட். அந்த டைரக்ஷன் வந்து டைமை பொறுத்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. டைமை பொறுத்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இங்கே நம்ம பார்க்க போகிறதில்ல, சரியா? டைமை பொறுத்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும்னா அந்த கரண்ட் என்னது? டைரக்ட் கரண்ட், சரியா? பட் வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் தட் வேரி வித் டைம் ஆர் வெரி காமன். The electric main supply in our homes and offices is a voltage that varies like a sine function with the time. நம்மளுடைய ஹோம் வீடு இருக்குல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் சப்ளை இருக்குது பாருங்கள், அந்த மெயின் சப்ளை, அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த மெயின் சப்ளை, அதுக்கு வரக்கூடிய கரண்ட் எல்லாமே என்னது? ஏசி கரண்ட், ஏசி வோல்டேஜ், ஓகேவா? அது வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? சைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். சைன் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? லைக் சைன் வேவ் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சைன் வேவ் ஆகிறதுனால இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைக்கிள் போய்ட்டு அப்புறம் டவுன் 0 ஆகிட்டு மறுபடியும் நெகட்டிவ் சைக்கிள் வரும். லைக் அப்போ அதோடைய வேவ் என்ன, வேவ் வந்து அப் அண்ட் டவுனில் போயிட்டே இருக்கிறதுனால டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது? அதோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே போகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ அதான் அதனுடைய மீனிங். என்னது? அதனோட கரண்ட் வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் வோல்டேஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் ஏசி வோல்டேஜ். அதான் நமக்கு பார்க்க போகிறோம், ஓகே? Such a voltage called alternating voltage and the current driven by in a circuit is called alternating current. AC current அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த ஏசி வோல்டேஜ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னது? alternating current. புரிஞ்சுதா? Today most of the electrical devices we use require AC voltage. This is mainly because most of the electrical energy sold by power companies is transmitted and distributed as alternating current. So most of the companies என்ன பண்ணுறாங்க? எந்த ஃபார்மேட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிபியூட்டோ இல்லை டிரான்ஸ்மிட்டோ பண்ணும்போது எதை? கரண்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜில் தான் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன். அனதர் மெயின் ரீசன், த மெயின் ரீசன் ஃபார் ப்ரிஃபரிங், ஏன் ஏசி வோல்டேஜை ப்ரிஃபர் பண்ணுறோம் டிசியை விட? AC voltage over DC voltage is that AC voltages can be easily and effectively converted from one voltage to other by means of transformer. இதுதான் actual reason, main reason. எது? DC விட ஏன் AC நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் வோல்டேஜ் டு அதர் வோல்டேஜுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். எதை? ஏசி வோல்டேஜை எதை யூஸ் பண்ணி? டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபர்தர் எலக்ட்ரிக் எனர்ஜி கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட் எக்கனாமிக்கலி ஓவர் லாங் டிஸ்டன்சஸ், ஓகேவா? ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ். ஏசி கரண்ட்டை வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ண வைக்க முடியும், மீன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் என்னவாக இருக்கும்? நமக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். ஏசி சர்க்யூட்ஸ் எக்ஸிபிட் characteristics which are exploited in many devices of daily use. For example, whenever we tune our radio to favorite station, we are taking advantage of special property of AC circuit. Okay va? இது வந்து one of the example நம்ம day to day life யூஸ் பண்ணுறதில்ல, ரைட்? AC voltage applied to a resistor. இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சொன்னேன் இல்லையா? பியூர் ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுக்கு ஏசி வோல்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு எப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ், இது வந்து ஏசி வோல்டேஜோட சிம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இதான் என்னது? சிம்பிள் ஆஃப் ஏசி வோல்டேஜ். இப்படி போட்டுட்டு அந்த சைன் வேவ் வேரியபிள் கரண்ட் அப்படின்றது நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இஎம்எஃப் எப்சிலான், தட் இஸ் இ. நம்ம இங்கே எப்சிலான் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் இ, ஓகேவா? இஎம்எஃப் இன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வி ஹேவ் டு யூஸ் வோல்டேஜ் வி. அது எதுக்கு ஈக்குவல்? விஎம் சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டி யூஸ் பண்ணலாம், காஸ் ஒமேகா டி யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே என்னது? சைனோசைடல் வேவ். அதோடைய வேவ் பேட்டர்ன் வந்து சைனோசைடல் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி வேவ் போச்சுன்னா அந்த வேவுடைய ஷேப் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சைனோசைடல் வேவ். டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷனில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அது சைன் வேவாக காஸ் வேவான்றது நம்ம சொல்லுவோம். இப்போ சைன் 0னா 0, காஸ் 0வாக இருந்தால் 1ன்னு இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய பொசிஷன் சேஞ்சாக இருக்கும். பட் ஸ்டில் அதனுடைய வேவ் நேச்சர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி தான் இருக்கும். தட் ஷேப் ஆஃப் வேவ் இஸ் கால்டு வாட்? சைனோசாய்டல் வேவ். அது சைன் வேவுக்கும் அப்படி தான் இருக்கும், காஸ் வேவுக்கும் அப்படி தான் இருக்கும். தட் இஸ் சைனோசாய்டல் வேவ். ஸோ இந்த இன்புட் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வாட்? E equal to EM sin omega t அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ஒன்று தான். புரியுதா? தட் இஸ் sin omega t. புரியுதா? both are correct. applied AC voltage EMF, that is EMF E equal to நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆம்ப்ளிடியூட். நீங்கள் ஏசி வோல்டேஜ் ஃபார்மெட்டில் கொடுக்குறது இல்லையா, அதாவது சைன் வேவ் காஸ் வேவ், அந்த ஃபார்மெட்டில் எப்போ இருந்தாலும் என்ன இருக்கும்? அதுக்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேவ் எவ்வளோ டைம் வரைக்கும் ட்ராவல் ஆகுது, அதுக்கு எந்த ஃபார்மெட்டில் சொல்லுவோம்? லைக் சைன் வேவ் ஆர் காஸ் வேவ்ல சொல்லலாம். அதுக்கு கண்டிப்பாக ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ இப்படி சொல்லுவோம். சம்டைம்ஸ் வி ஹேவ் டு யூஸ் V0ன்னு யூஸ் பண்ணுவாங்க. இது V0 ஆர் E0. V0னா என்ன அர்த்தம்? அதோட ஆம்ப்ளிடியூட். இங்கே Vmன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ். தட் இஸ் ஆம்ப்ளிடியூட். மேக்னிடியூட் தான் என்னது? ஆம்ப்ளிடியூட். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ப்ராப்ளமில் கொடுக்கும்போது Vmன்னு கொடுக்காம V0 அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். சரியா? ஸோ Vmன்னு வரும். சம்டைம்ஸ் V0 யூஸ் பண்ணிக்கலாம், EM ஆர் E0. ஸோ திஸ் ஆல் ஆர் சேம் மீனிங் ஒன்லி. அதனால் இதில் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே சைன் வேவ் இன்வால்வ் ஆகிட்டாலே தட் இஸ் வாட்? இது வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சைன் வேவோ இல்லை காஸ் வேவ் வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் வந்துட்டாலே தட் இஸ் வாட்? ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எப்படி இருக்கும்? I எப்படி இருக்கும் அப்படின்னா I ஈக்குவல் டு IM இன்ட்டு சைனோ இல்லை காசோ அந்த ஃபார்மெட்டுக்கு வரும். புரியுதா? அப்போ தான் அது என்னது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு வரும். வேரிங் கரண்ட்னா அப்போ சைனோசாய்டல் ஷேப்பில் இருக்கணும். சைனோசாய்டல் ஷேப்பில் வரணும்னா சைனோ இல்லை காஸ் வேவ் இருக்கணும் வித் ஆம்ப்ளிடியூடு. அப்போ கரண்ட் எழுதும்போது கரண்ட்டோட ஆம்ப்ளிடியூட் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? IM. அதர்வைஸ் I0 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா V ஈக்குவல் டு VM sin omega t. தெரியுதா? இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். V ஈக்குவல் டு VM sin omega t. சொல்கிறது புரியுதா? இதுதான் அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ நம்ம எல்லா கேஸுக்குமே அப்ளை பண்ண போகிற ஏசி வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். அந்த ஏசி வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எப்படி வேரி ஆகுது டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்க போகுது, இண்டக்டன்ஸுக்கு எப்படி இருக்க போகுது, கெப்பாசிட்டன்ஸுக்கு எப்படி இருக்க போகுது கரண்ட்டு. சேம் ஏசி வோல்டேஜுக்கு. அதுக்கப்புறம் RLCக்கு. புரியுதா? அப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு, பவர், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம்? இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட் ஆர் ஆல்சோ சிம்பிள் டெரிவேஷன். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ சர்க்யூட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அப்ளைடு ஏசி வோல்டேஜிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? V ஈக்குவல் டு இது கிவன் வோல்டேஜ் VM sin omega t. இதோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா? இதான் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஐன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும்? க்ளோஸ் லூப்பில் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறேன். புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ apply Kirchhoff's voltage law. Apply Kirchhoff's voltage law the circuit. அந்த சர்க்யூட் நான் என்ன பண்ண போறேன்னா Kirchhoff's voltage law அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ண என்ன நடக்கும் பாருங்க. அப்ளை பண்ண என்ன நடக்கும்? இது அப்ளைடு வோல்டேஜ். இங்க வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். V is equal to IR. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எழுதுங்க. அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V மைனஸ் இங்கே என்ன வந்திருக்கு? IR ஈக்குவல் டு 0.
புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அப்ளைடு ஏசி வோல்டேஜ் வந்து V. ஓகே, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I. அப்போ the potential across the resistor என்ன வரும்? ஓம்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா I into R, that is equal to 0. the total potential for any closed loop எப்பவுமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். that is Kirchhoff's voltage law. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் ஐஆர் இங்கே கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு கிடைக்குமா? V is equal to IR. ரைட், இதை கண்டினியூ பண்ணுங்க. V equal to IR அப்படின்னா Vக்கு பதிலா என்ன எழுதலாம்? Vm sin omega t equal to IR. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? Vm sin omega t equal to IR அப்படின்னு கிடைக்கும். இந்த R எங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ராடக்டில் இருக்கிற R எங்கே டிவிஷனுக்கு வந்துடும். Vm by R into sin of omega t equal to I. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியரா? அப்போது இந்த டேர்ம் பாருங்கள், கரண்ட் நான் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏசி கரண்ட்டாக இருந்தால் எந்த ஃபார்மெட்டில் வரணும்? I equal to Im into sin or cos அந்த ஃபார்மெட்டில் வரணும் ஜென்ரலாக. ஸோ ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் வேவ் ஆர் காஸ் வேவ் ஃபார்மெட்டில் வரணும். புரியுதா? அதுதான் என்னது? சைனசாய்டல் ஷேப், தட் இஸ் ஏசி வோல்டேஜ் ஆர் ஏசி கரண்ட். அப்போ கரண்ட்னு வரும்போது I equal to Im sin omega. அப்போ இந்த இடத்துல சைன் ஒமேகா டி எனக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? Im. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் இது எழுதிக்கிறேன். I equal to Im sin omega t இந்த ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2, வேர் Imன்றது எதுக்கு ஈக்குவல்? இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை Vm by R. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட்டில் Im ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா Im I is equal to V by R. ஓம்ஸ்லா தெரியுதா? இதுவும் ஓம்ஸ்லா I is equal to V by R. ஏசி வோல்டேஜோடைய அந்த ஆம்ப்ளிடியூட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த கொடுத்த அந்த வோல்டேஜில் இருந்தக்கூடிய ரெசிஸ்டன்ஸை இங்கே எடுத்து வந்து ஓம்ஸ் லாவில் அப்ளை பண்ணிங்கன்னா எதுனா வரும்? Vm by R தான் எதுக்கு ஈக்குவல்? Im. ஸோ Imன்றது Vm by Rக்கு ஈக்குவல் இந்த கேஸில். இதுவும் இந்த கேஸில் முக்கியமான ஃபார்முலா. ஸோ ஃபைனலாக இது நான் அப்ளை பண்ண ஏசி வோல்டேஜ் இப்போ எனக்கு கிடைச்ச கரண்ட்டு I equal to Im sin omega t. இதில் Im எதுக்கு ஈக்குவல்? Vm by R. இதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதில் ஏசி வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் கொடுக்கும்போது வந்தக்கூடிய அந்த கரண்ட்டோடைய வேல்யூ. ஸோ இங்கேயும் சைன் ஒமேகா டி தான் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது? சைன் ஒமேகா டி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னது? சைன் ஒமேகா டினா தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைன் ஒமேகா டி ப்ளஸ் 30 டிகிரி இல்லை ப்ளஸ் 5/4 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 5/3 ஆர் ப்ளஸ் 5/2 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக உள்ளே வந்திருந்தா இங்கே சைன் ஒமேகா டின்னு இருக்குது, இங்கே சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/3ன்னு வந்ததுன்னா 5/3ன்றது என்னது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது என்ன வரும்? 5/3. அது மைனஸில் கூட வரலாம். சரியா? ஸோ வெறும் ஜஸ்ட் இங்கே இருக்கிற மாதிரி சைன் ஒமேகா டி இங்கேயும் சைன் ஒமேகா டின்னு இருந்தால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ் சம் ஆங்கிள் ஆட் ஆகும். 5/3 5/4 சொன்னேன் இல்லையா? 5/6 5/2 எனிதிங் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக வரும். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆங்கிள் இருக்குதோ தட் ஆங்கிள் இஸ் கால்டு வாட்? ஃபேஸ் டிஃபரன்ஸ். சைனுக்கும் காசுக்கும் கொடுக்கும்போது ரெண்டுமே சைன் ஒமேகா டி இல்லை, இன்னொரு காமன் சைன் ஒமேகா டி ப்ளஸ் சம்திங் ஆர் மைனஸ் சம்திங் இருந்ததுன்னா தட் இஸ் வாட்? ஃபேஸ் டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த கேஸில் இங்கேயும் சைன் ஒமேகா டி இங்கேயும் சைன் ஒமேகா டி. ஸோ பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன கிடையாது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. சொன்னது புரிஞ்சுதா? தெளிவா? ஸோ அதனுடைய மீனிங் என்ன? இதுதாங்க இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா? நம்ம பார்த்தோமே அந்த எக்ஸ்பிரஷன் இதிலிருந்து தான் கிர்ச்சாஃப் லாவை யூஸ் பண்ணி I equal to Im sin omega t ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லை ஜீரோன்னு சொல்கிறோம் இல்லையா? there is no phase difference, otherwise we have to use another word is in phase. கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் எப்படி இருக்குது? in phase with each other. அப்படின்னா என்ன மீனிங்?
அப்படின்றத இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கான கிராஃப் பர்டிகுலர் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆக்சிஸ் வந்து ஒமேகா டி, எது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துருக்குறோம், ஒமேகா டி அப்படின்னு எடுத்துருக்குறோம். கரெக்டா? இந்த ஆக்சிஸில் என்ன எடுக்க போகிறோம், விஎம், அது வி, வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுத்தையும் இந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். வோல்டேஜ் கரண்ட் ரெண்டும் எந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒமேகா டி எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் ஒரே ஒய் ஆக்சிஸில் கம்பேர் பண்ண போகிறோம். அதனுடைய மேக்னிடியூட் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? இங்கே ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, இதில் நெகட்டிவ் வரும் இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே ஒமேகா டி, எனக்கு பாசிட்டிவ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம சைன் வே மேலே கீழே போயிட்டு வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பெட்டர் டயக்ராம். ஸோ இது 0. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து π/2 1 கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். சரியா? 0 π/2 π, அதுக்கப்புறம் என்ன வரணும், 3π/2 270, லாஸ்ட்டாக 2π. இதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள்கான ஆங்கிள். கரெக்டாக 1 கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளோ ஆன்சர் வரும், 0 to 360 டிகிரி. அதை 4 குவாட்ரண்ட் வரும் இல்லையா? 0 to 90, 90 to 180, அதான் π/2 to π. அதுக்கப்புறம் என்ன வரும், 270. 180 + 90 என்னது, 3rd குவாட்ரண்ட்டுக்கு வரும் இல்லையா? 270, அதை 3π/2. அப்புறம் 3π/2 + 90 போட்டிங்கன்னா 2π. திஸ் இஸ் 1 கம்ப்ளீட் சைக்கிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் விஎம் வந்து இங்கே நான் வச்சுக்கிறேன். இது வந்து விஎம் உடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், வோல்டேஜோடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த பக்கம் நெகட்டிவில் இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது -விஎம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐஎம், கரண்ட்டோடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? நம்ம இங்கே ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே அதே யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட்டோடைய சிம்பிள் தான் அது. வோல்டேஜ் ஐ. ஓகேவா? இது ஐஎம், இது வந்து -ஐஎம். அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதோட மீன்ஸ் அதனோட ஆம்ப்ளிடியூடோட கரண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் தான் என்னது, இன்புட், அதுதான் மேக்ஸிமமாக இருக்க முடியும். அதனால் அந்த கிரியேட் ஆகுது இல்லையா அந்த கரண்ட்டு, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அப்ளை பண்ண வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூடோட கண்டிப்பாக என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே ஐஎம் மேலே படக்கூடாது. புரியுதா? நம்ம கொடுக்குறது தான் மேக்ஸிமம் இன்புட் தான். அதுக்கப்புறம் கரண்ட் வந்து அதனால் ப்ரொடியூஸ் ஆகுறது, அதனோட ஆம்ப்ளிடியூட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவுக்கு வாங்க. V = Vm sin ωt இருக்கு இல்லையா? இதில் ωtக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த ஆக்சிஸ் ωtன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ωtக்கு பதிலாக 0ன்னு போட்டால் வாட் இஸ் sin 0? sin 0 என்ன வரும், sin 0 0. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் 90 எடுக்கிறேன். வாட் இஸ் sin 90? ωtக்கு பதிலாக 19 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இது எல்லாமே ωt வேல்யூ. ஸோ ωtக்கு பதிலாக இங்கே 19 போட்டிங்கன்னா sin 90 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ V = என்னது, Vmன்னு கிடைக்குமா? சொல்கிறது புரியுதா? V = Vm. ஸோ அப்போ 90 எடுத்திங்கன்னா இதுதான் V = Vm. 90க்கு நேரம் என்ன கிடைக்கும், Vmன்னு கிடைக்கும். இதில் வியில் எத்தனை சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஆக்சிஸ் வியை கரண்ட் ரெண்டுமே எடுக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வி கால்குலேட் பண்ணுறோம், அதாவது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஒமேகாட்டிக்கு பதிலாக 0 போட்டால் விஎம் 0ன்னு கிடச்சிது, 90 போட்டால் விஎம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன், பை. இங்கே ஒமேகாட்டிக்கு பதிலாக பையின்னு போட்டிங்கன்னா சைன் பை என்ன ஆகிடும், 0. சைன் 0 0, சைன் பை என்னது 0. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், வோல்டேஜ் வந்து 0ன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? 270 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
மைனஸ் விஎம்னு கிடைக்கும். ஏன்னா சைன் 270 வேல்யூ -1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 0 0 சரியா, சைன் π/2 1, சைன் π that is 180 0, sin 3π/2, sin 3π/2 minus what, sin 2π என்ன கிடைக்கும், sin 2π வந்து 0. புரியுதா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ sin 2π மைனஸ், அப்போ இங்கே சப்ஸ்டிட் என்ன ஆகும், சாரி 2π இல்லை 3π/2, 2π 0 ஆகிடும். sin 3π/2 போட்டிங்கன்னா 270 -1, -1 இன்ட்டு விஎம் என்ன கிடைக்கும், -Vmன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் எங்கே வச்சுருக்கேன், இதுதான் -Vm. தெரியுதா? -Vmக்கு நேராக 3π/2 நேராக கிடைக்கும் அந்த வேல்யூ. 2π போடும்போது திரும்ப என்ன ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதா? இதான் என்னது 0 to 2π 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஆங்கிளை எதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன், அப்ளைடு ஏசி வோல்டேஜுக்கு. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுவீங்க, இந்த பாயிண்டெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். புரியுதா? கிளியர்? இதுதான் என்னது, அதனுடைய கம்ப்ளீட் வேவ். 0 to 2πக்கு 90க்கு நேரம் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகுது, 270க்கு நேரம் நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆகுது. கரெக்டாக? பையில் 0 ஆகிடுது, 2πயில் 0 ஆகிடுது. திஸ் இஸ் கம்ப்ளீட் சைன் வேவ். இதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இதில் அப்ளைடு ஏசி வோல்டேஜுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரண்ட்டுக்கு வரேன். கரண்ட்டில் சப்ஸ்டிட் என்ன ஆகும் பாருங்கள். இதான கரண்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்க ஃபார்முலா, I = Im sin ωt. ωt இங்கேயும் 0ன்னு போட போகிறேன், 90 போட போகிறேன், 180 அதாவது இது π/2 π 3π/2 2π 360 டிகிரி வரைக்கும் போட போகிறேன். இங்கே சைன் 0 போட்டால் 0 ஆகிடுமா, அப்போ I = என்னது 0. சைன் 90 போட்டால் இப்போ ωt போல் 90 போட்டிங்கன்னா சைன் ωt 1 ஆகிடும். 1 இன்ட்டு Im என்ன கிடைக்கும், Imன்னு கிடைக்கும். சைன் π போட்டிங்கன்னா 0, அப்போ I வந்து 0 ஆகிடும். 270 போட்டிங்கன்னா சைன் 270 -1, சைன் 270 -1, அப்போ -1 இன்ட்டு Im -Im, சைன் 360 டிகிரி 0. புரிஞ்சுதா? அதை தான் இங்கே பண்ண போகிறோம் பாருங்கள். இது கரண்ட் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 0 பாயிண்ட்டுக்கு 0 தான், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? 0 பாயிண்ட்டுக்கு என்ன தான் கிடைக்குது, 0 தான் வரும். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், சைன் π/2 போட்டால் 1 ஆகிடும். 1 இன்ட்டு Im என்ன கிடைக்கும், Imன்னு கிடைக்கும். ஓகே, சொல்கிறது புரியுதா? கிளியர்? அடுத்தது பைக்கு திரும்ப என்ன ஆகிடும், 0. 3π/2க்கு போல -1 வரும், -1 இன்ட்டு Im -Imன்னு கிடைக்கும். 3π/2க்கு நேரம் -Im. புரியுதா? 270 மறுபடியும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதா இல்லையா? இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடு தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். பார்த்தா தெரியும், π/2க்கு நேரம் Im வரும், இங்கே போகாது, ஏன்னா அதோட ஆம்ப்ளிடியூட கம்மி. ஆனால் இதே இடத்துல தான் என்ன ஆகும், மேக்ஸிமம் ஆகும், டிஃப்ரெண்ட் வேல்யூவில். அதே ஆங்கிளுக்கு நேரம் மேக்ஸிமம் ஆகும். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். ஓகே ரைட், அது வந்து டாட்டாக போடுறது. ரைட், தெரியுதா? கிளியர்? ஃபுல்லாக வந்துச்சா? ஓகே, கிளியராக இருக்கா? எஸ். ரைட், இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக எதனுடைய வேவ், இப்போ கரண்ட்டுடைய வேவ். இது ரெண்டுத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணணும்னு பாருங்கள். எந்த ஆங்கிள்லாம் கரண்ட்டு 0 ஆகுதோ அதே இடத்துல வோல்டேஜ் 0 ஆகிருக்குது, ரெண்டுமே கரெக்டாக. எந்த ஆங்கிளுக்கு நேராக
வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குதோ அதே ஆங்கிளுக்கு நேரம் தான் கரண்ட்டு மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வேறு, புரியுதா? இது விஎம், இது ஐஎம். ஆனால் எதுக்கு நேரம் மேக்ஸிமம் ஆகிருக்கு? இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ரெண்டு கேஸில் என்ன வந்திருக்கு தெரியுதா? அதே மாதிரி 3π/2 நேரம் நெகட்டிவில் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும், புரியுதா? ஸோ இது 90 நேரம் ரெண்டு மேக்ஸிமம் பாசிட்டிவில், 270 நேரம் ரெண்டு நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆகுது. எங்கெல்லாம் பையில் 0 ஆகுது, ரெண்டுமே 0 ஆகிடுது. 2π இதுவும் 0, இதுவும் 0, 0ல் இதுவும் 0. தட் இஸ் கால்டு இன் ஃபேஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸு 0வாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தோட ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட், கரண்ட் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல்னு அர்த்தம் கிடையாது. த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், வோல்டேஜும் கரண்ட்டுக்கும். பட் இஃப் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆர் போத் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க வோல்டேஜும் கரண்ட்டுக்கும். அப்படின்னா எந்தெந்த ஆங்கிள்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகுதோ அதே ஆங்கிளில் நேராக அதுக்கு நேராக கரண்ட்டு அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வேல்யூக்கு மேக்ஸிமம் ஆகும். எப்பெல்லாம் வோல்டேஜ் 0 ஆகுதோ எந்தெந்த ஆங்கிள்லாம் அதே ஆங்கிளில் கரண்ட்டு 0 ஆகிடும். தட் இஸ் கால்டு இன் ஃபேஸ், புரியுதா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன் ஃபேஸ். இப்போது இந்த வேவுடைய இதனுடைய வேவ் V = Vm sin ωt. இது எதனுடைய வேவ்? I = Im sin ωt. ஸோ இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும், கிளியர்? ஸோ இதில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் இந்த கேஸுக்கு? இதில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் கேஸ் இது, ஓகேவா? இந்த கேஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 0, நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போது இது வந்து என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். இப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம்? இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதா? இன் ஃபேஸ் வித் ஈச் அதர், அதர்வைஸ் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதோடைய மீனிங்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இதுதான் இந்த கிராஃப். மறுபடியும் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? 0π 2π ஃபர்தராக கண்டினியூ ஆகும். நம்ம ஒரு 1 சைக்கிள் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது? π/2 நேரம் ரெண்டுத்தோட ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகுது, இந்த பக்கம் நெகட்டிவில் வருது. இதுதான் நான் கிளியராக அந்த டயக்ராமில் உங்களுக்கு போட்டிருக்கேன். சேம் இதே தான் அதில் நான் உங்களுக்கு போட்டிருக்க டயக்ராமும். புரிஞ்சுதா? தெளிவா? ரைட். ஸோ அதனால நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, IM எதுக்கு ஈக்குவலிங்க? Vm/Rக்கு ஈக்குவல். IM = Vm/R. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைனலாக, the voltage across. இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Ohm's law which for resistor, Ohm's law for which resistors works equally well for both AC and DC voltages. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Ohm's ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு நீங்கள் AC கரண்ட் அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, DC அது AC வோல்டேஜ் இல்லை DC வோல்டேஜ், ரெண்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கனாலும் ரெசிஸ்டர் ஒரே மாதிரி என்ன ஆகுது? ரியாக்ட் பண்ணுது, ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, Ohm's law which for resistor works equally well for both AC and DC voltage. AC வோல்டேஜுக்கும் DC வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டர் வந்து ஒரே மாதிரி தான் என்ன ஆகுது? ரெஸ்பான்ஸ் பண்ணுது. புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ த வோல்டேஜ் இஸ் அக்ராஸ் பியூர் ரெசிஸ்டர் அண்ட் கரண்ட் த்ரூ இட். அந்த 2 ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராஃப் பிளாட் பண்ணதுக்கப்புறம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீச் 0. நான் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட்டு, போத் V and I ரீச் 0 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் அட் த சேம் டைம். அதான் அந்த ωt சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆங்கிள், புரியுதா? சேம் டைம்ல என்ன அர்த்தம்? ஒரே டைமில் தான் ரெண்டுமே 0 ஆகும், ஒரே ஆங்கிள், அந்த டைமும் ஒரு ஆங்கிள் இங்கே சொல்லும்போது, புரியுதா? ωt டைம்னு சொல்லும்போது T மட்டும் எடுக்கணும், ωt சொல்லணும் ஆங்கிளில் சொல்ல போகிறோம், சரியா? ஸோ எந்த பர்டிகுலர் டைமில் மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆகுது அதே டைமில் கரண்ட் மேக்ஸிமம் ஆகுது, இல்லை அதே ஆங்கிளில் அது மேக்ஸிமம் ஆகுது, அதே ஆங்கிள் அதே டைமில் மேக்ஸிமம் ஆகுதான் மீனிங்குமே தவிர ரெண்டுமே ஒரே மேக்ஸிமம் வேல்யூன்னு நான் சொல்லலை. அதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. IM BM ரெண்டும் சேம் கிடையாது. அதனுடைய மேக்ஸிமம்
வேல்யூ வந்து ஒரே ஆங்கிளுக்கு நேரம் இல்லை ஒரே டைமுக்கு நேரம் தான் நடக்கும் அந்த கிராஃபில் காமிச்ச மாதிரி. சரி, அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போத் V and I reach 0 மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூ அட் த சேம் டைம். புரிஞ்சுதா? கிளியர்லி வோல்டேஜ் அண்டு கரண்ட்டு, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். நான் சொன்னேன் இல்லையா, இன் ஃபேஸ் வித் ஈச் அதர்னா நம்ம முன்னாடி கொடுத்தோம் பாருங்கள், ஃபேஸ் டிஃபரன்ஸு 0 அப்படின்னு அர்த்தம். இன் ஃபேஸ்னா என்னென்ன மீனிங்லாம் நீங்கள் சொல்லலாம். இன் ஃபேஸ்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இன் ஃபேஸ் இந்த கேஸில் வந்தாலே அது எந்த சர்க்யூட்டாக இருக்க முடியும்? ரெசிஸ்டன்ஸ் அண்டு அந்த ஏசி வோல்டேஜ் அந்த பியூர் ரெசிஸ்டர் கேஸாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0 கிடைக்க முடியும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0 கிடைக்குதுனாலே நம்ம என்ன இன்னும் இன்டெரக்டாக சொல்லிடலாம், இந்த பாயிண்ட்லாம் 0 கிடைக்குதுனால என்ன அர்த்தம்? வோல்டேஜோட கரண்ட்டும் ஒரே டைமில் 0 ஆகும். மினிமம் அண்டு மேக்ஸிமம் அதே டைமில் தான், அது எந்த டைமில் வருது வோல்டேஜுக்கு அதே டைமில் தான் கரண்ட்டுக்கும் நடக்கும். இன் ஃபேஸ்னு சொல்லும் போது இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் இன்டெரக்டாக புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது we see that like applied voltage the current varies sinusoidally and has corresponding positive negative values during each cycle. Thus the sum of instantaneous current values over one complete cycle is 0. இங்க பாருங்க, the sum of instantaneous current values over one complete cycle is 0 and the average current is 0. Sum of the instantaneous current na என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் தெரியுது இல்லையா? இதனுடைய ஆஃப் இது வந்து பாசிட்டிவ் சைக்கிள், இந்த ஆஃப் என்னது? நெகட்டிவ் சைக்கிள். பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஏன்னா ஒன்று அப்படியே ஈக்குவலாக ப்ளஸில் இருக்கும், இன்னொன்று ஈக்குவலாக மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் இல்லை ஆவரேஜ் கரண்ட் எடுக்கும்போது இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் சம் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எடுக்கும்போது உங்கள் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் கரண்ட் நமக்கு இங்கே என்னது? ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். அந்த வார்த்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஏன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் எடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கிடைக்குது, மீன்ஸ் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் கிடைக்குது. அதில் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஏன்னா ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட் அதே மாதிரி இருக்கும், நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது சொல்கிறாங்க? The sum of the instantaneous current values over one complete cycle is 0. Average current also 0. ஆனால் the fact that average current is 0, however, does not mean that the average power consumed is 0 and that there is no dissipation of electrical energy. இங்கே தான் கேர்ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ஆவரேஜ் கரண்ட் 0, ஆனால் ஆவரேஜ் கரண்ட் 0 ஆகிறதுனால இங்கே நீங்கள் என்னன்னு சொல்ல முடியாது? பவர் 0ன்னு சொல்ல முடியாது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கரண்ட் 0 ஆகிறதுனால இங்கே பவர் 0ன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் எ மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் கரண்ட் 0 பட் இட் டஸ் நாட் மீன் தட் என்னது பவர் 0ன்னு அர்த்தம் கிடையாது. ஆவரேஜ் கரண்ட்டு தான் 0. ஏன் கரண்ட் வந்து 0வாக இருக்கும்போது பவர் 0வாக இல்லை? ஒருவேளை கரண்ட் 0வாக இருந்து மீன்ஸ் பவர் 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் இங்கே 0 தான், பவர் 0வாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ பவர் டிசிபேஷன் அர்த்தம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால், ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த சர்க்யூட்டில். புரியுதா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால கண்டிப்பாக என்ன ஆகும்? பவர் டிசிபேஷன் இருக்கும். கரண்ட்டு இந்த கேஸில் ஆவரேஜ் கரண்ட்டு 0, ஆனால் ஆவரேஜ் கரண்ட் 0வாக இருந்தாலும் பவர் டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். As you know, Joule heating is given by the formula. அதுக்கு ரீசன், Joule heating is given by I square R and it depends on I squared, which is always positive, whether it is positive or negative, not on I. Thus, there is a Joule heating and dissipation of electrical energy when current passes through resistor. So, அதனால Joule heating and dissipation of electrical energy when an AC current passes through a resistor. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் கரண்ட் 0, பவர் 0 இல்லை அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஓகே, லிசன். பவருடைய ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. பவர் P is equal to I square R. என்னென்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? சாரி, பவர் P is equal to I square R.
P is equal to voltage into current னு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? P is equal to V square by R. இன்னொரு ஃபார்முலா P is equal to I square R. ஞாபகம் இருக்கா? பவருக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில். P is equal to voltage into current னு ஒன்று பார்த்துருப்போம். இன்னொரு ஃபார்முலா I square R. இன்னொன்று என்னது? V square by R. இது எல்லாமே எதனுடைய ஃபார்முலா? பவருக்கான ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? ஸோ இந்த கேஸில் கரண்ட் அண்டு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கரண்ட்டு பாஸ் ஆகுது எது வழியாக? ரெசிஸ்டர் வழியாக. அதனால் அது கூட நான் பவரை கனெக்ட் பண்ணுறேன். எந்த ஃபார்முலா கூட? ஐ ஸ்கொயர் ஆர் ஃபார்முலா கூட. அப்போ பவர் P is equal to இந்த கேஸில் ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னா ஐ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்தாலும் என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இங்கே ஃபைனலாக நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதனால தான் நமக்கு ஆவரேஜ் கரண்ட் எடுக்கும்போது சம் இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சம் எடுக்கும்போது என்ன ஆகுது? 0 ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள் அது ஐன்றதுனால கரண்ட் நமக்கு கால்குலேட் இந்த பவர் டிசிபேஷன் கால்குலேட் பண்ணும்போது P is equal to ஐ ஸ்கொயர் ஆர் பண்ணும்போது நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஃபைனலாக அங்கே நெகட்டிவாக இருக்காது. அதனால இங்கே 0 ஆகாது ஐ ஸ்கொயர் பண்ணும்போது. அதனால் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிடும்? பவர் வேல்யூ கிடைச்சிடும். புரிஞ்சுதா? அதை நம்ம ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கிறது. இங்கே வாங்க. ஸோ இங்கே அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டிசிபேஷன் இன் த ரெசிஸ்டார். ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டிசிபேஷன் ஃபார்முலா ஐ ஸ்கொயர் ஆர். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஐ ஸ்கொயர் ஆர். ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோங்க? ஐஎம் சைன் ஒமேகா டியா. அதனால் ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி. ஐ ரீப்ளேஸ்டு பை ஐஎம் சைன் ஒமேகா டி. இந்த கேஸுக்கு ரெசிஸ்டர் கேஸில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் ஏசி வோல்டேஜ்னால அது எதுக்கு ஈக்குவல்? ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஆர். இதை இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஐஎம் ஸ்கொயர் ஆர். இது எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. புரியுது? இந்த ஆரை நான் ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். ஸோ ஐஎம் ஸ்கொயர் ஆர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. புரியுதா? இது பவரோட ரிலேஷன். நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டிசிபேட்டட் இன் த ரெசிஸ்டார். அதான் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இந்த கேஸுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கால்குலேட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த பவர் அடுத்து கால்குலேட் பண்ண போது என்னது? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த பவர் P ஓவர் ஏ கம்ப்ளீட் சைக்கிள். அதுதான் இப்போ நம்ம அடுத்து கால்குலேட் பண்ண போகிறது. ஸோ ஆவரேஜ் பவர் over a complete cycle. ஸோ ஆவரேஜ் பவருக்கு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மேலே பார் போடுறோம் இல்லையா? அதோட மீனிங் என்ன? ஆவரேஜ் பவர். அதுக்கப்புறம் ஆவரேஜுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு ஆவரேஜ் ஓவர் கம்ப்ளீட் சைக்கிள். ஆக்சுவலாக தட் இஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனுக்கு பதிலாக நம்ம இங்கே இந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐஎம் ஸ்கொயர் ஆர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? இதை தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? டேரெக்டாக அங்கே போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை போட்டு ஐஎம் ஸ்கொயர் ஆர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இந்த சிம்பிளோட மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? வேர் த பார் ஓவர் லெட்டர் denotes what? Average value. This is denote average quantity inside the bracket. இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் ஆவரேஜ் எடுக்கிறதோட சிம்பிள். இந்த சிம்பிளோட மீனிங் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஐஎம் ஸ்கொயர் அண்ட் ஆர் என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ எது மட்டும்தான் இங்கே வேரியபிள்? ஒமேகா டி டேர்ம். ஸோ இதை வந்து தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிலேஷன். இது செப்பரேட்டாக இருக்கட்டும். இந்த டெரிவேஷன் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பி பார் ஈக்குவல் டு இதில் ஐஎம் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், ஆரும் கான்ஸ்டன்ட்,
எது மட்டும்தான் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்? வேரியபிள் டேர்ம் ஒமேகா டி, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி தான் என்னது இன்டகிரேஷனுக்குள்ளே வரும். புரியுதா? இதை தான் ஆக்சுவலாக இதை இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆவரேஜ் பவருடைய வேல்யூ கிடைச்சிடும். சொல்கிறது புரியுதா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இது ஆக்சுவலாக இன்டகிரேஷன். எது? ஆவரேஜ் ப்ராக்கெட்டில் அந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா sin square theta equal to 1 minus sin square theta equal to 1 minus cos 2 theta divided by 2 ஒரு trigonometry formula இருக்கு. சரியா? இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். பட் எனிவே இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. cos ஸ்கொயர் தீட்டா வந்தால் 1 plus cos 2 theta by 2. நான் இதை பேசிக் மேக்ஸ் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நான் நடத்திருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்டாக இருந்தாலும், இன்கேஸ் நீங்கள் மறந்துருந்தாலும் இல்லை பார்க்காம இருந்தாலும் அந்த பேசிக் மேக்ஸ் வீடியோவை ஃபுல்லாக போய் பாருங்கள். என்னென்ன முக்கியமான ஃபார்முலா பேசிக் மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்லேருந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி, அதில் ஆங்கிள்ஸ், ரேடியன், டிகிரி, அந்த கன்வர்ஷன், அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அந்த 120 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, 150 டிகிரி ட்ரிக்னாமெட்ரி வேலை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus cos 2 theta by 2. இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதுங்க. P bar equal to Im square R. இதுக்கு மேலே இப்போ என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 1 minus cos 2 omega t divided by 2. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஒமேகா டி. அதனால் இங்கே தீட்டா வர இடத்துல என்ன மாற்றிக்கணும்? ஒமேகா டின்னு மாற்றிக்கணும். புரியுதா என்ன பண்ணுறேன்னு? சைன் ஸ்கொயர் தீட்டா சம் ஆங்கிள், இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. அப்படி இருந்தால் 1 minus cos 2 theta by 2ன்னு எழுதலாம். அதனால தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒமேகா டின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? தெளிவாக புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ரைட். இப்போது கண்டினியூ பண்ணுங்க. P bar equal to இந்த 1/2 நான் வெளியில் எடுத்துறேன். half of Im square R அப்படின்னு எடுத்துடுறேன். எங்கன்னு தெரியுதா? இந்த 1/2 கான்ஸ்டன்ட்டு, அதாவது இங்கே 1/2 இது, அதையும் என்ன பண்ணிடுறேன்? ஆவரேஜுக்குள்ளே எடுத்துடுறேன். கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் அதில் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. சேஞ்சிங் காம்பனன்ட் மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். ரிமைனிங் எது இருக்குது? 1 minus cos 2 omega t இருக்கும் இல்லையா? அந்த 1/2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? 1 minus cos 2 omega t மட்டும் இருக்கும் இந்த 1/2 வெளியில் எடுத்ததுக்கப்புறம். கரெக்டு தானே? சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். இப்போ இங்கே பாருங்க, half of Im square R 1க்கு நீங்கள் ஆவரேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி அப்ளை பண்ணணும். 1க்கு தனியாக பிரிக்கணும், cos 2 omega t தனியாக பிரிக்கணும். ஆவரேஜே அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இன்டகிரேஷன் நம்ம தனியாக பண்ணுறது தான். இதுக்கு தனியாக இன்டகிரேஷன், இதுக்கு தனியாக இன்டகிரேஷன் பண்ண முடியும் அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும்போது. அப்போது இதுக்கு நீங்கள் பண்ணும்போது என்னது? 1, இங்கே என்ன வரும்? 2 omega t. இங்கே ஆவரேஜ் எடுக்கிறோம். சரியா? அப்போது இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், half of Im square R 1க்கு ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, அதாவது cos தீட்டா 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எப்பயுமே 0 தான் கிடைக்கும். cos தீட்டா, சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா வேறு, சைன் தீட்டா வேறு. டிஃப்ரென்ஸ் புரியுதா? முன்னாடி ஏன் 0 போடலை? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 கிடையாது. சைன் தீட்டா தான் பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் எனக்கு கிடைக்கும். காஸ் தீட்டாவாக இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு சைன் தீட்டா இருந்தாலும் 0, காஸ் தீட்டாலும் 0. தீட்டான்றது டேரெக்டாக தீட்டா இருக்கலாம், 2 omega t இருக்கலாம், இல்லை 5 omega t இருக்கலாம், 10 omega t இருக்கலாம், சைன் omega t, காஸ் omega t, இல்லை சைன் 10 omega t, காஸ் 7 omega t. இது எல்லாமே என்னது? ஸ்டில் கன்சிடர் சைன் தீட்டா ஒன்லி. ஸோ 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு என்ன ஆகும்? ஆவரேஜ் 0 ஆகிடும். இந்த மாதிரி டைரெக்டாக தீட்டா ஃபார்முலா பவர் இல்லாமல் வரும்போது, இதெல்லாம் பவர் கிடையாது. காஸ் ஸ்கொயர்னு வந்திருந்தால் இது நான் 0 சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ ஆவரேஜ் ஃபார் காஸ் ஒமேகா டி என்ன வரும்? 0. ஓகே, ரீசன் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மெட்டில் வந்தால் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இது எப்போ? 1
இங்கே இருக்கிறத அப்படியே கூட எழுதிக்கோங்க இந்த கேஸில். ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 - 0 என்னது எனக்கு ஃபைனலாக 1. 1 - 0 ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? half of Im² R. இதுதான் எனக்கு என்னது இங்கே கிடைச்சிருக்கிற பவருடைய வேல்யூ. புரிஞ்சுதா? தட் இஸ் த வேல்யூ ஆஃப் பவர் half of Im² or average power over one complete cycle. Applied AC voltage resistance சர்க்யூட்டுக்கு பண்ணும்போது பவர் டிசிபேஷன் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தாலே அங்கே பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் டிசிபேஷன் அங்கே இருக்குது அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அந்த ஏசி கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர் டிசிபேஷன் half of Im² R. Imன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட். சம்டைம்ஸ் we have to use the word is பீக் கரண்ட். அதுக்கு பேர் I0 சம்டைம்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பீக் வோல்டேஜ் V0, அதர்வைஸ் Vm. ஸோ ஏசி வோல்டேஜோடைய அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பீக் கரண்ட். கரண்ட்டாக இருந்தால், வோல்டேஜாக இருந்தால் பீக் வோல்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் அதனுடைய ஆம்ப்ளிடியூடை சொல்கிறது தான் பீக் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து ஆவரேஜ் பவருக்கான வேல்யூ. சரியா? புரிஞ்சுதா? ரைட். இதுதான் அதனுடைய ஃபைனலாக அங்கே டெரைவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா? P = இங்கே டேரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா sin² ωt = 1/2 போட்டிருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 × 1 - cos 2 ωt மட்டும் நம்ம யூஸ் பண்ணது தான். அவங்க வேறு மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ஈக்குவலண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸ்டில் வாட்? சேம் சிம்பிளிஃபிகேஷன் தான். அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் அவங்க யூஸ் பண்ணி ஃபைனலாக அதோட வேல்யூ 1/2 கொண்டு வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சால்வ் பண்ண அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் ஆக்சுவல் மீனிங். இதே மீனிங் தான் அதில் கொடுத்துருக்குறேன். அதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அது எப்படி 0 ஆச்சுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? half of Im² R அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம அடுத்தது புதுசாக இன்னொரு கான்செப்ட் படிக்க போகிறோம். RMS கரண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்க போகிறோம். சரியா? த எக்ஸ்பிரஸ் AC power in the same form of DC as a special value of current defined used. ஸோ என்ன சொல்ல போகிறோன்னா AC power in the same form of DC, special value of current is defined used, is called root mean square value. Otherwise we have to use effective current is denoted by IRMS or I அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். IRMS or I. ஸோ இந்த நம்ம டாப்பிக்கில் ஜென்ரலாக இனிமேல் கரண்ட் ஐன்னு சொல்கிறாங்கன்னா அது IRMSன்னு தான் அர்த்தம். வின்னு சொல்கிறாங்கன்னா VRMS அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கேஸில் அந்த RMS கரண்ட் அப்படின்றது என்னென்னா பவருடைய வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேஸில். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், இன்னொரு கேஸில் டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ரெண்டு கேஸ்லையுமே என்ன நடக்கும்னா பவர் டிசிபேஷன் நடக்கும். சொல்கிறது புரியுதா? ஏசி வோல்டேஜ் அண்டு டிசி வோல்டேஜ் ரெண்டுமே ஒரு சர்க்யூட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கேஸ்லையுமே வந்து எந்த சுச்சுவேஷனில் சேம் கரண்ட்டு, அதாவது சேம் பவர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். எந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுக்கும்போது, அதாவது ரெசிஸ்டன்ஸு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு பவர் வேல்யூ கிடைக்க போகுது. சரியா? அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதே பவர் எனக்கு கிடைக்கணும். ஆனால் அதுக்கு பார்த்து நான் யூஸ் பண்ண போகிற வோல்டேஜ் வந்து ஏசி கிடையாது, டிசி. அப்போ அந்த டிசி வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் சேம் பவர் கிடைக்கும். அது ரெண்டுத்துக்கு ரிலேட் பண்ணக்கூடிய கரண்ட் தான் என்னது? ஆர்எம்எஸ் கரண்ட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? ஸோ இன்னும் ஏதாவது குழப்பமாக இருந்தால் நான் டயக்ராமாக ரஃபாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ், இது வந்து அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இப்போ இதில் ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த கரண்ட் நம்ம சப்போஸ் என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? மேக்ஸிமம் கரண்ட் மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ, இது ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகுது. சரியா? அடுத்த கேஸ் என்ன எடுக்கிறேன்னா சேம் ரெசிஸ்டார், இன்னொரு கேஸ். இந்த சேம் ரெசிஸ்டாரில் என்ன பண்ணுறேன்? டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். கரெக்டா? இது வந்து இது ஏசி,
இது வந்து டிசி வோல்டேஜ். ஸோ அப்போ இதில் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த கரண்ட்டை நான் என்னென்னு சொல்ல போகிறேன் இப்போது ஆர்எம்எஸ் கரண்ட்னு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் இதே ரெசிஸ்டார். அப்போ இங்கே ஒரு பவர் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கேயும் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு பவர் வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஈக்குவலாக இருக்குது. அந்த பவர் டிசிபேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ இதோட பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ சேம் கிடையாது. புரியுதா? எந்த ஏசி வோல்டேஜ் நான் கொடுக்கும்போது இங்கே ஒரு பவர் கிடைக்குதோ அதே பவர் எந்த டிசி அந்த கரண்ட்டில் கிடைக்குது, இந்த ஏசி கரண்ட்டுக்கும் இந்த டிசி கரண்ட் கம்பேர் பண்ணும்போது அதுதான் என்னது ஆர்எம்எஸ் கரண்ட். ஸோ இங்கே நம்ம அதை எது கூட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து அதனுடைய ஆம்ப்ளிடியூட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, புரியுதா, பீக் வோல்டேஜ் ஐஎம் கூட கனெக்ட் பண்ண போகிறோம், இது ஆர்எம்எஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். புரியுதா? ஐஎம் சென்ட் மேக்ஸிமம் கேஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணுறதா என்னது ஆர்எம்எஸ் கரண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. புரிஞ்சுதா இப்போ தெளிவா? கிளியர்? ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து எஃபெக்டிவ் கரண்ட். ஸோ அதோட மீனிங் என்னன்னா இதுதான். இந்த ஐஆர்எம்எஸ் உடைய வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய மீனிங் நம்ம ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஐஆர்எம்எஸ்ன்னு சொன்னாலும் ஐன்னு சொன்னாலும் இப்போ நம்ம என்னது சேம் தான். புரியுதா? ஏசி வரும்போது நம்ம இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணும்போது பீக் கரண்ட் ஆர் பீக் வோல்டேஜ்னு சொல்ல போகிறோம். ஐஆர்எம்எஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பீக் வோல்டேஜ் ஆர் பீக் கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ IM/√2. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன். ஸோ சிம்பிளாக நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், IRMS equal to IM/√2, otherwise √2 IRMS equal to IM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான டேட்டா ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். புரியுதா? ஆர்எம்எஸ் கரண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இல்லை ஜென்ரலாக கரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்னது ஆர்எம்எஸ் கரண்ட் தான் நம்ம எடுப்போம். சரியா? அந்த கரண்ட் வேல்யூவை கொடுத்துட்டு அது பீக் கரண்ட் கொடுத்துட்டு ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்குறாங்கன்னா IRMS equal to IM/√2 எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் கரண்ட் கொடுத்துட்டு பீக் கரண்ட் கேட்குறாங்க. இந்த கரண்ட்டுக்கு பேர் என்னது பீக் கரண்ட். சரி, புரியுதா? இந்த இடத்துல IM நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளமில் இங்கே IMன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பீக் கரண்ட். அதே மாதிரி ஆர்எம்எஸ் வோல்டேஜும் கனெக்ட் பண்ண முடியும். அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே VRMS equal to VM/√2. அதர்வைஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √2 VRMS equal to VM. இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆக்சுவலாக நோட் பண்ணணும். திஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1/√2 உடைய வேல்யூ வந்து 0.707 into VM. இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 உடைய வேல்யூ என்ன 1.414 into VRMS. சரியா? அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க, இது 0.707 into IM. இதில் அதே மாதிரி இதை எழுதுனீங்கன்னா என்ன வரும் 1.414 into IRMS equal to IM அப்படின்னு எழுதலாம். சொல்றது புரியுதா? ஏன்? அதுக்கு ரீசன் என்ன, 1/√2 உடைய வேல்யூ வந்து 0.707, √2 உடைய வேல்யூ வந்து 1.414. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான டேட்டா ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ஆர்எம்எஸ் கரண்ட் அண்டு பீக் கரண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுனாலே போதும். IRMS equal to IM/√2. இது பீக் கரண்ட் கொடுத்துட்டு ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்கும்போது ஆர்எம்எஸ் கொடுத்துட்டு பீக் கரண்ட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். √2 into IRMS பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். 1/√2 வேல்யூ 0.707. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 0.707 வேல்யூ பார்த்தாலே அது 1/√2 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் 1/√2ல √2 வேல்யூ 1.414 போட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. 1/√2 வேல்யூ நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுட்டாலே இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட முடியும். புரியுதா? கிளியரா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டேட்டா இருக்குது பாருங்கள், ஜென்ரலாக இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. It is customary to measure and specify RMS values for AC quantities. For example of household line voltage 220 volt. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
household line voltage is 220 volt is an RMS value with a peak voltage. அப்போ peak voltage என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபார்மை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்கு, அப்ராக்சிமேட்டாக 311. எப்போ இது அடிக்கடி நமக்கு தேவைப்படும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஃபார்முலாலாம் போட்டு யூஸ் பண்ணி இருக்குன்ற அவசியம் கிடையாது. எப்போ அப்ளைடு அந்த டிசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் 220 வோல்ட்னு கொடுத்தாங்கன்னா பீக் வோல்டேஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், Vm = √2 இன்ட்டு வீனா இங்கே என்ன அர்த்தம், VRMSனு அர்த்தம். முன்னாடி சொன்னேன் ஐனா IRMS, வீனா PRMS ரெண்டு ஒன்று தான். இங்கே பீக்குன்னு சொன்னாங்கன்னா தான் அங்கே என்னென்னு அர்த்தம், நம்ம வந்து Vm ஆர் IM கால்குலேட் பண்ணணும், வோல்டேஜாக இல்லை கரண்ட்டான்னு பார்த்துட்டு. √2 இன்ட்டு Vm, √2 1.414 220 அப்ராக்சிமேட் என்ன வரும், 311 வோல்ட். அப்போ 311 வோல்ட் ஏசி வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு என்ன கெட் பண்ண முடியும், 220 வோல்ட் டிசியை கெட் பண்ண முடியும். அந்த கன்வர்ஷன் புரியுதா, ஏசியிலேருந்து எந்த வேல்யூக்கு அது கன்வர்ஷன் ஆகுதுன்னு. ஸோ 311 கொடுத்தா தான் 220 வோல்ட் டிசி நம்ம கெட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவரேஜ் பவர் நம்ம கால்குலேட் பண்ணது இல்லையா, அந்த ஆவரேஜ் பவரில் டிசிக்கு மற்ற என்ன எப்படி வரும்னு பாருங்கள். என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க, P bar = half of IM²R கடைசியாக கண்டுபிடிச்சோமா. ஆவரேஜ் பவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்கள், P bar = கண்டுபிடிச்சிருக்கோம் half of IM²R, அதை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ half of IM²R இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 வந்து நான் √2 × √2 எழுதலாமா, கரெக்ட். 2 எப்படி எழுதலாம், √2 × √2. ஸோ அப்படி எழுதலாம், அதர்வைஸ் நான் டைரெக்டாக கூட எழுதுறாங்க. மேக்ஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, Im/√2² × R எழுதலாமா. 2 √2 × √2 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா √2², அப்போ ரெண்டுமே ஹோல் ஸ்கொயர் தனியாக போடலாம். அதர்வைஸ் இதை இப்படி எழுதலாம், இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி என்ன பாருங்கள், Im² √2² பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 2 கிடைக்கும். அப்போ எப்படி உள்ளே கொண்டு வந்துடலாம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது Im/√2 எதுக்கு ஈக்குவல், Im/√2. வாட் இஸ் Im/√2? Im/√2 we can write IRMS. அது புரியுதா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், நீங்கள் இதுக்கு பதிலாக IRMS² × R, இது டிசியில் எழுதும்போது தட் இஸ் P = I²R. இது ஏசி பீக் வோல்டேஜ் வச்சு எழுதும்போது இந்த ஃபார்முலா P bar = half of IM²Rன்றது பீக் வோல்டேஜ் கிவன் டேட்டாவாக இருந்து ரெசிஸ்டன்ஸ் கேஸில் ஆவரேஜ் பவர் கேட்டாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், half of IM²R. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியணும், பீக் வோல்டேஜ் பீக் கரண்ட் IM வேல்யூ தெரியணும், half of IM²R போட்டால் ஆன்சர் கிடைக்கும். அதே ஆன்சர் டிசியாக இருந்ததுன்னா என்ன வரணும், டைரெக்டாக அந்த Im/√2 வேல்யூ தான் என்னது, RMS. கரெக்டாக IRMS². அப்போ டைரெக்டாக RMS கரண்ட் கொடுத்தாங்கன்னா இன்ட்டு R போட்டால் பவர் டிசிபேஷன் அப்படியே கிடச்சிடும். ஸோ இதுலேயும் ஒரே பவர் டிசிபேஷன் தான் இருக்கும். இது ஏசி, இது டிசி. கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, a light bulb is rated at 100 watt for a 220 volt supply. ஸோ பவர் கொடுத்துட்டாங்க, இது வந்து பவர் கரெக்டாக, இது வோல்டேஜ். ஸோ பவர் கொடுத்துருக்காங்க, இந்த வோல்டேஜுக்கு பேர் என்ன, இந்த வோல்டேஜோட நேம் என்ன, கிவன் டேட்டா என்னென்னு எழுதணும், VRMS. புரியுதா? ப்ராப்ளமில் பீக் வோல்டேஜ்னு சொன்னாங்கன்னா தான் நம்ம விஎம்னு எடுப்போம், பீக் கரண்ட் சொன்னால் தான் ஐஎம்னு எடுப்போம். அதர்வைஸ் ஜென்ரலாக அவங்க வோல்டேஜ் இல்லை கரண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை என்ன தான் எடுக்க போகிறோம், ஆர்எம்எஸ் கரண்ட், ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தான். அதை சிம்பிளாக விஆர்எம்எஸ்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வீன்னு கொடுத்தாங்கன்னா இது விஆர்எம்எஸ் தான். பர்டிகுலராக பீக்குன்னு சொன்னாங்கன்னா தான் ஏசி கேஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, இல்லை கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 220 வோல்ட் சப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம், அது தட் இஸ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ். புரிஞ்சுதா? ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப். பீக் வோல்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், தெரியுதா? பீக் வோல்டேஜ் அப்போ கொடுத்துருக்கிறது என்னது, ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கு ஆர்எம்எஸ்னு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் அது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல். பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், we have to find out the value of VM of the source. அப்புறம் ஆர்எம்எஸ் கரண்ட்டு
IRMS கண்டுபிடிக்கணும் த்ரூ த பல்பு. புரிஞ்சுதா? தெளிவாக இருக்கா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அவங்க கேட்டுக்கிறது ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ், ஆர்எம்எஸ் வோல்டேஜும் பவரும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? பவர், வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன். ஸோ அப்போ P is equal to V²/R. ஞாபகம் இருக்கா? பவருக்கு 3 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு I²R, கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று V²/R. ஆல் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் பவர். அதில் டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா, அங்கே என்ன தேவையோ நம்ம அந்த பவரோட ஈக்குவேஷனை எடுக்கணும். ஸோ இங்கே P கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. we have to find what? R. அப்போ இதிலிருந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் R என்ன கிடைக்கும்? V²/P. ஸோ வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 220 வோல்ட் 100 வாட். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 484 ஓம் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பீக் வோல்டேஜ். ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரிஞ்சு நீங்கள் பீக் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ பீக் வோல்டேஜ் என்ன கொடுத்துருந்தேன்? Vm ஈக்குவல் டு, இல்லைனா டேரெக்டாக ஆர்எம்எஸ் ஃபஸ்ட் எழுதுங்க. Vrms எதுக்கு ஈக்குவல்? Vm/√2க்கு ஈக்குவல். ஸோ எனக்கு ஆர்எம்எஸ் தெரியும் வோல்டேஜ், பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? Vm ஈக்குவல் டு √2 இன்ட்டு Vrms. கரெக்டா? √2 இன்ட்டு Vrms. ஸோ √2 இன்ட்டு Vrms மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? இந்த வேல்யூ கிடைச்சிரும். ரூட்டோட வேல்யூ என்னது? 1.414 இன்ட்டு Vrms என்ன கொடுத்துருக்குறாங்க? 220 வோல்ட். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுற அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ தான் வரும். இது நான் ஸ்டார்டிங்கில் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் ஒரு கேஸில் சொன்னேன்னா, இந்த இடத்துல இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆர்எம்எஸ் வோல்டேஜ் 220 இருந்தால் பீக் வோல்டேஜ் என்னவாக தான் இருக்கும்? 311. அது அந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிச்சது. இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்போ 220 வந்தால் மட்டும்தான். 220 வோல்ட் டிசின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆர்எம்எஸ் வோல்டேஜ் சொல்லிட்டாங்கன்னா அதோடைய பீக் என்ன கேட்டால் இந்த டேட்டா நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? 311 வோல்ட்டு ஈஸியாக அந்த வேல்யூ டேரெக்டாக எடுத்துடலாம். 220 தெரியும் போது நீங்கள் அப்போ ரொம்ப அதை போட்டு சால்வ் பண்ணி கிடைக்க தேவையில்லை. ஏன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய வேல்யூ. ஸோ அதனால் என்ன வந்திருக்கு? 311 வோல்ட். லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆர்எம்எஸ் கரண்ட்டு. கரெக்டாக? இப்போ எனக்கு வந்து ஆர்எம்எஸ் கரண்ட் தெரியணும்னா எனக்கு பவர் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி, ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே எந்த பவர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுக்கு ரீசன் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த வோல்டேஜுக்கு பேர் என்னது? ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே பவர் கண்டுபிடிக்கும் போது ஆர்எம்எஸ் கரண்ட் இன்ட்டு ஆர்எம்எஸ் வோல்டேஜ். V இன்ட்டு ஐனா என்ன அர்த்தம்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இன்ட்டு ஆர்எம்எஸ் கரண்ட்டு. பவர் ஆல்சோ கிவன் டேட்டா. ஸோ அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜும் பவரும் தெரிஞ்சால் கரண்ட் கண்டுபிடிச்சிட முடியும். வோல்டேஜும் பவர் தெரியுமா ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி P ஈக்குவல் டு V²/R ஃபார்முலா யூஸ் பண்ணால் R கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அதான் கொஸ்டின். அதில் இந்த கொஸ்டினில் தேர்ட் கேட்டுக்கிறது ஆர்எம்எஸ் கரண்ட்டு. இங்கேயும் பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் I ஈக்குவல் டு P/V சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் 100 வாட் பை 220 வோல்ட் 0.45 ஆம்ஸ் அப்ராக்சிமேட்லி. புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக கரெக்டாக சால்வ் பண்ணுற மெத்தட். ஸோ கொஷினில் அவங்க கொடுக்குற வோல்டேஜ் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ். கரண்ட்டு கேட்குறான்னா, ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்குறான்னா நீங்கள் ஃபார்முலா எதனா டேட்டா இருக்கோ அதுக்கு எது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பீக் கரண்ட் ஆர் பீக் வோல்டேஜ் அதுக்கு பர்டிகுலராக கேட்குறாங்கன்னா தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு போகணும். எது? Vrms ஈக்குவல் டு Vm/√2, IRMS ஈக்குவல் டு Im/√2. அதில் எது கிவ் நோன் எது அன்னோன் வச்சுக்கிட்டு தேவையானதை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். புரியுதா? கிளியர்? போலாமா? அடுத்தது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்து என்னது? பியூர் ரெசிஸ்டார் இருக்குது. பியூர் ரெசிஸ்டாரில் இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. சொல்ல தெளிவாக புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேஸார்ஸ். இந்த ஃபேஸார்னால் என்ன? ஆக்சுவலாக அந்த ஃபேஸார்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ். கரண்ட்டும் வோல்டேஜும் எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்குது. லைக் நார்மலாக கிளாக்கில் 2 முள் இருக்கு இல்லையா, அது எப்படி ரொட்டேட் ஆகுதோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ ரெண்டும் ஒரு ஆங்கிள் இருக்கும், ஆனால் அது அதே ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்லேயே ரொட்டேட் ஆகும். அது எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்க போது அடுத்த பார்க்க போகிற அந்த இண்டக்டன்ஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு. ரெசிஸ்டரை பொறுத்தவரைக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் ரெண்டு அந்த ஃபேஸார் ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஒரே லைனில் இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சி ஹியர் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டயக்ராமில் இதுதான் ஃபேஸார். இந்த ஃபேஸாரை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு கான்செப்ட்லாம் அது கிடையாது. சி ஹியர் இப்போ நம்ம 2 கேஸ் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறோம், 2 ஆக்சிஸ். ஓகேவா?
இப்போது இது வந்து 0லேருந்து சம் ரொட்டேஷன் நடந்துருக்குது. அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இது வந்து வோல்டேஜோடைய வெக்டார். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து கரண்ட்டோடைய வெக்டார். இது வந்து கரண்ட்டோடைய வெக்டார். ரெண்டும் ஏன் ஒரே லைனில் போடுறோம் அப்படின்னா ரெண்டுமே என்னது இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ரெண்டும் ஒமேகா டீன்ற அந்த ஆங்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் ரொட்டேட் ஆகுது. இதான் ஒமேகா டி இப்படி ரொட்டேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஐஇ, இது வி. அப்ளைடு ஏசி வோல்டேஜ் ஐ என்னது, அதனால் கெட் பண்ண கரண்ட்டு ரெசிஸ்டர் கேஸில். ரெண்டுமே ஒரே இடத்துல போட்டதுக்கு ரீசன் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஒருவேளை எவ்வளோ ஃபேஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் இங்கே இருந்திருக்கும், வி இங்கே இருந்திருக்கும். எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்திருக்கோ அது இன்பிட்வீனில் வந்திருக்கும். புரியுதா? கரண்ட்டோட வெக்டார் ஒரு இடத்துலையும் இது வியோட வெக்டார் இங்கேயும் கரண்ட்டோட வெக்டார் இங்கேயும் இருந்திருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்திருந்தா எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இல்லை அது லீடிங்கில் இருந்தால் கரண்ட் இங்கே வந்திருக்கும், வோல்டேஜ் இங்கே இருந்திருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் இந்த கேஸ்லாம். இந்த கேஸ் இது எந்த கேஸுக்கு பர்டிகுலராக இது நம்ம யூஸ் பண்ணுறது எந்த கேஸுக்கு? ரெசிஸ்டார் கேஸுக்கு. ரெசிஸ்டாருக்கு ஃபேஸார் வரைஞ்சால் இப்படி தான் இருக்கும். இதனுடைய ஆம்ப்ளிடியூடு எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இதை எப்படி எடுத்து போறீங்க. அப்படி வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கு நேராக ஒரு லைனை போடுங்க. இது அதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுக்கு. சரியா? அப்போ இங்கேருந்து திஸ் சாரி இப்படி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் அதனுடைய ஆம்ப்ளிடியூட். புரியுதா? ஸோ டயக்ராம் இப்போ 11 கிளியராக தெரியும். ஸோ ஒமேகா டி ஆங்கிள் ஐ ஒமேகா இது ரொட்டேட் ஆக உங்களுக்கு இங்கே என்ன ஆகும்? சைன் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ ஆங்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரொட்டேட் ஆகுதோ சைனுக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள். இது ஐஎம் தெரியுதா? விஎம் ஐஎம் அதுக்கு நேராக அதுக்கான ஆம்ப்ளிடியூட் இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படியே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்கும். அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கும்? அந்த வேவ் ஜென்ரேட் ஆகும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இது வந்து ஐஎம், இது மேக்ஸிமம் விஎம். ஸோ இங்கே உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? அந்த சைன் வேவ் இன்ஃபேஸில் போங்க. ஏன் இன்ஃபேஸ்ன்றதுக்கு ரீசன் என்ன? வியும் ஐயும் என்னவா இருக்குது? ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கிறது ரீசன் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். ரெண்டுமே ஒரே ஒமேகா டி. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஒமேகா டி என்ற ஆங்கிள் தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால தான் ரெண்டு ஒரே லைனில் இருக்குது. ஆம்ப்ளிடியூட் வேறுன்றதுனால இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக அதுக்கு பேர் என்னது? ஃபேஸார். ரொட்டேட்டிங் வெக்டருக்கு பேர் தான் ஃபேஸார். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏசி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பை rotating vectors that is called phasors. The previous section we learned that current through a resistor in phase with the AC voltage, but this is not so in the case of edu kediyadu, but it's not in the case of inductor and a capacitor combination of these circuit elements. adula idu kediyadu, adhe mari irukadu. okay va? so எதுக்கு? இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இந்த சர்க்கியூட்டில் வரும்போது என்ன கிடையாது, உங்களுக்கு இன்ஃபேஸில் இருக்காது. அப்போ எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? ஃபேஸார்ஸ். அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்றதுக்கு. ஸோ இன் ஆர்டர் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏசி சர்க்கியூட் வி யூஸ் த நோஷன் ஆஃப் ஃபேஸார்ஸ். த அனாலிசிஸ் ஆஃப் an AC circuit it is facilitated by the use of a phasor diagram. A phasor is a vector. phasor என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A phasor is a vector which rotates about the origin with the angular speed omega. So இந்த angular speed omega என்ற angle என்ன ஆகுது? rotate ஆகுது. புரியுதா? So the vertical component phasors V and I represent sinusoidal varying quantities V and I. So the magnitude of phasors V and I represents the amplitudes of peak values Vm and Im, these oscillating quantities. So the voltage and current phasors their relationship time t1 case of AC source connected in the resistor. இதெல்லாம் பாயிண்ட் தான், இதில் இருக்க அந்த தேரி பாயிண்ட் தான். சரியா? ரைட். ஸோ இதான் அந்த ஃபேஸர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு
என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் அப்ளை டு அன் இண்டக்டார். ஸோ இண்டக்டார் கேஸில் ஸோ இங்கே நம்ம அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்னென்னு பாருங்கள், V = Vm sin ωt. ஸோ இந்த ஏசி வோல்டேஜினால பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I. ஸோ இந்த கரண்ட் I வந்து இண்டக்டன்ஸ் உள்ள என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. ஸோ இப்போ அதனால் இங்கே என்ன நடக்கும், EMF ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? அப்போ ஏசி வோல்டேஜ்னால பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசி கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த கேஸில், டியூ டு இண்டக்டன்ஸ் கனெக்டட் வித் ஏசி வோல்டேஜ். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம், அது காமன் எல்லா கேஸுக்குமே. அதை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் எப்படி இருக்க போகுது, வோல்டேஜ் இது இண்டக்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்க போகுது, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு அன் இண்டக்டார். ஸோ ஏசி வோல்டேஜை வந்து இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு எப்படி இருக்கும், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பவர் என்னவாக இருக்கும், இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதே தான் இதில் பண்ண போகிறோம், கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லையும் கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ அதை நாங்கள் இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம், V = Vm sin ωt. இதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இதில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், I. ஸோ ஐன்ற கரண்ட் இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுது. ஸோ அது இண்டக்டன்ஸுக்குள்ளே பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், EMF கிரியேட் ஆகும். கரெக்டாக இண்டக்டன்ஸ் கரண்ட் பாஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதனுடைய டேட்டாவிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ திரும்ப அதே கேஸ் தான் நம்ம போனது இதில் என்ன பண்ணமோ அதே தாங்க அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இங்கே என்னது, ஃபஸ்ட்டு அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V = Vm sin ωt. கரெக்டா? செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அந்த சர்க்யூட்டில் நம்ம இப்போ எப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணோம்னா இது அப்ளைடு வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ். இதில் என்ன ஆகும், இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த இன்டியூஸ்டு EMF இண்டக்ஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் நம்ம படிச்சிருக்கிறோம். E = -L × di/dt. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இண்டக்டன்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ V - L × di/dt. இந்த L × di/dt என்றது என்னது, இண்டக்டன்ஸுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு EMF. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இப்போது கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் அவர் EI. எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள், இந்த மைனஸ் நம்ம கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடுமா, +L × di/dt. கரெக்ட்? இப்போ அடுத்தது இதை சால்வ் பண்ணுங்க. இங்கே விக்கு பதிலாக என்ன எழுதலாம், Vm sin ωt = L × di/dt எழுதலாமா? இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், Vm sin ωt L × di/dt. தெளிவாக புரிஞ்சுதா? இப்போது இன்டகிரேஷன் பண்ணி தான் நான் என்ன கால்குலேட் பண்ண முடியும், கரண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா di/dt டிஐ இன்டகிரேட் பண்ணால் தான் எனக்கு ஐ கிடைக்கும். எனக்கு தேவையான டேட்டா இப்போ என்னது, கரண்ட்டு. ஸோ இண்டக்டன்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்லேருந்து இன்டகிரேட் பண்ண நம்ம கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த எல் இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும், Vm/L sin ωt. இந்த dt இன்கோன்ட்டுதுன்னா இப்படி வந்துடும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ப்ராடக்ட்டில் இருக்கிற எல் இங்கே வந்துடும் டிவிஷனில், அதனால Vm/L sin ωt × dt போட்டுட்டு dt எங்கிறது வந்து டினாமினேட்டர் dt இங்கே வந்தால் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இப்படி எழுதிக்கும், நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக இதை லெஃப்ட் சைடு அதை ரைட் சைடு எழுதிக்கும், ஈக்குவல் தானே. ஸோ நோ இஷ்யூ.
into sin of omega t into dt. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேஷன் பண்ண போறோம். எதுக்கு? கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்காக. கரண்ட் கால்குலேட் பண்றது தான் நம்மளுடைய எய்ம் ஃபர்ஸ்ட். சரியா? சோ அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஃபேஸ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். வோல்டேஜுக்கும் ஏசி வோல்டேஜுக்கும் ஏசி கரண்ட்டுக்குள்ள அந்த ஃபேஸ் சேஞ்ச் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். கரண்ட் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஏசி கரண்ட். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட் பண்ணா இப்போ என்ன வரும்? இன்டகிரேஷன் டிஐ ஈக்குவல் டு இந்த Vm/L வந்து கான்ஸ்டன்ட், அதை அங்கே வச்சுக்கலாம். ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? sin omega t into dt தான் எதுக்குள்ள வரும்? இன்டகிரேஷன் உள்ள வரும். ஏன்னா t தான் வேரியபிள் டேர்ம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dt அப்படின்னா எந்த டேர்ம் வேரியபிள்? t இருக்கிற டேர்ம் தான். அப்போ sin omega t தான் t இருக்குது. Vm/Lன்றது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். அதனால் அது இன்டகிரேஷன் வெளியில் எடுத்துடலாம். இதை சால்வ் பண்ணால் ஃபைனலாக என்ன வரும் பாருங்க. டி இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? I அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dx எதுக்கு ஈக்குவல்? எக்ஸுக்கு ஈக்குவல். இதெல்லாம் நான் பேசிக் மேக்ஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பேசிக் ரிலேஷன். ஸோ Vm/L இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? sin omega t into dt sin ax into dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது எதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு இல்லாமல் ஏஎக்ஸ், அது ஏஎக்ஸ்னா என்னது? 2x 3x அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்மேட்டில் அப்படி இருந்துச்சுன்னா இது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை அங்கே என்ன ஏ வேல்யூ இருக்கோ அப்படியே வந்துடும். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஏவுக்கு பதிலாக ஒமேகா இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக டி. ஸோ சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது சைன் ஏஎக்ஸை டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணி என்ன வரும்? மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒமேகா டி இருக்கிறதுனால மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இதுதான் அது இன்டகிரேஷன். அப்போது இந்த ஒமேகா இங்கே கொண்டு என்ன வரும் பாருங்க, Vm ஒமேகா இன்ட்டு எல் ஒமேகா எல் ஆகிடும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? மைனஸ் காஸ் ஒமேகா டி அப்படியே கிடைக்கும். இது இப்போ என்னன்னா இங்கே வந்து எனக்கு இதில் இருக்குது, காசில் இருக்குது. சரியா? நான் கம்பேர் பண்ணணும்னா எதை? கரண்ட்டை வோல்டேஜோட கம்பேர் பண்ணால் ரெண்டுமே சைனில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே காசில் இருக்கணும். ஏன்னா நான் எனக்கு கொடுத்த அப்ளைடு ஏசி வோல்டேஜ் வந்து V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி. அது சைனில் இருந்தது வித் ஒமேகா டி கூட. இதுவும் சைன் ஒமேகா டி, அது ப்ளஸ் ஆங்கிள் என்னவா இருக்கலாம், அது நம்ம பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே சைனில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் கம்பேரிசன் பண்ண முடியும். இல்லை ரெண்டுமே காசில் இருக்கணும். ஒன்று இதை காசில் வச்சுன்னா நீங்கள் அது ஈக்குவலான காசுக்கு மாற்றி ஆகணும். எதை? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். போத் ஆர் காஸ் ஆர் போத் ஆர் சைன் வேவாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபேஸை கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன், இங்கே பாசிட்டிவ் சைனில் இருந்திருக்குன்னா வோல்டேஜில் இங்கேயும் பாசிட்டிவ் சைனில் தான் வரும், நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடாது. ஃபைனலாக I ஈக்குவல் டு அதனோட ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஒமேகா டி சம் ஆங்கிள் இருக்கணும். அதே மாதிரி V என்னவாக இருக்கலாம்? அதனோட ஆம்ப்ளிடியூட் Vm இன்ட்டு சைன் ஒமேகா டி அது கூட சம் ஆங்கிள் கூட இருக்கலாம், நோ இஷ்யூ. ஆனால் ஃபைனலாக ரெண்டு ஒரே சைன்னா ரெண்டுமே சைன், இல்லை ரெண்டுமே காசில் இருக்கணும். அதே மாதிரி ரெண்டுமே பாசிட்டிவ் சைன், ரெண்டுமே பாசிட்டிவ் சைனில் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாற்றணும், ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். அப்போ தான் ஃபேஸை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இங்கே எனக்கு காஸ் ஒமேகா டி வந்திருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Vm பை ஒமேகா எல் இன்ட்டு, சரியா, இந்த காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதை நான் சைடில் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மேட். இதை எப்படி எழுதலாம்? sin of 90 மைனஸ் தீட்டா. தெரியுதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னு? sin of 90 மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஞாபகம் இருக்கா? இதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. sin of π/2 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? ப்ளஸ் காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். சொல்றது புரியுதா? sin of 90 மைனஸ் தீட்டா என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா நான் எப்படி எழுத முடியும்? ஐ கேன் ரைட் sin of 90 மைனஸ் தீட்டா. நான் இப்படி இருந்து இப்போ ரிவர்ஸில் எழுதுறேன். காஸ் தீட்டா ஐ கேன் ரைட் sin of 90 மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க,
காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, நான் ரிவர்ஸில் எழுதுறேன். காஸ் தீட்டா ரீப்ளேஸ்டு பை சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே ஒமேகா டி இருக்குது. புரிஞ்சுதா? தெளிவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் பாருங்க. Vm by ஒமேகா எல், Vm by ஒமேகா எல் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி. ஏன் மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன்? இந்த எந்த ஃபார்முலா தெரியுதா? இது வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல். இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அதை தாங்க அப்ளை பண்ணுறோம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம என்ன எழுத முடியும்? மைனஸ் சைன் தீட்டா. எனக்கு இப்போ மைனஸ் சைன் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதலாம்? அந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் ரெண்டு ஈக்குவல். மைனஸ் சைன் தீட்டா ஐ கேன் ரைட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதனால எனக்கு மைனஸ் சைன் தீட்டான்ற ஃபார்மெட்டில் இருக்குது. மைனஸ் சைன் இப்போ இது ஃபுல்லாக தீட்டா. அப்போ நான் அப்படி உள்ள மைனஸை கொண்டு போனால் சைன் ஆஃப் மைனஸ் இது ஃபுல்லாக தீட்டா. புரிஞ்சுதா? இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Vm by ஒமேகா எல் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஒமேகா டி மைனஸ் பை பை 2 எழுதலாமா? சொல்கிறது புரியுதா? இது மைனஸ் ஆகிடும், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்? எந்த ஃபார்மெட்டில் கரண்ட் இருக்கும்? I ஈக்குவல் டு Im சைன் ஆஃப் ஒமேகா டி சம் ஆங்கிள் ப்ளஸ்ஸோ மைனஸோ அந்த ஃபார்மெட்டில் வரும். 0 கூட வரலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருந்திருக்கும் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபைனலாக ஆம்ப்ளிடியூட் இருக்கணும் சைன் ஆர் காஸ். இங்கே நம்ம கம்பேர் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக எதுக்கு வந்தாகணும்? சைனுக்கு வந்தாகணும். ஏன்னா அப்டேட் ஏசி வோல்டேஜ் சைனில் இருக்குது. தென் ஒன்லி ஐ கேன் கம்பேர் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை திரும்ப எப்படி எழுதலாம் பாருங்க. I ஈக்குவல் டு Vm பை புதுசாக ஒரு டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் எக்ஸ்எல். இந்த டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, இந்த ஒமேகா எல்லுக்கு பதிலாக நான் ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எக்ஸ்எல். ஏன் இந்த டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் தான் இப்போ எனக்கு ஐஎம் ஆக்ட் ஆக போகுது. ஐஎம் எதுக்கு ஈக்குவல்? Vm பை ஆர். ஜென்ரலாக ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா I ஈக்குவல் டு V பை ஆர். அப்போ IM ஈக்குவல் டு Vm பை ஆர். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இங்கே இருக்கிறது எனக்கு என்னது? இண்டக்டன்ஸ். அப்போ IM ஈக்குவல் டு Vm பை டினாமினேட்டர் ரிமைனிங் இருக்கிற அந்த டேர்ம் என்னவா ஆக்ட் ஆகும்? இட் ஆக்ட் ஆஸ் த ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்ன ரோலை ப்ளே பண்ணுமோ அந்த இடத்துல டினாமினேட்டர் இருக்கக்கூடிய, அதாவது IM ஈக்குவல் டு Vm, அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம், த டேர்ம் ஆக்ட் ஆஸ் ஏ த ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல அதுக்கு பேர் நம்ம என்னென்னு கொடுக்க போகிறோம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். தட் இஸ் XL இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. புரியுதா? சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. ஓகே. ஸோ வேர் இருங்க இந்த இடத்துல ஃபைனலாக இது எப்படி எழுதலாம்? I ஈக்குவல் டு Vm பை XL ரீப்ளேஸ்டு பை IM இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. புரியுதா? இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். E ஈக்குவல் டு அது V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி. இங்கே என்ன வந்துருக்கு பாருங்க. I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. புரியுதா? ஆம்ப்ளிடியூட் அதுக்கப்புறம் வேவ் வரணும். சைனாக இருந்தால் சைன், காசாக இருந்தால் காஸ். இங்கே ஏன் சைன் வந்துன்னா ரீசன் சொல்லிட்டேன். ஆங்கிளை கம்பேர் பண்ணால் ரெண்டு வேவோடைய ஆங்கிளை கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே சைன்னா சைன், ரெண்டுமே காசுனா காசு. அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். அந்த ஃபார்மேட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வேர் இந்த இடத்துல வேர் IM எதுக்கு ஈக்குவல்? Vm பை XL இந்த கேஸுக்கு. இதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேஸில், அதாவது இண்டக்டன்ஸ் கேஸில், அதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை இன்டர்லிங்க் பண்ணும்போது IM ஈக்குவல் டு Vm பை XL. புரியுதா? இது ஒரு டேட்டா. ஓகேவா? IM ஈக்குவல் டு Vm பை XL. அதுக்கப்புறம் XL எதுக்கு ஈக்குவல்? XL ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன்? எதுக்கு பாரு XL ரீப்ளேஸ் பண்ணோம்? இந்த ஒமேகா எல் டேர்ம் தட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரெசிஸ்டன்ஸ் ரோல். புரியுதா? IM ஈக்குவல் டு Vm பை ஆர் அந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது எது ரீப்ளேஸ் பண்ணுறோம்? IM ஈக்குவல் டு Vm பை XL. XL தான் என்னதுங்க? ஒமேகா எல்லுக்கு ஈக்குவல். அப்போ XL ரீப்ளேஸ்டு பை ஒமேகா எல். ஸோ அதுக்கு பதிலாக தான் நமக்கு எழுதுறோம். ஸோ இப்போ IM ஈக்குவல் டு Vm பை ஆருக்கு பதிலாக இங்கே XL. XL இஸ் நத்திங் பட் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா இன்ட்டு எல். தட் ஆல்சோ யூ கேன் ரைட் ஒமேகாவோட மீனிங் என்ன? 2π நியூ. ஸோ 2π நியூ எல்னு எழுத முடியும். புரியுதா? ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டி,
ஒமேகா எல் ஈக்குவல் டு 2 பை நியூ 2 பை நியூ இன்ட்டு எல் அப்படின்னு எழுத முடியும். பிகாஸ் ஏன் ஒமேகா எதுக்கு ஈக்குவல், ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூ அந்த ரிலேஷனுக்காக இதை இப்படி எழுத முடியும். இதுக்கு நேம் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸலோடைய நேம் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக்கலோட என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இதோட எஸ்ஐ யூனிட் ஓம். ஏன் இட் ஆக்ட் as a role of resistance. ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் என்ன, ஓம். அதனால எக்ஸலோட எஸ்ஐ யூனிட் என்னது, ஓம். சொல்றது புரியுதா? இப்போ ஐஎம் வேற எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த கேஸ்ல therefore IM எதுக்கு ஈக்குவல், VM by XL. This is we can write XL, we can write omega L. கரெக்டா? omega L we can write omega குபால 2 pi nu L. ஸோ இதெல்லாம் முக்கியமாக ப்ராப்ளம் யூஸ் பண்ண வேண்டிய ரிலேஷன். ஃபைனலாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிலேஷன். சொல்றது புரியுதா? ஐஎம் இந்த கேஸை மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட் இண்டக்டன்ஸ் கேஸில் எடுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல், ஏசி வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூட் விஎம் பை எக்ஸ்எல்லுக்கு ஈக்குவல். டோன்ட் யூஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட் எக்ஸ்எல். அந்த எக்ஸ்எல் எதுக்கு ஈக்குவல்னா ஒமேகா இன்ட்டு எல்லுக்கு ஈக்குவல். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒமேகா வேல்யூ அப்புறம் இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ்எல் கிடைச்சிரும். எக்ஸ்எல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஐஎம் கண்டுபிடிக்கணும், பிஎம் பை எக்ஸ்எல். சொல்கிறது புரியுதா? ஸோ அதை இப்படியும் நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்எல் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, ஒமேகா எல் தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ எல். இந்த வேல்யூ எதுக்கெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் இண்டக்டன்ஸ் வேல்யூ. எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல் இல்லையா, இண்டக்டன்ஸ் அதிகமானாலும் எக்ஸ்எல் அதிகமாகும், ஒமேகா வேல்யூ ஜாஸ்தியானாலும் எக்ஸ்எல் அதிகமாகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ எல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீக்வன்சி இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், எக்ஸ்எல்ல frequency increase na XL also what increases. Yeah, because it's directly proportional. XL equal to omega L, omega we can 2 pi nu L. So frequency increase ana XL increase agum. சொன்னது புரிஞ்சுதா தெளிவா? So frequency decrease ஆச்சுனா XL decrease ஆகும். அதான் directly proportional. That is the meaning. Sorry, decrease. Frequency decrease na XL decrease. That is called directly proportional. சொல்றது புரியுதா? அதே மாதிரி L இன்க்ரீஸ் ஆனாலும் XL இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இண்டக்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா XL இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? இது வந்து ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ணுறோம். ஐஎம்க்கு என்ன வரும் பாருங்க. இதே கேஸில் கரண்ட்டோடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஐஎம் ஈக்குவல் டு பார்த்தோம் இல்லையா, விஎம் பை எக்ஸ்எல் தட் இஸ் நத்திங் பட் விஎம் பை omega L Vm by 2 pi nu L. கரெக்டா? இங்க இதே கேஸ்ல frequency increase ஆச்சுனா XL என்ன ஆகும் பார்த்தோங்க, XL also increase. IM என்ன ஆகும், decrease ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? நான் தனியாக கொடுத்துட்டேன். இப்போ இது கூட கனெக்ட் பண்ணுறேன், கரண்ட் கூட. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா எக்ஸ்எல் இன்க்ரீஸ். ஏன் எக்ஸ்எல் மீன்ஸ் வாட், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் மைண்டில் இருக்கணும். ஜஸ்ட் டோன்ட் சிம்பிளி ஸ்டடி எக்ஸ்எல்னு படிக்கக்கூடாது. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு படிக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். அந்த டேர்மை அந்த இது பார்த்தோடனே உங்கள் மைண்டில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வரணும், எக்ஸ்எல் அப்படின்ற டேர்மை பார்த்தோடனே. சரியா? ரைட். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கரண்ட் என்னது, ஐஎம்ஓ என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா எக்ஸ்எல் இன்க்ரீஸ், அதனால ஐஎம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் தீஸ் டூ ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சொன்னது புரிஞ்சுதா? சப்போஸ் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆல்சோ டிக்ரீஸ். கரண்ட் என்ன ஆகிடும்,
இன்க்ரீஸ் ஆகிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ரிலேஷன் இல்லை கரண்ட்டுக்கும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்குள்ள ரிலேஷன். கொஸ்டினில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் என்னவா இருக்கும் இண்டக்டன்ஸ் கேஸில் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா கரண்ட் டிக்ரீஸ். இல்லை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் என்ன கேட்கலாம், அப்பயும் கரண்ட் டிக்ரீஸ். ஸோ அவங்க இது கூட கனெக்ட் பண்ணலாம், இந்த டேட்டா கூட கனெக்ட் பண்ணி இதை கேட்கலாம். ஸோ அதனால தான் இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி நேச்சர். இது அப்படியே ரிவர்ஸ் இன்வர்ஸ்லி ஃப்ரீக்வன்சியும் கரண்ட். அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லலாம், கரண்ட் வந்து inversely proportional to frequency, otherwise what? Inversely proportional to inductive reactance XL. Correct தானே? IM inversely proportional to frequency and inductive reactance. These two are directly proportional. XL directly proportional to nu because XL equal to omega L. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நான் உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த இன்க்ரீசிங் அந்த டிக்ரீசிங் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறத விட ஜஸ்ட் நீங்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிட முடியும், அங்கே என்ன நடக்குதுன்றது ஈஸியாக சொல்லிட முடியும். புரியுதா? எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இன்க்ரீஸ்னா டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ரிலேஷன் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த கேஸுக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதை தான் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக. ஸோ டெரிவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக என்ன போட்டிருக்காங்க இங்கே, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, IM equal to VM, IM equal to VM by omega L, XL equal to omega L, அதுக்கப்புறம் IM equal to VM by XL நம்ம முன்னாடி பார்த்தது தான். இதுக்கு நேம் என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL. ஓகேவா? the dimension of inductive reactance is, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் டைமென்ஷன் சேம், ரெண்டுத்தினுடைய SI யூனிட் சேம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இஸ் SI யூனிட்ஸ் இஸ் ஓம். ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன வருதோ அதே தான் எதுக்கும் இண்டக்டன்ஸுக்கும். கெப்பாசிட்டி ரெக்டான்ஸ் நம்ம ஒன்று படிப்போம், அதுக்கு இதே தான் வரும். புரியுதா? அதுக்கு ஓம் தான் யூஸ் பண்ணும், சேம் டைமென்ஷன் இருக்கும். த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் லிமிட்ஸ் த கரண்ட் இன் எ பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட் இஸ் த சேம் வே த ரெசிஸ்டன்ட் லிமிட்ஸ் த கரண்ட் இன் த பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் எப்படி ரெசிஸ்டன்ஸ் அந்த ரோல் பண்ணிச்சோ அந்த மாதிரி அதே ரோல் என்ன பண்ணும், இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பண்ணும். The inductive reactance is directly proportional to inductance and frequency. சொன்னேன் இல்லையா, ஒமேகாவுக்கும் எல்லுக்கும் வரதுனால inductive reactance directly proportional to inductance and frequency of the current. Inductance இங்கே என்னது, L, frequency என்னது, nu. So XL equal to omega L, ஒமேகாவுக்கு போல 2 pi nu Lன்னு போட்டிங்கன்னா L இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகும், inductive reactance இன்க்ரீஸ் ஆகும், ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் அதே மாதிரி ஆகும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் இதை எல்லு கூட கூட இந்த எக்ஸ்பிரஷனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, இந்த கேஸை நீங்கள் எல்லு கூட கனெக்ட் பண்ண முடியும். இங்கே என்ன நடக்கும், எல் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு என்ன நடக்கும், XL இன்க்ரீஸ், இண்டக்டன்ஸ் டிக்ரீஸ்னாலும் XL வந்து டிக்ரீஸ். ஸோ அப்போ நீங்கள் இதை எல் கூட கனெக்ட் பண்ணாலும் என்ன வரும் தனியாக, IM inversely proportional to inductance, XL directly proportional to inductance. ஏன்னா XL equal to omega L, Lக்கும் XL directional, IM L என்னது inversely proportional. ஸோ inductance increase ஆனால் IM decrease ஆகும். புரியுதா? ஃப்ரீக்வன்சி வச்சு சொல்லிட்டு இண்டக்டன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். XLலும் L directly proportional, அது directly proportionalனா கரண்ட்டுக்கு இங்கே inversely proportionலாக இருக்கும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க. நாங்கள் அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்ன வந்திருக்கு, V ஈக்குவல் டு VM sin omega t. இதை நம்ம அப்ளைடு ஏசி வோல்டேஜ். என்ன கரண்ட் இந்த கேஸில் கிடைச்சிருக்குது, I ஈக்குவல் டு IM sin of omega t மைனஸ் π/2 கிடைச்சிருக்குது. புரியுதா? அப்போ இது ரெண்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, இங்கே ஒமேகா டி மட்டும் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒமேகா டி மைனஸ் π/2. ஸோ அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இந்த கேஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைச்சிருக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண போகிறது 5. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் π/2 கிடைச்சிருக்குது, மைனஸ் π/2.
ஓகேவா? எதில்? கரண்ட்டில். கரண்ட்டு வந்து வோல்டேஜை விட -π/2 எதுலவா இருக்குது? லேகாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே. அப்போ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த கரண்ட் லேக் த வோல்டேஜ் பை π/2. -π/2 ரெப்ரசன்ஸ் வாட்? லேகாக இருக்குன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? கரண்ட் வந்து வோல்டேஜை விட லேக். கிளியர்? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது கரண்ட் இதை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதை நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் இன்னும் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டு செஷன் பேஸ்டு கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே கன்க்ளூஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். current lags the voltage by π/2. புரியுதா? கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. ஏன்னா இது ω_t, இதில் -π/2 சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? ஆங்கிள் ரெடியூஸ் ஆகுது. அதனால ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? π/2 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ த கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு சொல்லலாம் ஒரு மெத்தடில். ஆர் இதே வேறு எப்படி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலாம்னா, இதே மீனிங் மாறாமல் அப்படின்னா, வோல்டேஜ் lead the current by π/2 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். வோல்டேஜ் கரண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே கரண்ட்டை வோல்டேஜோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது கரண்ட்டை விட வோல்டேஜ் π/2 லீடிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை π/2. நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? சப்போஸ் அடுத்தது இன்னொரு பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இன்னொரு கேஸ் என்னென்னா, நோட். இப்போது ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. என்ன சர்க்கியூட்டு? இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஏசி வோல்டேஜ், இங்கே வந்து இண்டக்டன்ஸ் தான் இருக்குது. இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ, இது எல். இதே இண்டக்டன்ஸ் கேஸ் தான். கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க? கரண்ட் கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் கரண்ட்டை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, கரண்ட் ஐ ஈக்குவல் டு Im sin ω_t. இது கிவன் டேட்டா. கரண்ட்டை எப்படி கொடுத்துட்டாங்க? கரண்ட் ஐ ஈக்குவல் டு Im sin ω_tனா வோல்டேஜ் எப்படி இருந்திருக்கும் இந்த கேஸில்? இதுதான் கொஷின். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? கரண்ட்டை Im sin of ω_t -π/2 கொடுக்கல கொஷினில். இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு எப்படி இருக்குது? I ஈக்குவல் டு Im sin ω_t ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்னவா இருந்திருக்கும்? இதுதான் கொஷின். ஸோ திடீர்னு நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, நமக்கு V தானே V ஈக்குவல் டு Vm sin ω_tன்னு பார்த்தோம். I ஈக்குவல் டு Im sin ω_t -π/2 தானே வரணும். இங்கே இது ω_tன்னு கொடுத்துட்டா இது எப்படி எழுதுறது? இதையும் எழுத முடியும். எந்த பாயிண்ட் வச்சு எழுத முடியுன்றது தான் நமக்கு தெரியணும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா? வோல்டேஜ் லீட்ஸ், ஓகேவா? வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை π/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட்டை விட வோல்டேஜ் π/2 லீடிங்கில் இருக்கும். கரண்ட்டை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வோல்டேஜ் கரண்ட்லேருந்து வோல்டேஜ் சொல்லும்போது வோல்டேஜ் லீடிங் சொல்லணும். வோல்டேஜ் கரண்ட் கேட்டாங்கன்னா என்ன வரணும்? π/2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் நெகட்டிவ் வரும். சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த கேஸுக்கு V ஈக்குவல் டு Vm sin of ω_t ப்ளஸ் π/2ன்னு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா தெளிவா? இங்கே இது எனக்கு கிவன் டேட்டா. எது? I ஈக்குவல் டு Im sin ω_tனா கரண்ட்டை விட வோல்டேஜ் எனக்கு என்னவா இருக்கணும்? π/2 லீடிங்கில் இருக்கணும். அதனால் இது என்னது? ப்ளஸ் π/2. இதுவே இது V ஈக்குவல் டு Vm sin ω_t இருந்தால் வோல்டேஜை விட கரண்ட் π/2 லேகில் இருக்கணும். அதனால் Im ஈக்குவல் டு sin of ω_t -π/2ன்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வோல்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும். ஃபைனலாக வோல்டேஜ் வந்து கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது π/2 லீடிங்காக இருக்கணும். கரண்ட்லேருந்து வோல்டேஜ் சொல்லணும். இங்கே ω_t ப்ளஸ் π/2. இங்கே என்ன இருக்குது? ஒன்லி ω_t இருக்குது. அப்போ ω_t இதில் கம்மியாக இருக்குது. சரி, π/2 கம்மியாக இருக்குது. ரெண்டுத்துலையும் ω_t காமன் ஆகிடும். கரெக்டாக இங்கே ப்ளஸ் π/2, இங்கே ப்ளஸ் π/2 கிடையாது. ப்ளஸ் π/2னா இதை விட எக்ஸ்ட்ரா π/2 இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ பை பை டூ இதில் என்னவா இருக்குன்னு அர்த்தம் இன்டெரக்டாக கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது கரண்ட் வந்து லேக் த வோல்டேஜ் பை 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 டூ அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இப்போ நம்ம டெரிவேஷனில் பார்க்கும்போது இது இன்புட்டாக எடுத்துட்டோம், இது அவுட்புட்டும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஃபார்மெட்டில். புரியுதா? இது இன்புட்டாகவும் இது அவுட்புட்டாகவும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது அவுட்புட் மீன்ஸ் இங்கே கெட் பண்ண கரண்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண அந்த வோல்டேஜுக்கு கரஸ்பாண்டிங் கிடைச்ச கரண்ட்டு இந்த கேஸில் I = Im sin ω t minus π by 2. இதை I = Im sin ω tன்னு கொடுத்தா அப்போ இது எப்படி எழுதணும்? Vm sin of ω t plus π by 2. புரிஞ்சுதா? தெளிவா? இப்போ இந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், அந்த கம்பேரிசன் கிராஃப் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸி தான், நம்ம முன்னாடி பார்த்த அதே கேஸ் தான். இது வந்து ஒமேகா டி. ஸோ இந்த ஆக்சிஸில் வோல்டேஜ் கரண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அங்கே எடுத்த மாதிரி தான் 1 கம்ப்ளீட் சைக்கிள் தான் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். ஸோ 0 π by 2 π சரிங்க வச்சுட்டோம். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். π by 2 π 3 π by 2 2π. கரெக்டா? இதுதான் ஆக்சுவலாக நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிறோம். இதில் இந்த இடம் வந்து Vm, இது ஆம்ப்ளிடியூட் Im, இங்கே மைனஸ் Vm, ஃபஸ்ட் மைனஸ் Im எழுதுகிறோம், அது கம்மியாக இருக்கும் இல்லையா? மைனஸ் Vm ஃபஸ்ட்டு இன்புட் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ மைனஸ் Imனா எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு இன்புட்டு V என்னது ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க, அப்போ தான் நமக்கு புரிஞ்சுது ஈஸியாக இருக்கும். V = Vm sin ω t, Vm sin ω t. I = Im sin of ω t minus π by 2. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு V வோல்டேஜோட கிராஃப் வரைய போகிறேன் நான். ஏசி வோல்டேஜுக்கு ω t 0 போட்டால் sin 0 0, அப்போ என்ன ஆகிடுது? ஃபுல்லாக 0 ஆகிடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ω t பதிலாக நான் 19 போட்டேன்னா என்ன ஆகும்? sin 91 ஆகிடும். V = Vmனு கிடைக்கும். ஸோ இதுதான் Vm பாயிண்ட்டு. கரெக்டா? ஸோ அந்த Vm பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்க நான் எப்படி போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட்டு தான் என்னது? Vm. அடுத்தது பை போட்டிங்கன்னா sin π வேல்யூ 0, அதனால இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 3 π by 2 போட்டிங்கன்னா -1. ஸோ இந்த இடத்துல ஓகேவா? 2πக்கு திரும்ப என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? கிளியரா? இதான் என்னது நம்ம அப்ளை பண்ண ஏசி வோல்டேஜ். இந்த ஏசி வோல்டேஜை V = Vm sin ω t. புரிஞ்சுதா? இதான் அப்ளைடு ஏசி வோல்டேஜ், அது மாறல. எல்லா கேஸுக்குமே அப்ளைடு ஏசி வோல்டேஜ் தான். V = Vm sin ω t தான் எடுக்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. வச்சுரியா? கரண்ட்டு தான் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கரண்ட் வேல்யூ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே கரண்ட் இருக்கு இல்லையா, அதில் இந்த ரிலேஷனில் ω t 0ன்னு போட்டாங்க என்ன நடக்கும்? இந்த கேஸில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேஸில் இதில் கரண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ω t இங்கே 0 போட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ω t = 0 அப்படின்னா வாட் இஸ் I? Im sin ஆஃப் இதை ω t 0 போட்டால் 0 - π by 2, 0 மைனஸ், சொல்கிறது புரியுதா? ω tக்கு நம்ம 0 போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? sin ஆஃப் -π by 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? வாட் இஸ் sin ஆஃப் -θ? மைனஸ் sin θன்னு சொன்னா sin π by 2 வேல்யூ என்ன? 1.
ஸோ நான் புரியுறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுறேன். மைனஸ் ஐஎம் இன்ட்டு சைன் பை பை டூன்னு கிடைக்கும். இன்ட்டு சைன் பை பை டூ ப்ராப்ளம். ஓகே, ஐஎம் இன்ட்டு சைன் பை பை டூ. ஏன் அப்படி எதுக்கு தெரியுதா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல். சொன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. இது அதே தீட்டா. சைன் 90 வேல்யூ 1. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் ஐஎம்னு கிடைக்கும். எப்போ ஒமேகா டிக்கு பதிலாக நான் 0ன்னு போட்டேன்னா இங்கே எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? இதில் கரண்ட்டில் மைனஸ் ஐஎம் இஸ் த ஆன்சர். ஒமேகா டி 0 எங்கே இருக்குது? இதானே ஒமேகா டி ஆக்சிஸ், இதானே 0. அப்போ ஒமேகா டி நான் 0ன்னு போட்டேன்னா ஒமேகா டி நான் 0ன்னு போடும்போது ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் ஐஎம்னு கிடைச்சிருக்கு. 0 கிடையாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒமேகா டி 0 போட்டால் சைன் 0 ஆகிடுச்சு. 0 இன்ட்டு பிஎம் 0, அதனால 0. ஆனால் இது அப்படி கிடையாது. ஒமேகா டி 0 போட்டால் எனக்கு ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் மைனஸ் ஐஎம். 0வாக இருக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? ஆம்ப்ளிடியூட் நெகட்டிவ்ல மேக்ஸிமம் கிடைச்சிருக்குது. எதில்? இண்டக்டன்ஸ் கேஸில். சொல்கிறது புரியுதா? பிகாஸ் பை பை டூ ஃபேஸ் டிஃபரன்ஸ், கரண்ட் வந்து லேக் த வோல்டேஜ் பை 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 டூ அப்படின்னு வந்ததுனால. அடுத்தது 90 போட்டிங்கன்னா பை பை டூ இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஆங்கிள் எடுத்து 0 முடிச்சிட்டேன். பை பை டூ ஒமேகா டிக்கு பை பை டூ போட்டிங்கன்னா பை பை டூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ சைன் 0 0, ஐ ஈக்குவல் டு 0 ஆகிடும். 90 இருக்கும்போது இது என்ன ஆகிடும்? அப்போ 0 ஆகுது. சொல்கிறது புரியுதா? 90 இருக்கும்போது இது மேக்ஸிமமாக இருக்குது. ஆனால் கரண்ட்டு 5/2 ஃபேஸ் ஆங்கிளுக்கு என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அடுத்தது பை போட்டிங்கன்னா பை மைனஸ் பை பை டூ என்ன வரும்? 180 மைனஸ் 90 அர்த்தம். திரும்ப 90 கிடைக்கும். சைன் 90 1 ப்ளஸ் 1 கிடைக்கும். இப்போ அப்போ ஐ ஈக்குவல் டு ஐஎம்னு கிடைக்கும். ஒமேகா டி ஈக்குவல் டு பை அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஐ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஐஎம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை டூ. பை மைனஸ் பை பை டூ. பைனா 90, ஓகேவா? 90 மைனஸ் சாரி பைனா 180, பை பை டூ 90. 180 மைனஸ் 90 ஐஎம் சைன் பை பை டூ. 180 மைனஸ் 90. ஸோ சைன் 90 எனக்கு என்னது? 1. அப்போ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? ஐஎம். ஐ ஈக்குவல் டு ஐஎம்னு கிடைக்கும். அப்போது 180 பை நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா ஒமேகா டிக்கு பதிலாக ஐ ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? ப்ளஸ் ஐஎம். இது இருக்கு இல்லையா? இங்கே வரும் ப்ளஸ் ஐஎம். ஓகேவா? 270 போட்டிங்கன்னா 270 ஒமேகா டிக்கு போட்டிங்கன்னா 270 3 பை பை டூ. 3 பை பை 270. 270 மைனஸ் 90 180, தட் இஸ் பை. அப்போ சைன் பை என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 270க்கு நேரம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். புரியுதா? 2 பை போட்டிங்கன்னா 2 பை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 2 பை மைனஸ் 90 என்னது? 2 பைனா 360. 360 மைனஸ் 90 என்னது? 270. ஸோ சைன் 270 திரும்ப என்ன ஆகிடும்? மைனஸ் 1 ஆகிடும். ஸோ 2 பைக்கு நேரம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐஎம் இங்கே கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஏன் மைனஸ் ஐஎம்? 2 பை போட்டால் 2 பை மைனஸ் பை பை டூ, அதாவது 360 மைனஸ் 90 270 கிடைக்கும். சைன் 270 வேல்யூ மைனஸ் 1, அதனால் மைனஸ் ஐஎம்னு கிடைக்கும். புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கிராஃபு. சரியா? கிளியர்? கிராஃப் கிளியராக புரிஞ்சுதா? எஸ், இதுதான் ஆக்சுவலாக அந்த கிராஃப். இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் போகுது பாருங்கள். இது 0, அதாவது இந்த எந்த ஆங்கிள்லாம் இது மேக்ஸிமம் ஆகுதோ, அதாவது பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ்லையோ, எது வோல்டேஜ் எப்போல்லாம் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகுதோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ்லையோ அப்போல்லாம் என்ன ஆகிடுது? கரண்ட் 0 ஆகிடுது. கரண்ட் எப்போல்லாம் மேக்ஸிமம் ப்ளஸ் ஐஎம் இல்லை மைனஸ் ஐஎம் போகுது அங்கெல்லாம் வோல்டேஜ் 0 ஆகிடுது. இதுதான் இதில் நடக்கிறது. அதே மாதிரி கரண்ட் லேக் தெரியுதா? 0க்கு நேரம் இங்கிருந்து ஆரம்பிக்குது, இது ஆல்ரெடி 0வில் இருக்குது. கரண்ட் லேக்ன்றதுனால ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இது என்ன? இதுக்கு ஈக்குவல் I equal to
Im sin omega t minus pi by 2. புரியுதா? அதோடைய கிராஃப் இதுதான், இப்படி தான் போகும் அது. ஸோ இந்த டிஃபரன்ஸில் தான் என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது, இந்த கம்பேரிசன் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இண்டக்டன்ஸ் கேஸில். ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்றது இதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டன்ஸுக்கும் கால்குலேட் பண்ணுவோம். காட் இட்? ரைட். ஸோ இது ஃபேஸார் வச்சு போட்டிருப்பாங்க. இந்த ஃபேஸாரில் என்ன காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடம் தான் என்னது, 90 டிகிரி. கரண்ட் இங்கே இருக்குது, வோல்டேஜ் இங்கே இருக்குது. கரண்ட் இங்கே இருக்குது ரீசன் என்ன, கரண்ட் லேக் த வோல்டேஜ் பை 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 2, அதனால் அது இங்கே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? கரண்ட் லேக் த வோல்டேஜ் பை 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 2ன்றதுனால அது இங்கே இருக்குது. வோல்டேஜ் அட்வான்ஸாக இருக்குது, கரண்ட் லேக்காக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து பை பை 2 ஃபேஸ் டிஃபரன்ஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த டாட்டா போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, இதை போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி தான் போகும். இது கரண்ட்டு இண்டக்டன்ஸ் கேஸில். இதை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம போட்ட கிராஃப் கிடைக்கும். டாட்டா போட்டதை அப்படியே ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிங்கன்னா லைக் திஸ். தெரியுதா? நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கிராஃப் தான் இது. கிளியர்? இதுதான் அந்த ஃபேஸார் டயக்ராம். ரைட். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். த சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் அண்ட் இண்டக்டர் சோர்ஸ் த கரண்ட் லேக். அந்த பாயிண்ட் தான் இருக்குது பாருங்கள். த கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 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 2, ஆர் இன்னொரு மெத்தட் இது எப்படி சொல்லலாம்னா 1/4 ஆஃப் சைக்கிள். பை பை 2 என்ன அர்த்தம், 1/4 ஆஃப் த சைக்கிள்னா 90 டிகிரின்னு அர்த்தம். கம்ப்ளீட் சைக்கிளை சர்க்கிளை நம்ம எத்தனை டிவைட் பண்ணுறோம், 4 குவாட்ரண்ட்டு. கரெக்டாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ 0 ஆரம்பிச்சுட்டு 90, 180, 270, 360. அதனால் பை பை 2ன்றது 90 டிகிரின்னு சொல்லலாம். அதர்வைஸ் 1/4 ஆஃப் த சைக்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃபேஸார் ரெப்ரசன்ட் கேஸ் இன்ஸ்டன்ட் த கரண்ட் ஃபேஸார் ஐ இஸ் பை பை 2. இதை இப்படி இன்னொரு மாதத்தில் எப்படி சொல்லலாம்னா கரண்ட் ஐ இஸ் பை பை 2 பிஹைண்ட் த வோல்டேஜ். லேக்னு சொன்னோம் இல்லையா, அதை இப்படியும் சொல்லலாம். கரண்ட் வந்து பை பை 2 பிஹைண்ட் த வோல்டேஜ்னு சொல்ல முடியும். ஸ்டில் சேம் மீனிங் ஒன்லி. கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 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 2, ஆர் கரண்ட் வந்து பிஹைண்ட் த வோல்டேஜ் எவ்வளோ ஆங்கிள் பை பை 2 இருக்குது. போத் ஆர் சேம் மீனிங் ஒன்லி. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த கேஸில் ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்கும், ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். இதில் P bar equal to 0. இது ஆக்சுவலாக அந்த டெரிவேஷனில் போடுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ரைட். ஸோ ஆவரேஜ் பவர் இந்த கேஸில் 0 ஆகிடும் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் 0. த ஆவரேஜ் பவர் சப்ளைடு டு அன் இண்டக்டர் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. சரியா? ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் ஃபைனலாக கொண்டு வரும் இந்த கேஸில் இருந்து என்னென்னா, ரெசிஸ்டர் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பவர் டிசிபேஷன் இருக்கும். இந்த கேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது என்னது, இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்காது, பவர் டிசிபேஷன் இருக்காது. அடுத்து நம்ம கெப்பாசிட்டர் பார்ப்போம், அதுலேயே ஆவரேஜ் பவர் 0 ஆகிடும். ஸோ அதுலேயே ரெசிஸ்டர் ப்ரெசென்ட் இல்லை. பவர் டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ரெசிஸ்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா நம்ம பவர் டிசிபேஷனை கால்குலேட் பண்ண முடியாது, பவரே கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் இங்கே ரெசிஸ்டர் இல்லை, இது பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ன்றதுனால ஆவரேஜ் பவர் 0 ஃபார் 1 கம்ப்ளீட் சைக்கிள். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் அடுத்து பார்ப்போம், அதுக்கு ஆவரேஜ் பவர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, டெரிவேஷன் நோ நீட். ரைட். இப்போ ப்ராப்ளம், டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ பியூர் இண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பியூர் இண்டக்டர் ஆஃப் 25 மில்லி ஹென்ரி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் ஹென்ரி. மில்லி ஹென்ரினா மில்லினா 10⁻³ அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, L = 25 × 10⁻³ ஹென்ரி இஸ் கனெக்டட் டு எ சோர்ஸ் ஆஃப் 220 வோல்ட். கிவன் டேட்டாவில் 220 வோல்ட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கிறேன், RMS. ஸோ நம்ம இனிமேல் அதுக்கு RMS நம்ம இதுலையும் யூஸ் பண்ணுவோம். இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸு எல்லா கேஸ்லையுமே கிவன் வோல்டேஜ் வந்து RMS. சரியா? 220
வோல்ட். கிவன் வோல்ட் மீன்ஸ் பீக்குன்னு சொல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இண்டக்டர் ரியாக்டன்ஸ் ஆர்எம்எஸ் கரண்ட் இண்டக்டர் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இண்டக்டர் ரியாக்டன்ஸ்னால் என்னது இங்கே எக்ஸ்எல். இண்டக்டர் ரியாக்டன்ஸ் சிம்பிள் என்ன எக்ஸ்எல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஐஆர்எம்எஸ் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ்எல்லுடைய வேல்யூ என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் எக்ஸ்எல்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா எல்லுக்கு. கொஸ்டினில் ஒமேகா கொடுத்துருக்காங்களா டேரெக்டாக? கிடையாது. ஆனால் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. இதை நான் இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். 2π நியூஎல் ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒமேகா வேல்யூ 2π நியூன்றது ரொட்டேஷன் வர எல்லா கேஸ்லையும் அதை யூஸ் பண்ணுவோம். ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூஎல். அப்போ இதில் இருக்கிற வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 2 × 3.14 நியூ 50. இண்டக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 25 மில்லி ஹென்ரி. அப்போ 25 × 10⁻³ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்துருக்குது? 7.85 7.85 ஓம் அப்ராக்சிமேட்டாக ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம். இதை அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்எம்எஸ் கரண்ட்டு. ஸோ இப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ். இங்கே ஆர் போடக்கூடாது. இங்கே ரெசிஸ்டன்ஸோட ரோல் எது ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை எக்ஸ்எல் அப்படின்னு போடணும். சொல்லுறது புரியுது? ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை எக்ஸ்எல். ஸோ விஆர்எம்எஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க என்னது? 220 வோல்ட். ஸோ விஆர்எம்எஸ் வந்து இந்த கேஸுக்கு என்னது சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்பேஸில். சரியா? 220 பை எக்ஸ்எல். நம்ம இங்கே சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வந்துருக்குது? 7.85. ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன ஆன்சர் கிடைக்கும்? 28 ஆம்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? கிளியர்? ஸோ இந்த ஆர்எம்எஸ் கரெக்டு கிவன் டேட்டாவில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் சிம்பிளாக வோல்டேஜ் கொடுத்தாங்க. நம்ம இனிமேல் எப்படி தான் எடுத்துக்க போகிறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது? ஆர்எம்எஸ் வோல்டேஜ். பீக் வோல்டேஜ்னு கேட்கும்போது தான் நான் விஎம் கால்குலேட் பண்ணணும். பீக் கரண்ட் கேட்டால் ஐஎம் கால்குலேட் பண்ணணும். அதர்வைஸ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஆர்எம்எஸ் கரண்ட் தான் ரிலேஷன் கொண்டு வரும். ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு வாட்? விஆர்எம்எஸ் பை ரெசிஸ்டன்ஸ் அந்த ஆர். இங்கே ரியாக்டன்ஸ் இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதனால் விஆர்எம்எஸ் பை எக்ஸ்எல்னு போனால் ஆறு போடக்கூடாது. எக்ஸ்எல்லுக்கு ஃபார்முலா தெரியும், ஒமேகா எல். புரிஞ்சுதா? ரைட். தேர்ட் கேஸ் பாருங்க. ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு ஏ கெப்பாசிட்டர். ஸோ ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு ஏ கெப்பாசிட்டர் என்ன நடக்குங்க? அதே கேஸ் தான். இஎம்எஃப் வி ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. ஸோ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் இதில் பாஸ் ஆகுது I. ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இப்போ என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும்? இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I கெப்பாசிட்டன்ஸ் கேஸில். ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் கரண்ட் வேல்யூ. கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டில் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டோடைய வேல்யூவோடைய ஃபார்முலா என்ன எடுத்து டெரைவ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பவர் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஏசி வோல்டேஜ் அண்ட் ஏசி கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் இங்கே எப்படி வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுதான் இதில் இருக்கக்கூடிய கேஸு. ஸோ ஸ்டில் அகெயின் வாட்? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா தான். இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம்? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு. இது கிவன் நம்ம கொடுக்குறது. ஸோ அதனால் V equal to Vm sin ஒமேகா டி. இது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல வச்சுப்போம். யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் லா கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளைடு ஏசி வோல்டேஜ் வியா மைனஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா C equal to Q by V. ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டன்ஸ் C equal to என்ன கிடைக்கும் நமக்கு? C equal to total charge by potential. C equal to Q by V. செகண்ட் சாப்டர்ல படிச்சோம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அந்த சாப்டர்ல கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? Q by V. அப்போ வாட் இஸ் V? இதுல இருந்து ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு V தான் வேணும். இப்போ the potential across the capacitance எனக்கு வேணும்.
ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா v ஈக்குவல் டு q பை சின்னு கிடைக்கும். கரெக்டாக? இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் கெப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் வந்து v ஈக்குவல் டு q பை சி ஈக்குவல் டு 0. த டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் எனி க்ளோஸ்டு லூப் எப்பவுமே என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்? பிகாஸ் தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ். த டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் எனி க்ளோஸ்டு லூப் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? புரிஞ்சுதா? போலாமா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சாகணும். இந்த v மைனஸ் q பை சி கொண்டு போனால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் q பை சி. கரெக்டா? ப்ளஸ் q பை சி. விக்கு பல என்ன எழுதலாம்? அப்ளைடு வோல்டேஜ். இதை எழுதலாம் இல்லையா? v ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t ஈக்குவல் டு q பை சி. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சாகணும்? கரண்ட்டை கண்டுபிடிச்சாகணும். சார்ஜ் இருந்தால் சார்ஜ் இருந்தால் நான் எப்படி கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும்? கரண்ட்டோடைய இன்னொரு ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா என்ன? கரண்ட்டோட பேசிக் ஃபார்முலா I ஈக்குவல் டு வாட் இஸ் கரண்ட் I? dq பை dt. அதான் டெஃபினேஷன் ஆஃப் கரண்ட்டு. சார்ஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். dq பை dt தான் என்னது? கரண்ட்டு I. அப்போது இங்கே எனக்கு சார்ஜ் இன்வால்வ் ஆகிருக்குது, எனக்கு கரண்ட்டு வேணும். அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எல்லாம் எனக்கு என்ன கிடைச்சிரும்? கரண்ட் கிடைச்சிரும். இந்த சி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர் இருக்கிற சி இங்கே வந்துடும். கரெக்டாக? விஎம்சி இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு கியூன்னு கிடைக்கும். கரெக்டாக? சொன்னது புரிஞ்சுதா? ஸோ நம்ம இப்போ இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, செகண்ட் எழுதிக்கோங்க. ஈக்குவல் தானே? விஎம்சி இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போ நான் கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். எனக்கு சார்ஜ் இருக்குது. சார்ஜ் இருந்து நான் கரண்ட்டை கால்குலேட் பண்ண என்ன பண்ணி ஆகணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் with respect to t. With respect to t on both sides. ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. on both sides டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும்? dq by dt. கரெக்டா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dq by dt. இங்கே என்ன பண்ணணும்? vmc கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டா? சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். புரியுதா? இது என்னது? ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வச்சுக்கோங்க. இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். சைன் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃப்ரண்ட்டில் ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அந்த ஏ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். சரியா? அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சைன் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஏ காஸ் ஏஎக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கு. இதான் இந்த ஒமேகா எங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் நான் டேரெக்டாக எழுதுறேங்க. அது ஃபார்முலா. சரியா? சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், சைன் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ காஸ் ஏஎக்ஸ். ஓகேவா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சைன் ஒமேகா டி இந்த ஃபார்மெட்டில் என்ன வரும்? ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. புரியுது என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இந்த ஃபார்மெட்டில் எழுதிருக்கிறேன் டேரெக்டாக. அதுவே நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் அந்த ஃபார்முலா கொடுத்துருந்து இந்த மாதிரி ஃபார்மெட் இருந்த சைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ காஸ் ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். வெறும் சைன் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அவ்வளோதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை இந்த dq by dt இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே என்ன எழுதலாம்? கரண்ட்னு எழுதலாமா? ஸோ dq by dt சார்ஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் கால்டு கரண்ட் I. ஸோ இதை ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா Vm ஒமேகா சி இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னு இந்த ஒமேகா இது கூட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். Vm ஒமேகா சி ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டி. இப்போது இங்கேயும் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், கரண்ட் I ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? Vm ஒமேகா சி இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இங்கே எனக்கு சைடில் இருந்தால் தான் நான் கம்பேர் பண்ண முடியும். போன கேஸில் பண்ண மாதிரி, போன கேஸில் என்ன இருந்தது?
காசு வந்தது, ஃப்ரண்ட்டில் மைனஸ் சைன் வேறு இருந்தது. அப்போ அதை நான் ஈக்குவலாக சைனுக்கு மாற்றினேன். தென் ஒன்லி ஐ கேன் கம்பேர் ஏசி வோல்டேஜ் அண்ட் ஏசி கரண்ட் ஃபேஸ். அப்போ இங்கேயும் இதை காசுக்கு மாற்றி ஆகணும். ஸோ காசு டு சைனுக்கு மாற்றி ஆகணும். ஸோ இது எப்படி மாற்றலான்னு பாருங்களேன். விஎம் ஒமேகா சி, இந்த சைன் ஒமேகா டி எப்படி எழுதலாம்? இப்போ காசு ஒமேகா டி சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா ஒமேகா டி ப்ளஸ் 90 எழுதலாம். அதர்வைஸ் 90 ப்ளஸ் தீட்டா. ஏன் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன்? இந்த ஃபார்முலா முன்னாடி யூஸ் பண்ணது தான். சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ காஸ் தீட்டாவை நான் ஈக்குவலாக சைடில் எழுதுனா இப்போ என்ன பண்ணலாம்? 90 ப்ளஸ் தீட்டா. போன கேஸில் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். போன கேஸில் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இருந்து இங்கே மைனஸ் கிடையாது. இந்த ஃபார்முலா போன கேஸில் யூஸ் பண்ணது தான். காஸ் தீட்டாவை சைனுக்கு மாற்றணும் ஈக்குவலண்ட்டா அப்படின்னா காஸ் தீட்டா வி கேன் ரைட் சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா. அதனால் இங்கே 90 ப்ளஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே ஒமேகா டி, அதனால் சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? இப்போது இந்த ஈக்குவேஷனை இன்னும் ஃபர்தராக மாடிஃபை பண்ணுறேன். இது எப்படி எழுத போகிறேன்னா, எனக்கு எந்த ஃபார்மெட்டில் வரணும்? இப்போ அடுத்தது I ஈக்குவல் டு ஐஎம்னு வரணும். ஐஎம் எதுக்கு ஈக்குவல்? Vm/R தான் R வரணும். இண்டக்டன்ஸாக இருந்தால் எக்ஸல்னு பார்த்தோம். அப்போ இங்கே கெப்பாசிட்டி ரிடக்ஷன் தான் என்ன வரணும்? XCன்னு வரணும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இங்கே ஒரு டேர்ம் நான் யூஸ் பண்ண போகிறேன். Vm ஈக்குவல் டு ஐஎம் ஈக்குவல் டு Vm/XC இன்ட்டு சைன் ஆஃப் இது ஒமேகா டி ப்ளஸ் π/2 எழுதிக்கலாமா? அடிஷனல் ரெண்டு ஒன்று தானே, கம்பேர் பண்ணுறதுக்காக. π/2 ப்ளஸ் ஒமேகா டி ஆல்சோ வி கேன் ரைட் ஒமேகா டி ப்ளஸ் π/2. ஸோ Vm/XC ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் π/2. அப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது கூட XC இதுக்கு எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? IM இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் π/2. இந்த ஃபார்மெட்டு கொண்டு வந்துட்டோம். எந்த ஃபார்மெட்டுக்கு வரணும்? I ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் சம் ஆங்கிள் அப்படின்னு வரணும். ப்ளஸோ மைனஸோ வாட் எவர் இட் இஸ் இந்த ஃபேஸ். சரியா? கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும்? அப்ளைடு ஏசி ஒழுங்கு அதே வேவ் இருக்கணும். அங்கே சைடுனா இங்கேயும் சைடு இருக்கணும், அங்கே காசுனா இங்கேயும் காசு தான் இருக்கணும். அப்புறம் ஐஎம் கண்டிப்பாக வந்தாங்கன்னா ஐஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? Vm/. ரெசிஸ்டிவ் காம்பனண்ட். ரெசிஸ்டன்ஸ் காம்பனண்ட் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. என்ன இருக்குது? கெப்பாசிட்டன்ஸ். போன கேஸில் இண்டக்டன்ஸ் இருந்தது, எக்ஸ்எல்னு போட்டோம். இங்கே XC. இந்த XC எதுக்கு ஈக்குவல்? அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேர் XC எதுக்கு ஈக்குவல்னா 1/ωc ஈக்குவல். XC ஈக்குவல் டு 1/ωc. XC ஈக்குவல் டு 1/ωc. இந்த XC நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதனுடைய SI யூனிட் என்னது? ஓம். ஏன்னா இது எந்த ரோலை ப்ளே பண்ணும்? ரெசிஸ்டன்ஸோட ரோலை தான் இதுவும் ப்ளே பண்ணும். அதனால் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட SI யூனிட் நமக்கு இங்கே என்னது? ஓம் தான். சொல்கிறது புரியுதா? XC ஈக்குவல் டு 1/ωc. அப்போது இந்த IM எதுக்கு ஈக்குவல்? அப்போ IM எதுக்கு ஈக்குவல் சொல்லலாம்? IM ஈக்குவல் டு Vm/XCன்னு சொன்னா IM எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன். இதுக்கு பதிலாக தானே மாற்றிருக்கிறேன். Vm/XC பதிலாக என்ன மாற்றிருக்கிறேன்? IMன்னு மாற்றிருக்கிறேன். அப்போ IM Vm/XCனா அது எப்படி சொல்லலாம்? Vm/1/ωc. XCன்றது எதுக்கு ஈக்குவல்? 1/ωc. சொல்கிறது புரியுதா? அப்போது IM ஈக்குவல் டு Vm/R. அந்த ரெசிஸ்டன்ஸ் ரோலை எது இங்கே ப்ளே பண்ணுது? XC ப்ளே பண்ணுது. அதனால தான் SI யூனிட் ஓம். Vm/ஓம்ஸ் லா படி Vm/R. ஆருக்கு பதிலாக XC. XC ஆல்சோ ஈக்குவல் டு 1/ωc. ωc மேலே போச்சுன்னா எங்கே போய்டும்? நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? Vm/ωc. புரியுதா? தட் ஆல்சோ ஈக்குவல் டு 2π/νc எழுதலாம். ஏன்? ஒமேகா ஆல்சோ ஈக்குவல் டு வாட்? 2π/ν இல்லையா? அது Vm கூட கனெக்ட் பண்ணி வருங்க. ஸ்பேஸ் பத்தில் இங்கே எழுதிக்கோங்க. Vm இந்த ωc மேலே போச்சுன்னா Vm/ωc. ஸோ அப்போ Vm இன்ட்டு ஒமேகா ரீப்ளேஸ்டு பை 2π/ν இன்ட்டு c. IM இப்படி எழுதலாம். புரியுதா? இது எல்லாமே IM உடைய ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? IM ஈக்குவல் டு Vm/XC. ஆல்சோ வி கேன் ரைட் Vm/ωc ஆல்சோ ஈக்குவல் டு வாட்? Vm 2π/νc. ஏன்? ஒமேகாவுடைய வேல்யூ அதுக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா தெளிவா? ஸோ அப்போ ஃபைனலாக நான் எப்படி எழுதணும் பாருங்கள். இதை
இந்த ரிலேஷன் நமக்கு ஒரே ஸ்டெப்பில் எழுதுறேன் நான். Vm by xcன்னு சொல்லலாம். xc எதுக்கு ஈக்குவல் 1 by ஒமேகா சிக்கு ஈக்குவல். அதனால் Vm ஒமேகா சி அப்படின்னு சொல்லிடலாம். பிகாஸ் xc ஈக்குவல் 1 by ஒமேகா சி, அது மேலே போயிடும். அதர்வைஸ் Vm 2 pi nu into cன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இது Im உடைய ரிலேஷன். xm இங்கே அலின கொடுத்துட்டேன். xm ஆல்சோ we can write what? xm கூட எப்படி எழுதலாம்? 2 pi nu c நம்ம இங்கே எழுத முடியும். this also we can write ஒமேகாவுக்கு பதிலாக 2 pi nu c ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? கிளியரா? இதுதான் ஆக்சுவலாக xc ஈக்குவல் டு 1 by ஒமேகா சி, ஒமேகா we can write 2 pi nu. இதுதான் இதனுடைய ரிலேஷன். இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐஎம்ன்றது Vm by xcக்கு ஈக்குவல் சொல்லலாம். அதர்வைஸ் Vm ஒமேகா சி, ஏன் Vm ஒமேகா சொல்ல xc 1 by ஒமேகா சிக்கு ஈக்குவல். இதில் 1 by ஒமேகா சின்னு போட்டால் ஒமேகா சி மேலே போயிடும். ஸோ இந்த டேர்ம் தான் ஐஎம் ஆக்சுவலாக. ஐஎம் ஈக்குவல் டு Vm ஈக்குவல் டு Vm ஒமேகா சி தான் ஐஎம் ரோலை ப்ளே பண்ணுதுங்க. ஏன் நான் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றினேன் அப்படின்னா, ஓம்ஸ் லா படி ஐஎம்ன்றது என்னது? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ்னு வரணும் அந்த ஃபார்மெட்டுக்கு. அதனால் ஐஎம் ஈக்குவல் டு Vm பைன்னு வரணும். அதனால் இங்கே ஒமேகா சி நியூமரேட்டரில் இருக்குது ஈக்குவலண்ட்டாக எழுதணும். நான் பை ஒமேகா சின்னு போட முடியாது. 1 by ஒமேகா சின்னு போட்டால் மீனிங் மாறாது ஈக்குவலண்ட்டாக. ஸோ the 1 by ஒமேகா சி டேர்ம் இட் ஆக்ட் as the role of resistance. அந்த ஃபார்மெட்டுக்காக கொண்டு வந்தது, ஓம்ஸ் லா கூட கம்பேரிசன் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ ஐஎம் ஈக்குவல் டு Vm by x ஈக்குவல் டு இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியும். அப்போது இங்கு ஃப்ரீக்குவென்சிக்கும் அந்த கெப்பாசிட்டன்ஸு கூட அந்த எக்ஸ்எல் இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸசி, சாரி எக்ஸ்எல் கிடையாது எக்ஸசி, எக்ஸசிக்கும் இது கரண்ட்டுக்குள்ள அந்த ரிலேஷன் ஐஎம் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸசியோட நேச்சர் எழுதிக்கோங்க. எக்ஸசி இங்கே என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் சி கரெக்டா? எக்ஸசியோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம் இப்போ? 1 by ஒமேகா சி, அது எதுக்கு ஈக்குவல்? 1 by 2 pi nu c. கரெக்டா? இப்போ பாருங்க, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதில் என்ன நடக்கும்? ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸசி டிக்ரீஸ் ஆகும். ஏன்? ஃப்ரீக்வன்சியும் நியூ என்னது? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ்னா எக்ஸசி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். காட் இட்? அதே மாதிரி சி, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் எக்ஸசி என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸசி இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன? எக்ஸசி வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு நியூ, ஆல்சோ இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ். புரியுதா? அடுத்தது ஐஎம்முக்கு வாங்க. ஐஎம்முடைய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஐஎம் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? Vm by xc. அதர்வைஸ் Vm ஒமேகா சி ஈக்குவல் டு Vm ஒமேகாவுக்கு பதில் என்ன எழுதலாம்? 2 pi nu into c. இப்படி எழுதலாமா? இதானே பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த ஐஎம் பாருங்களேன், என்ன ஆகும்? ஐஎம்முக்கு எக்ஸ்எல்குள்ள ரிலேஷன் என்ன? இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா ஐஎம் கண்டிப்பாக என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா எக்ஸசி என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன்? டிக்ரீஸ். புரியுதா? அப்போ ஐஎம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ஐஎம் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி நியூவும் ஐஎம்மும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா கரண்ட்டு, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட் இன்க்ரீசஸ். இதில் கெப்பாசிட்டன்ஸ் கேஸில். ஆனால் எக்ஸசி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸு, கரண்ட்டு இன்க்ரீஸ். புரியுதா? ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ், கரண்ட்டு டிக்ரீஸ். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? அப்போது இதை வந்து நீங்கள் என்ன எழுதுகிற ரிலேஷன் எழுத முடியும்? இந்த ஐஎம் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா ஐஎம் அதிகமாகும், அந்த ஆம்ப்ளிடியூடு. புரியுதா? ஃப்ரீக்வன்சி குறையும், ஆம்ப்ளிடியூட் குறையும். எக்ஸ்எல்ல கூட கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது
கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் என்ன நடக்குன்னு கேட்டாங்கன்னா XCன்றது 1/ωc சிம்பிளிஃபைடு வேல்யூ. கிளியராக சொல்கிறது புரியுதா? அப்போது இதுக்கு என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஐஎம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. XC வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ XC கம்மியாக இருக்கும்போது கரண்ட் அதிகமாக இருக்கும். XC அதிகமாச்சுன்னா கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஃப்ரீக்வன்சி அந்த கேஸில் கேட்டால் என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி என்னவா இருந்திருக்குது? கம்மியாக இருந்தது. அது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரண்ட்டும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸில் அப்படி ரிவர்ஸில் இருக்கும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸில் பார்த்ததில். புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்தது போகலாமா? ரைட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கம்பேரிசன் அடுத்தது வாங்க. இங்கே நம்ம அடுத்த பாயிண்ட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டோம் இல்லையா? கம்பேரிசன் வியும் ஐயும். V = Vm sin ωt, I = Im sin of ωt plus π/2 நீங்கள் கிடைச்சது கரண்ட்டு. புரியுதா? இதில் கரண்ட்டுடைய ஆன்சர் ஃபைனல் எப்படி கிடைச்சிருக்கு? I = Im sin of ωt plus π/2. எந்த கேஸுக்கு? கெப்பாசிட்டன்ஸ் கேஸுக்கு கரண்ட்டோடைய வேல்யூ. ஸோ இண்டக்டன்ஸ் கேஸில் I = Im sin of ωt minus π/2 கிடச்சிருந்தது கரண்ட்டுக்கு. இங்கே ப்ளஸ் π/2. அப்போ இதில் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வருது பாருங்கள்? ப்ளஸ் π/2. அங்கே மைனஸ் π/2 லேக் ஆச்சு. சொல்கிறது புரியுதா? இதில் எடுத்து கரண்ட்டு கம்பேர் பண்ணும்போது. கிளியர்? அப்போ இங்கே எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது கரண்ட் இங்கே என்ன ஆகுது பாருங்கள்? கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜோட கரண்ட் லீடிங்கில் இருக்குது. கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை π/2. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கரண்ட் வந்து π/2 என்ன ஆகுது? வோல்டேஜோட லீடிங்கில் இருக்குது. எனக்கு ப்ளஸ் π/2. கட் இட்? அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம்? இதே ஸ்டேட்மெண்ட்டை வேறு எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஆர் இதே ஸ்டேட்மெண்ட் வேறு எப்படி சொல்லலாம்? வோல்டேஜ் லேக்ஸ் த கரண்ட் பை π/2 சொல்ல முடியும். கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 லீடிங்கில் இருக்குன்னு சொன்னால் அப்போ இன்டர்நெட் எப்படி சொல்லலாம்? வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட π/2 கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட முடியும். புரியுதா? நான் இப்போ இந்த ரெண்டு கம்பேரிசனில் எடுத்து ப்ளஸ் π/2 கரண்ட் வந்து ப்ளஸ் π/2 இதோட லீடிங், மைனஸ் π/2 வந்து லேகிங் கரண்ட்டு. புரியுதா? ரிவர்ஸில் சொன்னீங்கன்னா வோல்டேஜ் இங்கே லேகு, கரண்ட் லீடு π/2ல. இண்டக்டன்ஸ் கேஸில் வோல்டேஜ் லீடு, கரண்ட் லேகு வோல்டேஜ் வச்சு சொல்லும் போது. புரியுதா? ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லணும். அதே மாதிரி இதுலேயுமே நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஃபார்மெட், அந்த முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று. சப்போஸ் இப்போ வந்து இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ், இங்கே வந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம், இது இஎம்எஃப் கொடுத்துருக்கோம், இதில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் இது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சி அப்படின்னா, இங்கே அப்ளை பண்ணுற இந்த கரண்ட் இருக்குல்ல, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் ஐ கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துட்றாங்கன்னா I = Im sin ωt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? இஃப் I = Im sin ωt இருந்தது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வோல்டேஜ் என்னவா இருக்கும்? சர்க்யூட் என்ன சொல்லிடுவாங்க? ஏசி வோல்டேஜ் அப்ளை டு த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் கேஸில் ஏசி வோல்டேஜ் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அந்த கேஸில் பாஸ் ஆகிற கரண்ட் வேல்யூ இதுவாக இருந்தால் வோல்டேஜ் என்னவா இருந்திருக்கும், எந்த ஃபார்மெட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு ஒரே பாயிண்ட் தான் மைண்டில் இருக்கணும். கரண்ட்டு வோல்டேஜ் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு தெரியணும். கரண்ட்டு கொடுத்துட்டு வோல்டேஜ் கேட்குறாங்கன்னா இங்கே எது லீடு லேக்னு ஃபஸ்ட்டு தெரியணும். கரண்ட்டு தான் லீடிங், வோல்டேஜ் லேகு கெப்பாசிட்டன்ஸ் கேஸில். இண்டக்டன்ஸ் கேஸில் கரண்ட் வந்து என்னது? லேகு, வோல்டேஜ் லீடு. இந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா இங்கே வந்து கரண்ட் லீடு எதில்? கெப்பாசிட்டன்ஸ் கேஸில். வோல்டேஜ் லேக்னா இந்த டேட்டாவை என்னென்னு கொடுத்துட்டாங்க? Im sin ωt இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே லேக்னா என்ன பண்ணணும்? மைனஸ் π/2 போட்டாகணும். அப்போ V என்னவா இருக்கும்? Vm sin of ωt
-π/2. அப்போ தான் இதை விட -π/2 கம்மியாக இருக்குன்னா கரண்ட்டை விட வோல்டேஜ் π/2 கம்மியாக இருக்குது. இன்டெரக்டாக வேறு எப்படி சொல்லலாம், கரண்ட்டை வோல்டேஜை விட கரண்ட் π/2 லீடிங்கில் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான், புரியுதா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸு கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அந்த π/2 வரும்போது கிவன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வோல்டேஜ் கரெக்டாக எழுதிடணும். கரண்ட் கொடுத்து வோல்டேஜ் கேட்கலாம், இல்லை வோல்டேஜ் விட்டு கரண்ட் கேட்கலாம். கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் கரண்ட் லீடு வோல்டேஜ் லேகு மாதிரி சொல்லணும்னா கம்பேர் பண்ணும்போது. இண்டக்டன்ஸாக இருந்தால் கரண்ட் லேகு வோல்டேஜ் லீடு π/2. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கரெக்டாக டேலி பண்ணிட்டீங்கன்னா அந்த கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிவிடும், கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அது கெப்பாசிட்டன்ஸ் பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டா இண்டக்டிவ் சர்க்யூட்டான்னு சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதனால் தேர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட் கேஸ். புரியுதா? அதுக்கப்புறம் இதுக்கு கிராஃப் எப்படி வரைவீங்க? இந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த கேஸுக்கு எப்படி கிராஃப் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இல்லையா, 0 π/2 π 3π/2 இது என்னது 2π. இந்த ஆக்சிஸ் வந்து ω_t. ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜ் கரண்ட் ஆக்சிஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதனால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல எடுத்துடுறோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து 0. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். V = நம்ம எடுத்துக்கிற கேஸில் என்னது, அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V = Vm sin ω_t, I = Im sin of ω_t plus π/2 ω_t plus π/2. கரெக்டா? இப்போ Im = Im sin of ω_t plus π/2. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு விஎம்க்கு வரைஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் நமக்கு விஎம்க்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ விஎம்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ω_tக்கு 0 போட்டால் 0. இங்கே என்ன வரணும், -Vm, சாரி ப்ளஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ் இல்லையா, இங்கே ப்ளஸ் Vm, இங்கே ப்ளஸ் Im, இங்கே வந்து -Im, இங்கே என்ன வரணும் -Vm. சைன் 90 இருந்தால் ω_t ஃபஸ்ட்டு கேஸில் V = Vm sin ω_tல ω_tக்கு பதிலாக 90 பண்ணால் sin 91. V = என்ன கிடைக்கும், Vm. இதுக்கு நேராக நமக்கு என்ன கிடைக்கும், Vm கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வருமா? ஸோ இது Vm. அதே மாதிரி பையாக இருக்கும்போது 0 ஆகிடும், 3π/2 இருக்கும்போது -Vm, அப்புறம் 2πக்கு 0. இதுதான் அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான். ஓகே, அப்ளைட் ஏசி வோல்டேஜ். ஓகே, கரெக்டாக இருக்கா? இதுதான் காமன் எல்லா கேஸ்லையுமே. அப்ளைட் ஏசி வோல்டேஜ் மாறல, 0 to 2π நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். கரண்ட்டுக்கு தான் கம்பேர் பண்ணிட்டே வரும். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் சப் முடிச்சுட்டு இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறோம். இங்கே 0 போடும்போது என்ன நடக்குன்னு பாருங்களேன். இந்த கேஸில் ω_t = 0ன்னு போடுறீங்க இதில். அப்போ I = என்ன ஆகும், 0 + π/2 ஆகுமா? ஆக்சுவலாக தானே வரும். Im × sin of 0 + π/2 ஒரு ω_tக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா 0 + π/2. ஸோ sin π/2 என்னது 1. அப்போ 1 × Imன்னு கிடைக்கும். அப்போ I = என்னன்னு கிடைக்கும் எனக்கு, Im. அப்போ ω_t 0வாக இருக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, ப்ளஸ் Imன்னு கிடைக்குது. ω_t 0வாக இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் Im. போன கேஸ் என்ன கிடைக்குது, ω_t 0 இருக்கும்போது -Im. எனக்கு என்ன இருந்து ω_t -π/2. ஸோ சைன் ஆஃப் -θ ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் சால்வ் பண்ணோம். இது லீடிங்கிறதுனால ப்ளஸ் Im, அது லேகிங்கிறதுனால -Im கிடைச்சது 0வாக இருக்கும்போது. இண்டக்டன்ஸில் இது கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது லீடு ப்ளஸ் Im. 90 போட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும் பாருங்க, ω_tக்கு 90 போட்டிங்கன்னா வாட் இஸ் 90 + 90 180. சைன் 180 0. அப்போ 0 × Im 0. அப்போ என்ன ஆகிடும், 90 போடும்போது 0 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? பை போடுறீங்க, பை + π/2. பைனா 180. 180 + 90 என்ன ஒரு 270. சைன் 270 என்னது -1. அப்போ சைன் 270 -1னா -Imன்னு கிடைக்கும். பைக்கு நேராக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -Im. அப்புறம் அடுத்தது பாருங்க, அடுத்த ஆங்கிள் என்னது 3π/2. 3π/2 என்ன அர்த்தம், 270. 270 + 90 என்ன ஒரு 360. 3π/2 270. 270 + 90 360. சைன் 360 என்னது
0 டிகிரி. அப்போது 3π/2 நேரம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எது கரண்ட்டு. அதுக்கப்புறம் 2π போடுறீங்க. 2πனா 360. 360 + 90 போட்டிங்கன்னா 450 செகண்ட் சைக்கிள் வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் எங்கே வந்துடும், sin 90 ஆன்சர் வந்துடும். sin 90 வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் Im கிடைக்கும். சரியா, 270க்கு நேராக உங்களுக்கு 0 கிடைக்காது, இங்கே Imனு கிடைக்கும். ரைட், இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி போவோம், கரெக்டாக டேலி பண்ணி போட்டுருங்க. இது ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சு கரெக்டாக இருக்கா? எஸ். இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய கிராஃப். இது வந்து இது அதனோட Im வேல்யூ. இது போடணும், இது ஆக்சுவலாக இப்படி கரெக்டாக வரணும். இருக்கா? புரியுதா? ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக இந்த கிராஃப் இருக்கும். தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்கு. எஸ். ஸோ இப்போ தெரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ஸோ இதுதான் என்னது, கரண்ட் லீடு. கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் வோல்டேஜை விட கரண்ட் என்ன இருக்குது, லீடாக இருக்குது. ஸோ இப்படி வரும் இந்த கிராஃப். ஸோ எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் போகும், இது +π/2. வோல்டேஜை விட கரண்ட் வந்து π/2 லீடிங்கில் இருக்கிறதுனால ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும் பாருங்கள் இதுக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த ரிலேஷன். ஸோ Im = Vm 1/ωc, x is equal to 1/ωc. இதுக்கு பேர் என்னது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். Im = Vm/x, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட். ஸோ அதான் சி த கிராஃப். ஸோ இந்த இடத்துல டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பாருங்கள், கரண்ட் வந்து என்னது, லீடு. வோல்டேஜை விட எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். இண்டக்டன்ஸ் கேஸில் பார்க்கும்போது கரண்ட் இங்கே இருந்தது. ஏன்னா கரண்ட் வந்து வோல்டேஜோட லேகில் இருந்ததுனால π/2 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் லேகில் இருந்தது. இங்கே கரண்ட் லீடிங்கிறதுனால வோல்டேஜ் ஃபஸ்ட் குவார்டரில் இருந்து கரண்ட் எங்கே இருக்கானா செகண்ட் குவார்டரில் இருக்கா. புரியுதா? π/2 டிவியேஷனில் இந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸில் ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நம்ம போட்ட கிராஃப். ஸோ இதெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா கெட் த கிராஃப் லைக் திஸ். அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் போக போக அந்த கிராஃப் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே போகும். புரியுதா தெளிவா? காட் இட்? அதுக்கப்புறம் இந்த கேஸ்லையும் அப்புறம் இந்த பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே current is π/2 ahead of voltage. Current lead the voltage π/2, otherwise we can use what? Current is π/2 ahead of voltage. ஸோ அப்படி நம்ம இது மென்ஷன் பண்ணிக்கலாம், சேம் மீனிங் ஒன்லி. ஸோ இதுலேயும் ஆவரேஜ் பவர் என்னவா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் முதல்ல, 0 இருக்கும். சொல்கிறது புரியுதா? 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும், இங்கேயும் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எஸ், அதுதான் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு 0 ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இங்கேயே பவர் இருக்காது, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது தான். ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் கிடைக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டோ இல்லை பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டோ ப்ரெசென்ட்டாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது, பவர் கிடைக்காது. பிகாஸ் ஆவரேஜ் பவர் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஆனால் அங்கே 0 ஆகாத ரீசன் நம்ம பார்த்தோம். P = I²R அந்த ஃபார்முலாவிலேருந்து கெட் பண்ணியிருப்போம். அதனால் அங்கே 0 ஆகாது. ஸோ வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் நோ பவர் டிசிபேஷன். ரைட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a lamp is connected in series with a capacitor. Predict your observation for DC and AC connection. What happens in each case if the capacitance of the capacitor is reduced அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. டிசி அண்ட் ஏசி கனெக்ஷன், வாட் ஹேப்பன்ஸ் இன் ஈச் கேஸ். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் டிசி அப்ளை பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் கேஸுக்கு, வென் எ டிசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு எ கெப்பாசிட்டர், த கெப்பாசிட்டர் கெட்ஸ் சார்ஜ்டு. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். எப்போ டிசியை
ப்ரொவைட் பண்ணும்போது. ஆஃப்டர் சார்ஜிங் நோ கரண்ட் ஃப்ளோஸ், ஏன்னா கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்லி சார்ஜ் அது ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகாது, அதில் நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்கியூட். ஸோ அப்போ என்ன நடக்காது, த லேம்ப் வில் நாட் க்ளோ, ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா லேம்ப் என்ன ஆகாது, க்ளோ ஆகாது. ஸோ கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டுக்கு நம்ம டிசி வோல்டேஜை கொடுத்தோம்னா அங்கே என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு அது சார்ஜ் ஆகும். கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் ஆகாமல் இருந்ததுன்னா முதல்ல சார்ஜ் ஆகும். கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் அதில் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன், கம்ப்ளீட்லி ஃபில் ஆனிச்சுன்னா அது வந்து பிளாக் பண்ணிவிடும் கரண்ட் ஃப்ளோவை டிசி சப்ளை கொடுக்கும்போது. புரியுதா? அப்போ கரண்ட்டே ஃப்ளோ ஆகலாம், லேம்பில் என்ன ஆகாது, க்ளோ ஆகாது. அதான் அதுக்கு ரீசன். தேர் வில் பி நோ சேஞ்ச் ஈவன் இஃப் சி இஸ் ரெடியூஸ்டு. ஏசி சோர்ஸ் கேஸுக்கு த கெப்பாசிட்டர் ஆஃபர்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஏசி சோர்ஸ் கேஸுக்கு என்ன நடக்கும், ஏசி சோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணோம்னா ஃபார்முலா XL ஈக்குவல் டு 1/ωc. கரெக்டா? இதான் அந்த ஃபார்முலா. இது இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். ஸோ த கரண்ட் ஃப்ளோ இன் த சர்க்கியூட், கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். த லேம்ப் வில் ஷைன் ரெடியூசிங் ஆர் வில் இன்க்ரீஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் த லேம்ப் வில் ஷைன் வாட், லெஸ் பிரைட்லி. ரீசன் என்ன, சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரெடியூஸ் ஆகும்போது கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் நமக்கு என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன், இது ரெண்டு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆச்சுன்னா எக்ஸல் என்ன ஆகுவீங்க, இன்க்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் தானே. ஸோ ரெடியூசிங் சி வில் இன்க்ரீஸ் வாட், ரியாக்டன்ஸ் எக்ஸல். ரீசன் என்ன, எக்ஸல் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த, இது டிக்ரீஸ்னா இது இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸ்னா அது டிக்ரீஸ். ஸோ அப்போ இந்த கேஸில் ரெடியூசிங் சி வில் இன்க்ரீஸ் த ரியாக்டன்ஸ். புரியுதா? ஸோ ஏன்னா கொஸ்டின் அவங்க கேட்டுக்கிறது கெப்பாசிட்டர் ரெடியூஸ் ஆகும்போது என்ன நடந்தால் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸல் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் ஆக்ட் இஸ் அ ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சொன்னேன் இல்லையா, எக்ஸல்ன்றது என்னது, XC இல்லையா, சாரி இங்கே வந்து XC யூஸ் பண்ணணும். XC இன்க்ரீஸ் ஆகும், ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். XC இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரோல் அதிகமாக பண்ணும்போது பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும், பிரைட்னஸ் குறையும். ஸோ வில் ஷைன் லெஸ் பிரைட்லி தேன் பிஃபோர். புரியுதா? இதுதான் இதில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இதுக்கு நம்ம நார்மலாக போன கேஸில் யூஸ் போன அந்த இண்டக்டன்ஸ் கேஸில் யூஸ் பண்ண மாதிரி தான் இங்கேயும் அந்த ஆர்எம்எஸ் கேஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். 15 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். அப்போ C ஈக்குவல் டு 15 மைக்ரோஃபேரட்னா என்ன அர்த்தம், 15 into 10 to the power minus 6 farad is connected to a 220 volt na RMS voltage. Vrms equal to 220 volt, frequency new கொடுத்துட்டாங்க 50 Hz. Source, find the capacitive reactance. XC கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் RMS அண்ட் பீக் கரண்ட் IRMS கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பீக் கரண்ட் என்ன அர்த்தம், IM. பீக் கரண்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன், IMனு சொல்லியிருந்தேன் இல்லையா. பீக் வோல்டேஜ்னா VM. இந்த சர்க்கியூட் ஃப்ரீக்வன்சி இஸ் டபுள் வாட் ஹேப்பன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா XC என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரொபோஷனல் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். XC எதுக்கு ஈக்குவல், XC எதுக்கு ஈக்குவல், XC ஈக்குவல் டு 1/ωc. ஒமேகா வி கேன் ரைட் 2π நியூ. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 212 வோல்ட். அதுக்கப்புறம் RMS கரண்ட். RMS கரண்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், IRMS ஈக்குவல் டு VRMS பை XC. IRMS எதுக்கு ஈக்குவல், IRMS ஈக்குவல் டு VRMS பை ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இங்கே கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் XC. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், VRMS given XC. இப்போ நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேல்யூ. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வில் கெட் 1.04 ஆம்ஸ். பீக் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, பீக் கரண்ட் IM equal to root 2 into I. IRMS equal to IM by root 2. Cross multiply பண்ணிட்டா IM equal to root 2 into I. ஸோ root 2 வேல்யூ 1.414. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிடும், பீக் கரண்ட் கிடச்சிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ த ஃப்ரீக்வன்சி இஸ் டபுள்டு. ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணிங்கன்னா த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஹவுட். ஏன், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். XCயும் ஃப்ரீக்வன்சி என்னது இங்கே எழுதிங்கன்னா இந்த கேஸில் XC இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி கொடுத்த நான் முன்னாடி அந்த பாயிண்ட்டு. ஃப்ரீக்வன்சி ட்வைஸ் ஆகுதுன்னா இது என்ன ஆகிடும், ஹாஃப் ஆகிடும், 1/2 ஆகிடும். ஸோ அது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அத்தனை டைம்ஸ் ஹாஃப் ஆகிடும், மீன்ஸ் டிவைட் ஆகிடும். புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ 2 times இன்க்ரீஸ்னா ஹாஃப் ஆஃப் த டைம் டிக்ரீஸ்டு.
ஸோ how to consequently the current is doubled. ஏன்னா current to frequency directly proportional. அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தோம் பாருங்க, XL XC நியூ அப்புறம் கரண்ட்டு புரியுதா, சாரி XC அதுக்கப்புறம் IM அப்புறம் என்ன சொல்கிறது நியூ, இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டு ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தேன். ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா IM என்ன ஆகிடும், டபுள் ஆகும். இதில் கெப்பாசிட்டிவ் அந்த கேஸில். சரியா, புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ சீரிஸ். அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போகிற ஹெட்டிங் RLC சர்க்யூட், அதாவது LCR சர்க்யூட் ஆர் RLC சர்க்யூட் இல்லை CLR வாட் எவர் இட் இஸ், ஆல் த்ரீ ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஆல் த்ரீ கனெக்டட் சீரிஸாக இருக்கும்போது எப்படி கனெக்ட் பண்ண, எப்படி அதில் கரண்ட் இருக்கும், இம்பிடன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், இதுதான் இதில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவோம். சரியா, ஓகே ரைட். So yes, so AC voltage applied to a series LCR circuit தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்ளைடு AC voltage கரெக்டாக, V ஈக்குவல் டு சேம் இன்புட் என்னது அப்ளைடு AC voltage என்னது, V ஈக்குவல் டு VM sin ஒமேகா T. ஸோ அப்போ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த கரண்ட் I வந்து ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் ஆல் த்ரீ அந்த காம்பனண்ட் உள்ளே பாஸ் ஆகும்போது இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, அப்புறம் பொட்டன்ஷியல் அக்ராஸ் RLC எப்படி இருக்க போது, ஓவரால் ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா, ரைட். ஸோ இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட ஜென்ரல் ஃபார்முலா I ஈக்குவல் டு IM sin ஒமேகா T, I ஈக்குவல் டு IM sin ஆஃப் ஒமேகா T ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்கும். சரியா, இதுதான் அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட ஜென்ரல் ஃபார்முலா. I ஈக்குவல் டு IM வந்து நமக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூட், சைன் ஆஃப் ஒமேகா T ப்ளஸ் 5. இந்த 5 வேல்யூ எது வேணாலும் இங்கே இருக்கலாம். இது வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸோ இல்லை பியூர் இண்டக்டன்ஸோ பியூர் கெப்பாசிட்டன்ஸோ கிடையாது. கரெக்டாக, இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஃபைனலாக இந்த காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நான் இங்கே என்னென்னு சொல்லியிருக்கிறேன் 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரியா, சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கு இல்லையா அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்டு இண்டக்டன்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், VRM அப்படின்னு என்ன அர்த்தம், அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது, அதாவது ஆம்ப்ளிடியூட் எடுக்கிறோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூடு. அதனால் VRM ஈக்குவல் டு V ஈக்குவல் டு IR. அந்த ஃபார்முலா அப்படி என்ன வரும், IM இன்ட்டு R. இங்கே என்ன வரும் அப்படின்னா VCM ஈக்குவல் டு IM இன்ட்டு XC. ஓகேவா, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜோடைய ஆம்ப்ளிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் இன்ட்டு கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் XC. அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் எடுக்கும்போது XL, VLM ஈக்குவல் டு IM இன்ட்டு XL. இது வந்து இண்டிவிஜுவலாக ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் இருக்கிற பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் இருக்கிற பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் என்னது ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலுடைய கேஸ். சரி, அதோட ஆம்ப்ளிடியூட் ரிலேஷன் இது. ஸோ அதாங்க எழுதிருக்கிறோம். ஸோ சிம்பிள், அது ஒன்றும் கிடையாது. PM ஈக்குவல் டு VRM ரெசிஸ்டன்ஸ்க்கு எடுக்கும்போது VRM ஈக்குவல் டு IM. ஏன் இங்கே எல்லாமே IMனு போடுறோம் அப்படின்னா IM ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா சீரியஸாக இருக்கும்போது கரண்ட் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் ஆம்ப்ளிடியூட் இங்கே மாறாது. அதனால் இங்கே IRMனு போடல, சிம்பிளாக IM இன்ட்டு R. பட் பொட்டன்ஷியல் அக்ராஸ் சேஞ்ச் ஆகும், ஏன்னா ரெசிஸ்டர் வேறு இண்டக்டன்ஸ் வேறு கெப்பாசிட்டன்ஸ் வேறு வேறு அப்படின்றதுனால. அதே மாதிரி VCM எழுதும்போது சேம் கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது, VC ஈக்குவல் டு IR ஓம்ஸில். அப்படி இங்கே வந்து ஆருக்கு பதிலாக எது இருக்கும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி VLM ஈக்குவல் டு IM இன்ட்டு XL அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா, இதுதான் அந்த ரிலேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். VL ப்ளஸ் VR ப்ளஸ் VC எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வாட், த டோட்டல் வோல்டேஜ். ஏன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து அந்த டோட்டல் வோல்டேஜ் தான் கிடைக்கும். ரைட், இதுக்கப்புறம் இந்த IM வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிடைக்கிற அந்த ரிலேஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் IM ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட்டு கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனுடைய வேல்யூ என்னன்னா IM ஈக்குவல் டு VM பை ரூட் ஆஃப்
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக என்னது ஐஎம் உடைய ஃபார்முலா. சரியா? இந்த இடத்துல இது எதுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்ல முடியும்? ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா Vm/R இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா RLC சர்க்கியூட்டில் IM ஈக்குவல் டு Vm/Rன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே ஆருக்கு பதிலாக என்னது ஓம்ஸ் லாவில் இங்கே ஜெட்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சிங்கிள் ஆர் மட்டும் கிடையாது. இங்கே என்ன இருக்குது? இம்பிடன்ஸ் இருக்குது, சாரி எக்ஸ்எல், அதாவது இம்பிடன்ஸ் கால் பண்ணுறோம். எக்ஸ்எல் இருக்குது, எக்ஸ்சி இருக்குது, ஆர் இருக்குது. அதனால் இங்கே ஜெட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜெட்டு தான் இங்கே எதுக்கு ஈக்குவல்? ஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். புரியுதா? Z ஈக்குவல் டு எக்ஸ்சி ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஜெட்டுக்கு நேம் என்ன? இம்பீடன்ஸ். இம்பீடன்ஸ். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? ஓம். இந்த ஹோல் காம்பனண்ட் தான் என்னவா ஆக்ட் ஆகுதுங்க? ரெசிஸ்டன்ஸ் ரோல ஆக்ட் பண்ண போகுது. புரியுதா? ஒன்லி பியூர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டி எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஃபைனலாக ஓவரால் அந்த இம்பிடன்ஸ் வேல்யூ ஃபார்முலா இஸ் Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ IM ஈக்குவல் டு Vm/Z. அந்த ஓம்ஸ் லா ஃபார்முலா எழுதும்போது Vm இங்கே ஆர் மட்டும் போட மாட்டோம், பியூர் கேஸ் கிடையாது, எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த டேர்ம் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருப்போம், ஓவரால் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் Z. அதனால தான் அந்த ரெசிஸ்டன்ட் இது என்னது? ஓம். ஸோ இங்கே இம்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் நம்ம அடிக்கடி அதை கொஸ்டினில் கேட்பாங்க, சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபார்முலா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் IM ஈக்குவல் டு Vm/Z. புரியுதா? அதுக்கப்புறம் பேஸ் டிஃபரன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த கேஸில்? அதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்று வோல்டேஜ் வச்சு கனெக்ட் பண்ண முடியும், இல்லை அடுத்து எதை யூஸ் பண்ண முடியும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். ஸோ போத் ஆர் பாசிபிள், கரெக்ட், கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி. இப்போ tan phi இங்கே என்ன வரும்? VCM மைனஸ் VLM/VRM. இது வந்து வோல்டேஜ் ட்ராப் வச்சு சொல்லும் போது கெப்பாசிட்டன்ஸோடைய அக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூடு மைனஸ் இண்டக்டன்ஸோடைய மேக்ஸிமம் வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூட் பை ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட். இங்கே என்ன வரும்? அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆர். இது நீங்கள் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆர்னு போடலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரியா? ஃபைனலாக எது கிரேட்டர் எது ஸ்மாலர்ன்றதை பொறுத்து தான் அங்கே டிசைட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சினாலும் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல்னாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் அதெல்லாம் நமக்கு இங்கே எது சேஞ்சஸ் இருக்காது. இங்கே நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக என்ன எடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டிஷன். இதில் ஒரு கண்டிஷனை இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ்சி கிரேட்டர் தென் எக்ஸ்எல்லாக இருந்தால் இந்த ஃபை வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துப்போம், எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? அதில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை விட, சார் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சி இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்எல். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக இருந்தால் அப்போது இந்த வேல்யூ கிரேட்டர், இது ஸ்மாலராக இருந்தால் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவில் கிடைக்கும். இது எப்பவுமே பாசிட்டிவ் தான், ஆர். சரியா? அப்போ இதில் வரக்கூடிய வேல்யூ தான் ப்ளஸ் மைனஸை பொறுத்தா நமக்கு சேஞ்சஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸு. ஸோ எக்ஸ்சி கிரேட்டர், இது ஸ்மாலராக இருந்தால் எடுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இதில் கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போது 5 பாசிட்டிவ். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸு எனக்கு பாசிட்டிவில் கிடைச்சா நான் என்ன சொல்ல போகலாம்? அந்த சர்க்யூட்டை ப்ரிடாமினென்ட்லி, சர்க்யூட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி கெப்பாசிட்டிவ், நாட் பியூர்லி கெப்பாசிட்டிவ். த ஓவரால் அவுட்புட் எப்படி இருக்குது? அதில் கெப்பாசிட்டன்ஸுடைய நேச்சர் இருக்குது. எப்போ? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக இருந்தால் ஃபேஸ் பாசிட்டிவ் கிடைக்கும். 5 வந்து பாசிட்டிவில் கிடைக்குதுன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவில் கிடைக்குதுன்னா இங்கே என்ன சொல்கிறோம்? த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரிடாமினன்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். கிளியர்? ஸோ த கரண்ட் இன் த சர்க்யூட் லீட்ஸ் த வோல்டேஜ். கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் கரண்ட் என்ன ஆகும்? இதில் பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் என்ன நடந்தது அதை வச்சு சொல்லணும். கரண்ட் வந்து லீட்ஸ் த வோல்டேஜ் பை π/2. எப்போ? கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னு சொன்னோம்னா. புரியுதா? எப்போ இந்த கேஸில் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டிவாக இருந்தால் கெப்பாசிட்டியோடைய பியூர் கேஸ் என்ன இருந்தது? கரண்ட் வந்து π/2 லீடிங்காக இருந்து வோல்டேஜை விட, அப்போது கரண்ட் வந்து π/2 லீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ரிடாமினென்ட்லி இந்த நேச்சரில் ஆக்ட் ஆகுறதுனால. இங்கே செகண்ட் கேஸ்
XC less than XL அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ரிலேஷன்லேருந்து இதிலிருந்து XC less than XL இருந்தால் நமக்கு ஃபை என்ன ஆகிடும் நெகட்டிவ். இது ஸ்மால் வேல்யூ இது கிரேட்டராக இருந்தால் நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். அப்போது த சர்க்யூட் ப்ரிடாமினென்ட்லி என்னன்னு சொல்லிடலாம் இந்த கேஸில் இண்டக்டிவ். சிம்பிளாக என்னது XC XL கம்பேர் பண்ணும்போது XL வந்து கிரேட்டராக இருந்தால் த சர்க்யூட் இண்டக்டிவ் சர்க்யூட் சொல்லலாம். XC கிரேட்டராக இருந்தால் சர்க்யூட் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். இவ்வளோதான். புரியுதா ரைட். ஸோ கான்சிக்வென்ட்லி த கரண்ட் இன் த சர்க்யூட் லேக்ஸ். அப்போ கெப்பாசிட்டிவ் நேச்சராக இருந்தால் என்ன நடக்கும்? த கரண்ட் இன் த சர்க்யூட் லேக்ஸ் த வோல்டேஜ் சோர்ஸ். ஏன்னா இது ப்ரிடாமினென்ட்லின்னு சொல்லிட்டேன் இண்டக்டிவ். இண்டக்டிவ் நேச்சர் என்னது அந்த பியூர் கேஸில் கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 லேக். சொல்ல பாயிண்ட் புரியுதா? தட் இஸ் த ரீசன். புரிஞ்சுதா? ஸோ இந்த கம்பேரிசன் கிராஃபிக் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸர் டயக்ராம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கேஸ் ரெசனன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மெயினாக அதில் ஃபார்முலா கண்டிஷன் அந்த tan phi ரிலேஷன் தெரியணும். இசட் அந்த இம்பிடன்ஸ் என்னென்னு தெரியணும். அதோட ரிலேஷன் என்னென்னு தெரியணும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் அக்ராஸ் என்ன நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அது தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இல்லை ப்ராப்ளம் இருக்கும். டேரெக்டாக அந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேஸ் வந்து ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன? இந்த நேச்சரை நம்ம சவுண்ட்லேயும் ஸ்டடி பண்ண முடியும். சரியா? வேவ் இருக்கக்கூடிய எல்லா கேஸ்லையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? ரெசனன்ஸ் ஸ்டடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ரெசனன்ஸ்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெட்டீரியலுடைய நேச்சுரலாக அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அவன் வந்து சவுண்டு வச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணோம்னா ஆம்ப்ளிட்யூட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளாக இந்த போர்டில் இப்போ நான் ஒரு ஜஸ்ட் என்ன பண்ண ஒரு பஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா? கேட்குதா? இப்போ நான் ஒன் டைம் ஹிட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்தது இல்லையா? இந்த சவுண்டு இந்த மெட்டீரியல் இது கூட கான்டாக்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இந்த சவுண்டை நான் கண்டினியூஸாக ஹிட் பண்ணனா அப்போ எனக்கு கிடைக்கிறது என்னது? ரெசனன்ஸ். சொல்கிறது புரியுதா என்னென்னு? ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இதை பெஸ்ட்டாக நீங்கள் எதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் பெல் அடிப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்கூல் பெல் அடிக்கும்போது என்ன இருக்கும்? இப்போ வந்து சப்போஸ் இது வந்து ஒரு பெல் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்கூல் பெல் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே ஹிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு இப்படி ஹிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் அடிக்கும்போது என்ன வருது? ஒரு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது ஒரு சவுண்டு வருது இல்லையா? அந்த சவுண்டு தான் என்னது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. கண்டினியூஸாக நீங்கள் அடிக்கும்போது டிங் 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 கேட்கும். கரெக்டாக? அதுதான் என்னது? ரெசனன்ஸ். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றது இந்த மெட்டீரியல் இது கூட கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் ஃப்ரீக்வன்சி இஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதை கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹை ஆம்ப்ளிட்யூடில் ரொம்ப தூரத்துக்கு கேட்குது. கண்டினியூஸாக நீங்கள் ஹிட் பண்ணும்போது ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் த சேம் சவுண்ட். ஆனால் என்ன கேட்குது? லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு கேட்குது. தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ். இதான் என்னது? பேசிக்காக ரெசனன்ஸ் சொல்லுது. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆம்ப்ளிட்யூடை கண்டினியூஸாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ரெசனன்ஸ். இது வேவ் நேச்சர் இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே நம்ம ஸ்டடி பண்ண முடியும். இங்கே நம்ம ஏசி சோர்ஸஸே வேவ் நேச்சர் இல்லையா? இங்கே நம்ம ரெசனன்ஸை ஸ்டடி பண்ண முடியும். இங்கே ரெசனன்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட் இஸ் த ஃபினாமினா ஆஃப் ரெசனன்ஸ். The phenomenon of resonance is a common among systems have a tendency to oscillate a particular frequency. The tendency to oscillate என்ன சொல்லிருக்காங்க? ஒரு particular frequencyல oscillate ஆகும். This frequency is called what? Natural frequency. This frequency is called natural frequency. நான் சொன்னேன் இல்லை natural frequencyனா அந்த மெட்டீரியல் அது கூட கான்டாக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது ரெசனன்ஸ். புரியுதா? இன் சச் ஏ சிஸ்டம் இஸ் ட்ரிவன் பை எனர்ஜி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி தட் நியர் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நம்ம கிரியேட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? நியர் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. த ஆம்ப்ளிடியூட் ஆசிலேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி லார்ஜ். அப்போ ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகிடும்? ரொம்ப லார்ஜாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் பேசுகிறேன்,
என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது இல்லையா? ஸோ இப்போ என் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்? ஸோ இப்போ இந்த டோன் வந்து மாறப்போதில்லை. இப்போ நான் சவுண்டை ரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மைக்கில் நான் பேசுகிறேன். ஸோ மைக்கில் நான் பேசும்போது உங்களுக்கு சவுண்டு ஜாஸ்தியாக கேட்குதா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு திரும்ப என் வாய்ஸ் தான் கேட்கும், ஆனால் சவுண்டு ஜாஸ்தியாக கேட்கும். ஸோ வாய்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஸ்டில் அதே சவுண்டு தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். ஸோ ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த பெல் சவுண்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஒன் டைம் கிரியேட் பண்ணும்போது வர சவுண்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, கண்டினியூஸாக அதை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த சவுண்டு ஸ்கூல் பெல்லில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாரும் கிளாஸுக்கும் கேட்குற அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. எதனால் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோடைய ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக கிரியேட் பண்ணதால் ஆம்ப்ளிடியூட் அதிகமானதுனால ஃப்ரீக்வன்சி மாறல. ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி ஆச்சுன்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேட்கும், ஸ்டில் அதே சவுண்டு தான் கேட்கும், ஃப்ரீக்வன்சி மாறாது. ஃப்ரீக்வன்சி மாறினா சவுண்டு மாறுதுன்னு அர்த்தம். நான் சவுண்டு வச்சு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, கிளியர்? ஸோ அதுதான் பேசிக்காக அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டினியூஸாக கிரியேட் பண்ணி ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி பண்ணால் அந்த ப்ராசஸுக்கு பேர் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ரெசனன்ஸ். இங்கே a familiar example of this phenomena is child hand swing. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஊஞ்சல் இப்படி தள்ளி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிட்டு பேக் வருது இல்லையா? ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா இப்படி போயிட்டு வெளியே வருது இல்லையா, அப்படி ரிட்டர்ன் வருது இல்லையா, அதுதான் என்னது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நாம் கண்டினியூஸாக பின்னாடி என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருக்கும், எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால வேகமாக முன்னாடி போகுது, அப்புறம் பேக் வருது. ஸோ அப்போ தான் என்னது ஆம்ப்ளிடியூட் ரைஸ் ஆகுது. ஆனால் திரும்ப என்னது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். தட் இஸ் வாட் amplitude increases. That also one of the best example of resonance. The swing has a natural frequency. Swing is a natural frequency for swinging back and forth like a pendulum. Okay, in the child pulls on the rope at regular intervals and the frequency of the pulse is almost the same as the frequency of swinging. The amplitude of swinging will large. Okay, so இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் இப்போ நம்ம படிக்க போகிறோம் இல்லையா, இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன, எப்போ நம்ம ரெசனன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ எக்ஸ்எல் எக்ஸ்சி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ எக்ஸ்எல் இஃப் போத் ஆர் ஈக்குவல் தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ். அதான் ரெசனன்ஸ் கண்டிஷன். எக்ஸ்சி ஈக்குவல் டு எக்ஸ்எல் இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா, அது எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ் கண்டிஷன். புரியுதா? இதான் என்னது இந்த கேஸில் ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் கண்டிஷன் என்னவா இருக்கணும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு பார்த்தா ரெசனன்ஸ் கண்டிஷன். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ் கண்டிஷன். இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணு பாருங்கள். இந்த கேஸில் இம்பிடன்ஸ் என்ன ஆகுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேஸில் இம்பிடன்ஸோடைய ஃபார்முலா என்ன, is that equal to root of xc minus xl whole square plus r square. கரெக்டா? இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும், xc xl ரெண்டு ஈக்குவல்னா ஜீரோ ஆகிடுமா? அது ரெண்டு ஒரே வேல்யூ தானே. xc ஈக்குவல் டு xlனா xcக்கு பதிலாக xlனு போட்டலாம், xl minus xl ஜீரோ ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், இது ஜீரோ ஆகிடும், ஜீரோ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆறுன்னு கிடைக்கும். ரெசனன்ஸ் கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷனில் இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தட் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் வேலைக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் த ஆர்எல்சி சர்க்கியூட், அங்கே ஆரும் இருக்குது எல்லும் இருக்குது சியும் இருக்குது, ஆனால் அந்த இம்பிடன்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக வருது, ஜெட் ஈக்குவல் டு ஆருக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம், த வேல்யூ ஆஃப் எக்ஸ்சி எக்ஸ்எல் ரெண்டு என்னவாக இருந்திருக்கு, ஈக்குவலாக இருந்திருக்கு. தென் த சர்க்கியூட் இஸ் எ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக மாறிடும். எது, ஆர்எல்சி சர்க்கியூட். ஆர்எல் சர்க்கியூட் என்னவா மாறிடும், ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக மாறிடும். ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருந்தால் எக்ஸ்சி ஈக்குவல் டு எக்ஸ்எல் இருந்தால் ஜெட் ஈக்குவல் டு ஆர். இப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ்சி எதுக்கு ஈக்குவல், எக்ஸ்சி எதுக்கு ஈக்குவல் 1/ωc. கரெக்டா? எக்ஸ்எல் எதுக்கு ஈக்குவல், ஒமேகா எல்லுக்கு. கரெக்டா? எனக்கு ஒமேகா கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், நியூ கண்டுபிடிக்க போகிறேன், அந்த ஃப்ரீக்வன்சி நியூ. ஸோ அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1/LC ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்குமா? இந்த எல் இங்கே கொண்டு சி அங்கே எல் இங்கே கொண்டு ஒமேகா கொண்டு போயிட்டா எல் இன்ட்டு சி இங்கே இருக்கும், ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், எனக்கு இங்கே ரூட் எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும், ஒமேகா ஈக்குவல் டு 1/√LCன்னு கிடைக்குமா? கரெக்ட்? அதர்வைஸ் ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுத முடியும்,
2 pi nu 1 by root of LC, then nu equal to 1 by 2 pi root of LC. இது ரெண்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. எது? ஒமேகா. அந்த ஒமேகாவுக்கு பின்னேம் என்ன? இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது ஒமேகா. ஒமேகா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 by root of LCக்கு ஈக்குவல். ஒமேகாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 2 pi nu. ஒமேகா 2 pi nuக்கு ஈக்குவல். 2 pi கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி nu ஈக்குவல் டு 1 by 2 pi root of LC அப்படின்னு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் என்னது? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு பேர் தான் என்னது? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த கேஸில் இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 1 by 2 pi root of LCக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 1 divided by 2 pi root of LCயோடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா RLC சர்க்யூட்டில் இருக்கும்போது then the circuit is act as a resistive circuit because that equal to R and the condition is resonance condition XL equal to XC. இந்த சர்க்யூட் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கரெக்டா? Z equal to R இருந்தால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கரெக்டு தானே? XL equal to XCனா tan phi என்ன பார்த்தோம்? tan phi equal to XC minus XL by R ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் 0 ஆகிடும். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சோன்னு பாருங்கள். ரெசனன்ஸ் கண்டிஷன் சொன்னாங்கன்னா XC equal to XL அதான் ரெசனன்ஸ் கண்டிஷன். அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது RLC சர்க்யூட்டில் Z வேல்யூ Rக்கு ஈக்குவல் ஆகிடும். தென் இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ Rக்கு ஈக்குவல்னா Z R ஈக்குவல்னா அப்போ என்ன? அந்த சர்க்யூட் ஆக்ட் as a ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிடணும். ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஆக்ட் ஆச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் என்ன கிடையாது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கேட்டாங்கன்னா ஒமேகா ஈக்குவல் 1 by root LC ஃப்ரீக்வன்சி நியூவாக இருந்தால் 1 divided by 2 pi root of LCன்னு எழுதணும். புரிஞ்சுதா? இதனால் மென்ஷன் பேக்கிங் வந்து ஒமேகா நாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரெசனன்ஸுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? ஒமேகா நாட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் இங்கே இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அது ஈக்குவல் போட்டு அந்த கேஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கன்சிடர் தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. தட் ஒமேகா இஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். we see that the current amplitude is maximum at the resonance frequency. current amplitude எப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும்? current amplitude மேக்ஸிமம். புரியுதா? current amplitude வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ is maximum is the resonance frequency because Im equal to Vm by R. ஜென்ரலாக Im உடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? RLC கேஸில் ஏன் வந்து கரண்ட் மேக்ஸிமம் ஆகுது RLC இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா இது ரெசனன்ஸ் சுச்சுவேஷனில் Im equal to என்ன வரும்? Vm by Z. கரெக்டா? Im equal to Vm by Z. இதான் எது? கரண்ட்டோடைய ஆம்ப்ளிடியூடு RLC சர்க்யூட்டில். Z வேல்யூ நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் XC minus XL ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர்னு. அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன நடந்திருக்கு இங்கே? ரெசனன்ஸ் கண்டிஷன் இங்கே என்ன இருக்கும்? இது வேணா அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். எழுதிக்கோங்க. Z equal to R இருக்கும். Z equal to R இருந்தால் முன்னாடி ஆக்சுவலாக அது என்னவா இருந்திருக்கும்? Vm divided by root of XC minus XL. ஓகேவா? ஸ்பேஸில் லென்த் எழுதுறாருங்க ஒரே ஸ்டெப்பில். இங்கே எழுதிக்கலாம். Im equal to Vm by Z. Z எதுக்கு ஈக்குவல்? ரூட் ஆஃப் XC minus XL ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். கரெக்டா? இதை நான் ஃபார்முலா பார்த்தோம். அட் ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருக்கும்போது என்ன நடக்கும்? XC equal to XL, அதனால Z equal to R. அப்போ இப்போ Im என்னன்னு எழுதலாம்? Im equal to Vm by Z. அது எதுக்கு ஈக்குவல் இந்த சுச்சுவேஷனில்? Vm by Z equal to Rனா இப்போ என்ன எழுதலாம்? Vm by R. இப்போ முன்னாடி இருந்தது வந்து XC minus XL ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்த வேல்யூ. இப்போ Z எது மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு R. R மட்டும் இருக்கிறதுனால ஸோ இப்போ என்ன ஆகுது?
current amplitude is maximum at resonance frequency. Im equal to என்னவா மாறுது Vm by R resistance மட்டும் அங்கே ஆக்ட் ஆகிறதுனால டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆகிடும் எனக்கு உங்களுக்கு only resistance present ஆகிறதுனால current increase ஆகுது. At resonance the current amplitude for case 1 twice for case 2. Okay. Resonance circuit has variety of application. For example in the tuning mechanism. இது வந்து application. Tuning mechanism of a radio or TV set. The antenna of a radio accepts signals from many broadcasting stations. The signal picked up antenna acts as source in the tuning circuit the radio, so that can be driven many frequencies. Okay, இதெல்லாம் application தான். இந்த last point வாங்க. Theory தான் apply பண்ணிட்டு. It is important to note that resonance phenomena is exhibited by circuit only if both L and C present in the circuit. இது முக்கியமான பாயிண்ட். ரெசனன்ஸ் இந்த கேஸில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்னா இல்லை அந்த கண்டிஷனை கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் கண்டிப்பாக எது 2% இருக்கணும் போத் எல் அண்ட் சி ப்ரெசென்ட், அதாவது இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் கெட் பண்ண முடியும். ஏன்னா ஃபார்முலா என்னது எக்ஸ்சி ஈக்குவல் டு எக்ஸ்எல் இருந்தால் ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC, அது நியூ ஈக்குவல் டு 1/2π√LC. அப்போ எல்சி 2 இருந்தால் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். ஒன்று மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியாது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ண முடியாது. கரெக்டு தானே? ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும்னா என்னவா இருக்கணும் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஷுட் பி ப்ரெசென்ட். இண்டக்டன்ஸ் மட்டும் இருந்து கெப்பாசிட்டன்ஸ் இல்லைனாலும் இல்லை கெப்பாசிட்டி மட்டும் இண்டக்டன்ஸ் இல்லைனாலும் அந்த சர்க்யூட்டில் என்ன பண்ண முடியாது ரெசனன்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. அதான் என்னுடைய மீனிங். ஒன்லி தென் டூ வோல்டேஜ் அக்ராஸ் எல் அண்ட் சி கேன்சல் ஈச் அதராக இருக்க முடியும். புரியுதா? அதுக்கு ரீசன் அந்த ஃபார்முலா ஒரு காரணம். So the current amplitude Vm by R, the total source voltage appearing across R. This means that we cannot have resonance. No பாருங்க, we cannot have resonance in RL and RC circuit. ஏன் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக எது ப்ரெசென்ட் ஆகணும் போத் எல் அண்ட் சி ப்ரெசென்ட். ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இண்டக்டன்ஸ் மட்டும் கனெக்டாக இருக்குது, அங்கே ரெசிஸ்டன்ஸ் கூட கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் கனெக்டாக இருக்குது. இதில் சி மிஸ்ஸிங், அதில் எல் மிஸ்ஸிங். ஸோ இப்போ ஒன்று ஆர்எல்சியாக இருக்கணும் இல்லை எல்சியாக இருந்திருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ரெசனன்ஸ் பாசிபிளாக இருந்திருக்க முடியும். ஸோ எல்சி போத் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆர்எல் சர்க்யூட்லேயே இல்லை ஆர்சி சர்க்யூட்லேயே என்ன பண்ண முடியாது ரெசனன்ஸை கெட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ரைட். இது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணுற வேல்யூ தான். ஸோ இது கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். பவர் இன் ஏசி சர்க்யூட். நெக்ஸ்ட் இந்த கேஸில் பவர் எப்படி இருக்கும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இங்கே கண்டிப்பாக பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஏன் பவரை கால்குலேட் பண்ண முடியும்? ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் கேஸ். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் பவர் டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? இப்போ இங்கே ஆர்எல்சியில் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். பட் அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவருடைய ஃபார்முலா இதுதான். பவர் P is equal to I square Z. P is equal to I square Z into cosφ. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனண்ட் வரும். நார்மலாக பவருடைய ஃபார்முலா என்ன I squared R. பவர் P is equal to I square R. அங்கே ஆருக்கு பதிலாக இம்பிடன்ஸ் Z. ஆனால் இங்கே அடிஷ்னலாக ஒரு காம்பனண்ட் வருது இல்லையா? அதான் என்னது cosφ. தட் இஸ் கால்டு பவர் ஃபேக்டர். இங்கே பவரை டிசைட் பண்ண போகிற ஃபேக்டர் வந்து அந்த ஃபேஸ் ஆங்கிள். இந்த ஃபையோடைய வேல்யூவை பொறுத்து பவர் சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மலாக இருக்கிற கேஸில் பவர் வந்து உங்களுக்கு I square R, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் I square R நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி RLC கேஸ் வரும்போது த ஃபேஸ் ஃபை ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர். தட் இஸ் கால்டு பவர் ஃபேக்டர். இந்த காஸ்ஃபைக்கு நேம் என்ன? பவர் ஃபேக்டர். தி ஆவரேஜ் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் நாட் ஓன்லி த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இந்த கேஸில் but also on the cosine phase of the angle phi between them. ஓகேவா? The quantity cos phi is called power factor. What is power factor? Or find power factor கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? cos phi கால்குலேட் பண்ணணும் அர்த்தம். cos phi is called power factor. It is the deciding factor of the power in RLC circuit. இந்த 4 கேஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. All these 4 cases are very very important for the power deciding situationல. ஓகேவா? பவரோட வேல்யூ எப்படி இருக்குன்றதை டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு கேஸில் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்.
ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு அது என்ன டைப் ஆஃப் சர்க்யூட்னு சொல்லிட முடியும், பவர் எப்படி இருக்குன்றதையும் சொல்ல முடியும். இதில் அதை முன்னாடி பார்த்தா அந்த ஃபார்முலாவில் P = I² cosφ அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னு வச்சுக்கோங்களேன். இஃப் த சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி பியூர் ஆர், அந்த சர்க்யூட்டில் பியூர் ஆர் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவும் ப்ரெசன்ட் இல்லை அப்படின்னா அந்த சர்க்யூட் என்னது? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். இந்த சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி பியூர் இஸ் கால்டு ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அங்கே ஃபேஸ் என்னவா இருக்கும்? 0. அப்போ cosφ வேல்யூ என்னவா இருக்கும்? இதில் 1 இருக்கும். cosφ வேல்யூ 1 அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த ஜென்ரல் ஃபார்முலா இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னா Z = Rன்னு ஆகிடும். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எல்லா தனித்தனி கேஸுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். பவர் என்ன வரும்னு சொல்லிட்டு முடியும். 0 இருந்தால் cos 0 வேல்யூ 1. அப்போ அது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு அது என்ன சர்க்யூட் வருது? பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் P = I²R. ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னாலே ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் இருக்கும். பியூர்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1 +π/2 இல்லை -π/2. அது லேக் லீடிங். ஆனால் டிஃபரன்ஸ் என்ன தான்? அப்போ ஸ்டில் π/2 தான். புரியுதா? ஒன்று லேக் லீடு கரண்ட் வோல்டேஜ், ஆனால் டிஃபரன்ஸ்னு மட்டும் எடுக்கும்போது என்ன வரும்? π/2 தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போது இங்கே cosφ பதிலாக π/2 போட்டால் என்ன ஆகிடும்? cos 90 ஆகிடும். cos 90 0. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், பியூர்லி ரெசிஸ்டிவாக இருந்தால் பியூர்லி இண்டக்டிவ், பியூர்லி கெப்பாசிட்டிவ், அந்த ரெண்டு கேஸ்லேயும் பவர் என்னன்னு சொல்லியிருந்தேன் 0. அதுக்கு இங்கே இந்த ரிலேஷன் எப்படி சொல்லலாம்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2 வரதுனால. ஸோ இந்த சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் ஆர் the phase difference between voltage and current என்னவா இருக்கும்? π/2. அப்போ cosφ வேல்யூ 0 ஆகிடும். cosφ 0 ஆகிடுச்சுன்னா அந்த ஈக்குவேஷனில் பவர் என்னவாகிடும்? நோ பவர் டிசிபேட்டட். பவர் P = 0. பியூர்லி இண்டக்டிவ் இருந்தாலோ பியூர்லி கெப்பாசிட்டிவ் இருந்தாலோ என்ன ஆகிடும்? பவர் டிசிபேஷன் நமக்கு 0 ஆகிடும். அதனால திஸ் கரண்ட் இஸ் கால்டு ரெஃபர்ட் அஸ் வாட்லெஸ் கரண்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இண்டக்டிவ் கேஸ், பியூர்லி இண்டக்டன்ஸ் கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பியூர்லி கெப்பாசிட்டிவ் கேஸ், இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு என்ன இருக்குது? ஆல் தீஸ் 2 கேசஸ், பியூர்லி இண்டக்டிவ், பியூர்லி கெப்பாசிட்டிவ், ரெண்டு கேஸ்லையுமே கரண்ட் கிடைக்குது. நான் சொல்கிறது புரியுதா? வோல்டேஜ் அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ், அதுக்கேற்ற மாதிரி ஏசி கரண்ட் கிடைக்குது. இண்டக்டிவ் கேஸ், இண்டக்டன்ஸ் கேஸ்லையும் கிடைக்குது, கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லையும் கிடைக்குது. ஆனால் அது ரெண்டு கிடைச்சுமே எனக்கு பவர் கிடைக்கல. இதில் இண்டக்டன்ஸ் கேஸ்லையும் கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லையும் எனக்கு பவர் வேல்யூ 0ன்னு கிடைச்சிருக்குது. ஆனால் ரெண்டு கேஸ்லையுமே கரண்ட் இருந்துருக்குது. ஸோ கரண்ட் இருந்து வோல்டேஜும் இருக்குது, ஏசி வோல்டேஜ் இருக்குது, எனக்கு ஏசி கரண்ட்டும் இருக்குது இந்த ரெண்டு கேஸ்லேயும். ஆனால் என்ன கிடையாது? எனக்கு பவர் கிடையாது. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டும் ப்ரெசென்ட் ஆகி பவர் கிடைக்காம போகிறதுனால இந்த கரண்ட்டோடைய நேம் நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்லெஸ் கரண்ட். பவரை ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட். புரியுதா? தட்ஸ் வை இட் இஸ் கால்டு வாட்? திஸ் கரண்ட் சம்டைம்ஸ் ரெஃபர்ட் அஸ் வாட்லெஸ் கரண்ட். அதுக்கு ரீசன் அதுதான். இன் எல்சிஆர் சீரியஸ் சர்க்யூட், இப்போ 3 சர்க்யூட், அந்த 3 சீரிஸாக இருக்கும் எடுக்கிறோம் இல்லையா, 3 காம்பனண்ட்டும், அதில் எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட் கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் டிசிபேஷன் இருக்கும். 5 மேபி நான் ஜீரோவாக இருந்தால், 5 மேபி நான் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 மேபி நான் ஜீரோவாக இருந்தால் எப்போ பாசிபிள்? ஒன்று அது ஆர்எல் சர்க்யூட்டாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸு இண்டக்டன்ஸு. அப்போ 5 என்ன இருக்காது உங்களுக்கு? π/2 இருக்காது, எக்ஸாக்டாக 0வும் இருக்காது. எப்போ? ஆர்எல்லாக இருக்கும்போது. ஆர்சியாக இருக்கும்போது எக்ஸாக்டாக 0 கிடையாது, எக்ஸாக்டாக என்ன இருக்காது? π/2வும் இருக்காது. பியூர் ரெசிஸ்டிவ் கிடையாது, பியூர் இண்டக்டிவ் கிடையாது, பியூர் கெப்பாசிட்டிவ் கிடையாது. ஆர்எல்சியாக இருக்கும்போதும் கிடையாது. இது எல்லா கேஸ்லையுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸு ப்ரெசண்ட்டாக இருக்கும் 5. அதாவது சம் அதர் வேல்யூ இருக்கும். π/2 இருக்காது, 0 இல்லாமல் சம் அதர் வேல்யூ இருக்கும். இந்த எல்லா கேஸ்லையுமே எது காமனாக இருக்குது பாருங்கள்? எது? ஆர். அப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பவர் டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னா அதில் ரெசிஸ்டன்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டாக இருந்தால் பவர் டிசிபேஷன் இருக்கும். ஆர்எல் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆர்சி, ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆர்எல்சி, இந்த ஆல் 3 கேசஸ்லையும் பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் டிசிபேஷன் பாசிபிள், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? ஆனால் பவர் டிசிபேஷன் அந்த இங்கே டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது? அந்த ஆங்கிளுக்கு அப்புறம் என்னது? ரெசிஸ்டன்ஸ், ஆர் வேல்யூ. ஆர் வந்து என்னது? பவரை டிசிபேட் பண்ணுறது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இல்லாத கேஸில் உங்களுக்கு என்ன இருக்காது?
பவர் டிசிபேஷன் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், எல்சி சர்க்யூட் எடுத்திங்கனாலோ, அதாவது எல் அண்டு சி அதை மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்தாலோ, அல்ல சி மட்டும் பியூராக எடுத்தாலோ, இல்லை எல் மட்டும் பியூராக எடுத்தாலோ என்ன இருக்காது, பவர் டிசிபேஷன் இருக்காது. ஏன்னா அது எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் நாட் ப்ரெசென்ட். ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் பவர் டிசிபேஷன் இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, பவர் இஸ் டிசிபேட்டட் ஒன்லி இந்த ரெசிஸ்டர். ரெசிஸ்டரால் மட்டும்தான் இங்கே பவர் டிசிபேட் ஆகுது, வேறு எதுவுமே இங்கே பவர் டிசிபேட் பண்ணாது. அதுதான் ரீசன். ஃபோர்த்து கேஸ் என்ன பாருங்கள், பவர் டிசிபேட்டட் அட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன நடக்கும், அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் ஏ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். எக்ஸ்சி ஈக்குவல் டு எக்ஸ்எல்னா ஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆகிடுது. அப்போ ஆர்எல்சி சர்க்யூட்டில் அது என்னவா மாறுது, ஜெட் ஈக்குவல் டு ஆர்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக மாறுது. எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் 0, இது ரெண்டும் 0னா மீன்ஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் 0னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு ஈக்குவல் ரெசனன்ஸ் கண்டிஷனில். அப்போ ஜெட் ஈக்குவல் டு ஆர் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது 0. ஏன்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதனால் cosφ வேல்யூ 1, மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கும் I ஸ்கொயர் Z ரீப்ளேஸ்டு பை R. அதுக்கு ரீசன் என்னங்க, Z ஈக்குவல் டு ஆர் ரெசனன்ஸ் கண்டிஷனில். தட் இஸ் மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஆக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் சர்க்யூட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ ஆர்எல்சி சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் டிசிபேட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சியாக இருக்கணும், அதாவது ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேஸில் என்னவாக இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 5 இருக்கும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், Z ஈக்குவல் டு ஆர். அப்போ நமக்கு மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் ஸோ நம்ம சாப்டருடைய லாஸ்ட் ஹெட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, வோல்டேஜ், அப்புறம் கரண்ட்டு, ப்ரைமரி செகண்டரி, அந்த ரேஷியோடைய ரிலேஷன் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் இங்கே, சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். முக்கியமான தியரி பாயிண்ட் என்னென்னு பார்த்துப்போம். ஃபார் மெனி பர்பஸஸ் it is necessary to change an alternating voltage from one to another of greater or smaller value. This is done with a device is called transformer, working in the principle of mutual induction. Primary coil and secondary coil, ஒரு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும், அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், செகண்ட் காயிலில் போய்ட்டு இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால் அதில் இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டு இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபைனலாக மாற்றி என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணிக்கும். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் ப்ராசஸ்னால என்ன ஆகும், இங்கே ஸ்ட்ராங் அங்கே வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஹை பொட்டென்ஷியல், ஹை EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். A transformer consists of two set of coils insulated each other. They are wound of soft iron core. Soft iron core either on the top of the other. Okay. And separate limbs the core. Diagram நம்ம பார்ப்போம் இப்போ. Right. One of the coil called primary coil. அது நம்ம இங்கே என்னன்னு சொல்ல போகிறோம், NP, number of turns. Primary coil அதனுடைய டர்ன்ஸ் வந்து நம்பர். பிரைமரி காயில் என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த காயிலில் கரண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோமோ அந்த காயிலுக்கு பேர் பிரைமரி காயில். எந்த காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆக போதோ, நாம் ப்ரொவைட் பண்ண போகிற காயில் அது கிடையாது. ஸோ நம்ம கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணுற காயில் வந்து பிரைமரி காயில். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இன்னொரு காயிலில் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காயில் தான் செகண்டரி காயில், அந்த அனதர் காயில். த அதர் காயில் இஸ் கால்டு செகண்டரி காயில். அதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், அதாவது இங்கே NS நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில், NPனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி காயில். Often the primary coil is the input coil and secondary coil is the output coil of the transformer. ஓகேவா? இது நம்ம என்ன சொல்லுவோம், இன்புட் அண்டு அவுட்புட். இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஸு, அந்த டயக்ராம் அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் கேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெரியுதா, இது வந்து பிரைமரி காயில் NP நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, செகண்டரி காயில் NSன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். இது எதுக்காகன்ற நம்ம லாஸ்ட்டாக ஒரு ட்ராபேக் படிக்கும்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்ப்போம், சரியா? இது வந்து பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். ஸோ இதில் நம்ம கரண்ட்டை கொடுக்குறோம், இதில் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் என்ன பண்ணுது, இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும், மாற்றி இன்டியூஸ் பண்ணிக்கும் டியூ டு இண்டக்ஷன் ப்ராசஸ்னால. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், இங்கே ஹை EMF ப்ரொடியூஸ் ஆகும்.
ஓகேவா? when alternating voltage is applied to the primary, the resulting current produces alternating magnetic flux which links with the secondary and induces EMF in it. So the value of this EMF depends on number of turns in the secondary coil. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைனல் ரிலேஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இது என்னென்னா இது இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன் நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்டரிக்கும் ப்ரைமரிக்கும் வோல்டேஜ் எடுத்திங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் ஆக்சுவலாக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? அதனால் VS/VP செகண்டரி வோல்டேஜுக்கும் ப்ரைமரி வோல்டேஜ் ரேஷியோ எடுத்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல் ஆகும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ப்ரைமரி காயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NP. ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கு வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் IP/IS. பிரைமரி காயிலுடைய கரண்ட்டும் செகண்டரி காயில் கரண்ட்டுக்கு எடுக்கிற ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? VS/VP NS/NP இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் முக்கியமான அந்த ரிலேஷன், வோல்டேஜ் கரண்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உள்ள ரிலேஷன். ஸோ அதான் IP/IS ஈக்குவல் டு VS/VP NS/NP. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதனால தான் VS NS VP NP. கரண்ட்டும் வோல்டேஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால இங்கே IS வரும்போது இங்கே IP, VP வரும்போது இங்கே IS, அதே மாதிரி NS வரும்போது IP, VP வரும்போது IS. ஸோ இந்த பாயிண்ட்டு மெயினாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாக நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் டெரிவேஷன் போட்டிருப்பாங்க, நமக்கு தேவையில்லை. ரைட். ஸோ இதை வச்சுக்கிட்டு எனி 2 ரேஷியோ எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு டேட்டா அன்னோனாக இருக்கும், 3 டேட்டா கொடுத்துருவாங்க, 1 டேட்டா அன்னோன் டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த ஆன்சரை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசைன் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா the secondary coil has greater number of turns than primary coil. number of turns in the secondary coil வந்து primary coilோட கிரேட்டராக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம்னா, ஓகேவா, the voltage is stepped up. அப்போ என்ன ஆகும்? VS greater than VP இருக்கும். ஏன்னா இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். NS greater than NP னா VS greater than VP. This arrangement is called what? Step up transformer. Step up transformer. Number of turns secondary coil is greater than primary coil இருந்தால் அது அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம்? அப்போ அடுத்தது செகண்டரி வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் பிரைமரி வோல்டேஜாக இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குன்னு அர்த்தம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் NS லெஸ் தென் NP, செகண்டரி காயிலோடைய டர்ன்ஸ் வந்து லெஸ் தென் பிரைமரி. அதர்வைஸ் வாட்? பிரைமரி காயில் கிரேட்டர் தென் செகண்டரி காயிலாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரி காயில் வந்து கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். அப்போ வோல்டேஜ் பிரைமரிக்கு அதிகமாக இருக்கும், செகண்டரி கம்மியாக இருந்ததுன்னா தட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கால்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இதுதான் அதனுடைய பேசிக் ரிலேஷன். ரைட். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன எனர்ஜி லாசஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்மால் எனர்ஜி லாசஸ் do occur due to the following reason. First one வந்து flux leakage. One of the reason என்ன கொடுத்துருக்காங்கன்னா flux leakage. Flux leakage னா என்ன? There is always some flux leakage, that is not all the flux due to primary passes through the secondary due to poor design of the core or the air gaps in the core. It can be reduced by winding the primary and the secondary coils one over other. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு. இந்த கேஸுக்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம வந்து கரண்ட் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், இதில் காயில் வைண்ட் பண்ணிட்டோம், இதில் என்ன ஆகுது? கரண்ட்டு பாஸ் ஆகுது. இதில் கரண்ட்டு பாஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், வேரியபிள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதை ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் இதில் பாஸ் ஆகும். இதனால் இங்கே என்ன ஆகும்? இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இப்போ இங்கேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆச்சோ அந்த ஃப்ளக்ஸு என்டையர் ஃப்ளக்ஸு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுமா? கிடையாது. ஏன்னா இங்கே இவ்வளோ கேப் இருக்குது இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதனால் ப்ரொடியூஸ் ஆன என்டையர் ஃப்ளக்ஸும் இதில் இன்டியூஸ் EMF கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ இதிலிருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் ஆன ஃப்ளக்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவே தவிர ரிமைனிங் ஃப்ளக்ஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த இடத்துல லீக்கேஜாக ஆகிடும். புரியுதா? அதான் என்னது? ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்.
அது ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணாமல் போயிடும். அப்போ நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது அவுட்புட்டு, கேப் அதிகமாக இருந்ததுனால. இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி வைண்டிங் பண்ணணும்? 1/other. இது வந்து பிரைமரி காயில், செகண்டரி காயில் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாஃப்ட் அயன் கோர் மேலே வைண்டிங் பண்ணிட்டாங்க. புரியுதா? பிரைமரி காயில், செகண்டரி காயில் ரெண்டுமே 1/other வைண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரைமரி காயிலில் கரண்ட் கொடுக்கும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸு செகண்டரி காயில் ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடும், மேக்ஸிமம் எல்லாமே இது உள்ள இன்டியூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் இருந்த லீக்கேஜை விட இதில் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த கேப் இருந்து பிரைமரி செகண்டரிக்கும் இது 1/other வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருந்து ட்ராபேக் தான் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ், எல்லா ஃப்ளக்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால. அதை வந்து 1/other வைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் லீக்கேஜை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ப்ராப்ளம். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, நமக்கு அப்படி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், லாஸஸ் வரது சான்சஸ், அதில் என்னென்ன ரெக்டிஃபிகேஷன் பாசிபிள், எப்படி பண்ணால் பாசிபிள், அதான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வைண்டிங்ஸ். செகண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வைண்டிங்ஸ். The wire used for windings has some resistance and so energy lost due to heat to produce in the wire. So in high current, low voltage winding, these are minimized by thick wire. இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், திக் ஒயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இங்கே ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம காயில் வைண்ட் பண்ணும்போது இப்போ அந்த காயில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எது ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது ரீசன் என்ன, டியூ டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், ஹீட் இன்னும் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா இங்கே ஹை வோல்டேஜ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால லாஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம லாஸை அவாய்ட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா அந்த ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை குறைக்கணும்னா ஒயரை வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். திக்னஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகிடும், அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, திக் ஒயரை யூஸ் பண்ணுறோம் மினிமைஸ் பண்ணுறதுக்காக, அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக. புரியுதா? ஹை கரண்ட், லோ வோல்டேஜ் வைண்டிங், ஸோ திஸ் மினிமைஸ்ட் பை திக் ஒயர் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, தேர்டு லாஸ் எடி கரண்ட்ஸ் லாஸ். ஓகேவா? இது என்னன்னா the alternating magnetic flux induces eddy currents in the iron core. எதில் இன்டியூஸ் பண்ணும், அயன் கோரில் இன்டியூஸ் பண்ணும். induces alternating magnetic flux induces eddy currents in the iron core. அயன் கோரில் வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஏன்னா அயன் ஆல்சோ வாட், அயன்ன்றது என்னது, இட் ஆல்சோ கண்டக்டர். கரெக்டாக? அப்போது நம்ம சாஃப்ட் அயன் கோரில் தான் என்ன பண்ணியிருக்கோம், காயில் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த காயில் பிரைமரி காயில் கரண்ட் பாஸ் ஆகுது, செகண்டரி காயில் இன்டியூஸ் ஆகுது, ஹை வோல்டேஜ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போது இந்த சாஃப்ட் அயன் கோர் இன்சைடில் இருக்கும்போது ஹை வோல்டேஜ் இங்கே பாஸ் ஆகிறதுனால அது உள்ள ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டும் பாஸ் ஆகும். இதில் சாஃப்ட் அயன் கோரில் அந்த கரண்ட் தான் என்னது, எடி கரண்ட்ஸ் இந்த அயன் கோர் அண்டு காசஸ். அதனால் இப்போ ஹீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அயன் கோரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அப்போ அதனால் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் எஃபெக்ட் ரெடியூஸ்டு பை யூஸிங் லேமினேட்டட் கோர். அப்போ வந்து அதை டேரெக்டாக அயன் கோரை யூஸ் பண்ணாமல் ஒரு லேமினேட்டட் கோர் அயன் கோர் வச்சுட்டு அது மேலே காயில் வைண்ட் பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை நம்ம என்ன பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எடி கரண்ட் லாஸை குறைக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் hysteresis loss. The magnetization of the core is repeatedly reversed by alternating magnetic field. The resulting expenditure of energy in core appears heat and kept minimum by using magnetic material which has low hysteresis loss. Minimum by using what? Magnetic material. ஓகேவா? இது என்னென்னா கரண்ட் வந்து நமக்கு கொடுக்கும்போது கண்டினியூஸாக பாஸ் ஆகும்போது நமக்கு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லியிருக்காங்க, கோர் இஸ் ரிப்பீட்டட்லி ரிவர்ஸ் பை ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இன்சைடில் இருக்கிற மெட்டீரியல் என்ன ஆகுது, மேக்னடைஸ் ஆகுது, அப்புறம் டிமேக்னடைஸ் ஆகும் மாறி மாறி. ஏன்னா ஆல்டர்னேட்டிக் கரண்ட்ன்றதுனால என்ன ஆகிட்டே இருக்கும், கரண்ட்டோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால மேக்னட்டிஸ் அண்ட் டிமேக்னட்டிஸ் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுனா அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வீக் ஆகிட்டே வரும், அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம், அதான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? the magnetization of the core is repeatedly reversed
an alternating magnetic field. So the resulting expenditure of energy is core appears, heat and is kept to minimum. So by using what? Magnetic material which has low hysteresis loss இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லாஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ அவ்வளோதான் அதில் நம்ம பார்த்தோம் முக்கியமான அந்த கான்செப்ட் எல்லாமே. சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு நீட்டில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துருக்குது, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? போகலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து 2025 கொஷின் தான். இந்த வருஷம் கேட்ட நீட் கொஷின். To an AC power supply of 220 volt at 50 hertz, a resistor of 20 ohm, a capacitor reactance 25 ohm and an inductor of reactance 45 ohm are connected in series. The corresponding current in the circuit and the phase angle between the current and voltage கேட்டிருக்கிறாங்க. இது ஆர்எல்சி கேஸ். கரெக்டா? இந்த ஏசி பவர் சப்ளை அவங்க சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆர்எல்சின்னு? ரெசிஸ்டர் கிவன், கெப்பாசிட்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இண்டக்டன்ஸுடைய ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ கனெக்டட் இன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னது? ஆர்எல்சி. டேரெக்டாக ஆர்எல்சின்னு சொல்லாமல் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அப்புறம் இண்டக்டர், இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு சொல்லியிருக்காங்க? சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஆர்எல்சினா ஆர்எல்சி கேஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபேஸ் என்னது? ஃபார்முலா tan phi equal to XL minus XC by R சொன்னா ஆர் XC minus XL by R. அது நான் சொன்ன இல்லையா, கன்வீனியன்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் அது. ஸோ கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் நம்ம அப்படி தான் எடுக்க போகிறோம் இங்கே நம்ம ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து இண்டக்டர் 45 ohm XL, இதானே XL, இதான் என்னது XL, இது XC கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ், இது நமக்கு ரெசிஸ்டர் R. கரெக்டா? ஸோ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். XL வந்து 45 மைனஸ் XC வந்து 25 பை R என்ன வந்திருக்கு? 20. கரெக்டு தானே? 45 மைனஸ் 25 பை 20 சிம்பிளிஃபை பண்ணால் 20 பை 20. ஸோ கேன்சல் பண்ணினா என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். இது tan phi வேல்யூ. அப்போ எந்த ஆங்கிளுக்கு டேனில் 1 கிடைக்கும்? எந்த ஆங்கிளுக்கு? பை ஈக்குவல் டு என்னவாக இருந்திருக்கணும்? அப்போ 45 டிகிரி. tan 45க்கு தான் 1 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக எது ரெண்டு ஆன்சர் கிடையாது? 30 டிகிரி ரெண்டு ஆன்சர் கிடையாது. ஏன்னா இந்த கொஷினில் ரெண்டு டேட்டா கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஷின். ஒன்று ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள், ரெண்டாவது இந்த கரண்ட் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டிங் கரண்ட் இந்த சர்க்யூட் கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுதான் கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும்? இது ரெண்டு இல்லைன்னு தெரியும். 45 டிகிரி இது ரெண்டும் பாசிபிளாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் எதுன்றது செக் பண்ணணும் இப்போ. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ஸோ XL தெரிஞ்சும், XC தெரிஞ்சிச்சு, 20 தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் கிவன் டேட்டா. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ IRMS ஈக்குவல் டு VRMS பை Z. Z ஃபார்முலா என்ன? VRMS பை ரூட் ஆஃப் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். இதான ஃபார்முலா. கரெக்டா? இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? இப்போ ஆன்சர் கிடைச்சிரும். VRMS என்ன கொடுத்துருக்காங்க? 220 பை ரூட் ஆஃப் வாட் இஸ் XC மைனஸ் XL. என்ன வந்திருக்கு பாருங்க, இதை சால்வ் பண்ணிருக்கு இல்லையா? 20 XL மைனஸ் XC ஆர் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபைனலாக ப்ளஸ் தான் ஆக போகுது. டிஃப்ரென்ஸ் என்ன வந்துருக்கு? ஃபைனலாக 20. ஸோ அப்போ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். அப்போ 220 டிவைடட் பை 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். இதில் என்ன பண்ணிடலாம்? 20 ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாமா? இன்ட்டு 2 கிடைக்குமா? 2 டைம்ஸ் ஆஃப் 20 ஸ்கொயர். 1 டைம் ஆஃப் 20 ஸ்கொயர் ப்ளஸ் 1 டைம் ஆஃப் 20 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் 20 ஸ்கொயர். அப்போ 20 ஸ்கொயரை நம்ம ரூட் எடுத்துட்டா 20 கிடைச்சிடும் இல்லையா? அப்போ ஃபைனலாக இங்கே என்ன வரும் பாருங்க, 220 டிவைட் பை 20 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20 ரூட் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அவங்க நம்ம கொஷினில் கேட்டுக்கிறது வந்து என்னது? ஓகே, இது வேலையை தான். ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11. 1 பை ரூட் 2 எப்படி எழுதலாம்? இப்போது
1/√2 எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே ஆர்எம்எஸ் கரண்ட் படிக்கும்போது 1/√2 வேல்யூ 0.707. ஸோ சிம்பிளாக என்ன வரும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ சிம்பிளாக 0.7 வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக 7 வச்சுட்டிங்கன்னா 11 × 7 என்ன வரும்? அதாவது சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா இதை கால்குலேஷன் ஈஸியாக போகிறது, ரவுண்ட் ஆஃப் தான் நமக்கு தேவை. 0.7 மட்டுமே எடுத்துக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரொம்ப. அப்படின்னா சிம்பிளாக 0.7 எடுத்துக்கோங்க. ஸோ 11 × 0.7 11 7 சார் 77 பாயிண்ட் என்ன வரும் 7.7. அப்ராக்சிமேட்லாம் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டுத்துல தான் இப்போ ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? நான் கால்குலேஷன் ஸ்லோவாக போட்டுருங்க புரியணுன்றதுக்காக. நீங்கள் இதை கண்டுபிடிக்கும் போது 2 எலிமினேஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ண IRMS = VRMS/Z. Z ஃபார்முலா நமக்கு தெரியும். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சர்க்யூட் shown below, the inductance L is connected to an AC source. The current flowing in the circuit I = I0 sin ωt. நான் இதை தான் அங்கே ரிமைண்ட் பண்ண உங்களுக்கு. கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. I = I0 sin ωt. இந்த சர்க்யூட் என்னது? இண்டக்டன்ஸ் சர்க்யூட். இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கிறாங்க? ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இண்டக்டன்ஸ் கேஸில் கரண்ட்டு வந்து வோல்டேஜோட லேகாக இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அங்கே எப்படி பார்த்தோம்? V = Vm sin ωt. I = என்னவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன இருக்கு சொல்லியிருந்தேன்? I = Im sin of ωt minus π/2. ஏன்னா கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 லேகாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே கரண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வோல்டேஜ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன் நான். கரண்ட்டோட வோல்டேஜ்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? வோல்டேஜ் வந்து லீடு த கரண்ட் பை π/2. கரண்ட்டோட வோல்டேஜ் π/2 லீடிங்கில் இருக்குன்னு சொல்லணும், மாற்றி சொல்லணும்னா. அப்போ இதை எப்படி எழுதலாம்? கரண்ட் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி எழுதுவீங்க? இந்த கேஸுக்கு V எப்படி எழுதும்போது V = Vm sin of ωt என்னன்னு சொல்லணும்? ப்ளஸ் π/2. கரண்ட்டை விட வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? π/2 லீடிங்கில் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இண்டக்டன்ஸ் கேஸில் வோல்டேஜ் கொடுத்துட்டு கரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா வோல்டேஜை விட கரண்ட் π/2 லேகு. கரண்ட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கேட்டாங்கன்னா I = Im sin ωt. அப்போ கரண்ட்டை விட வோல்டேஜ் என்னது? π/2 லீடு. புரியுதா? இது π/2 லேக்னா அதோட π/2 அது அதிகமாக தானே இருக்குன்னு அர்த்தம். அதோட மீனிங் π/2 லீடு. அப்போ அதோட மீனிங் என்னென்னா லீடுனா என்ன எழுதணும்? ப்ளஸ் π/2ன்னு எழுதணும். கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த கேஸில் Vm எதுக்கு ஈக்குவல்? V = IR. ஆருக்கு பதிலாக இங்கே என்ன வரணும்? XL. புரியுதா உங்களுக்கு? Vmனா என்ன அர்த்தம்? ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா V = IR. அப்போ Vmனா என்ன அர்த்தம்? Im × ஆருக்கு பதிலாக இங்கே என்னது? XL. sin of 90 + θ என்ன வரணும்? cos θ. சொல்கிறது புரியுதா? sin of 90 + θ எதுக்கு ஈக்குவல்? cos θ ஈக்குவல். அப்போ XL எதுக்கு ஈக்குவல்? ωLக்கு ஈக்குவல். ஸோ Im ωL cos ωt. புரியுதா? ஸோ அப்போ இங்கே IMக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? I0. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த ஆம்ப்ளிடியூடு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் IM யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் I0 யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் த மீனிங் இஸ் ஆம்ப்ளிடியூட் I0. V0னா பீக், அது பீக் வோல்டேஜ். I0னா பீக் கரண்ட்டு. புரியுதா? ஸோ அப்போ இந்த கேஸுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? அதை அந்த ஃபார்மெட்டில் எதுக்குன்னா IMக்கு பதிலாக I0 மாற்றிக்கோங்க. ωL cos ωt. புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி படித்தது, இப்போ அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆப்ஷனில் எது இருக்குது பாருங்கள்? ωL I0 cos ωt இங்கே இருக்கா பாருங்கள். திஸ் இஸ் த ஆன்சர். தெரியுதா? ωL I0 cos ωt. IMக்கு பாருங்க I0ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி படித்த அந்த ஃபார்மெட் எடுத்துக்கலாம், அதை கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஃபைனலாக வில் கெட் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, நம்ம புக்கில் இருந்த மாதிரி அப்படியே கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு போகாதீங்க, அதுக்காக சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து 24 கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். In an ideal transformer the turns ratio NP/NS கொடுத்துட்டாங்க. NP/NS = 1/2. என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் VS/VP? இதான் கொஸ்டின். கரெக்டா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ரேஷியோ தெரியும். என்ன பார்த்துருக்குறோம்? NP/NS எதுக்கு ஈக்குவல்? டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் VP/VS. இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா?
NP directly proportional to VP, NS directly proportional to VS வரும். அப்போ NP by NS இங்கே என்ன வரணும்? VP by ES. கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? NP by NS 1/2 என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க. VP by VS கேட்கல, VS by VPன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ VS by VPனா என்ன அர்த்தம்? NS ஃபஸ்ட்டு வரணும். இங்கே வந்து VS இல்லையா? அப்போ NS வேல்யூ இங்கே என்னது? 2. அதர்வைஸ் இது எதுக்கு ஈக்குவல்? NS by NPக்கு ஈக்குவல். இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. VS by VP கேட்டிருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவல்? NS by NP. எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? NP by NS. அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. 2/1னா NP by NS 1/2னா NS by NP என்ன வரணும்? 2/1. அப்போ ரேஷியோ என்னது? 2:1. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி 2:1. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அவங்க கொடுத்துருக்குறது NP by NS, கேட்டிருக்குது VS by VP. அந்த ஸ்மால் கன்ஃபியூஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம், கேர்ஃபுல்லாக பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக NP by NSனா VP by VS கேட்டிருக்காங்க போது 1/2 அப்படியே போட்டுருவாங்க. 1:2 டேரக்ட்லி ப்ரொபோஷனல். கொடுத்துருக்கிற டேட்டா பார்க்கணும் கரெக்டாக. NP by NS என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க? VP by VSஆ VS by VPஆ? அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? In a series LCR circuit, the inductance L is 10 millihenry, capacitance 1 microfarad, the resistance is 100 ohm. The frequency at which resonance occurs is? Frequency கேட்டிருக்கிறாங்க. frequency ஃபார்முலா என்ன? ஸோ அவங்க இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரியாக்டன்ஸ் கொடுக்கல, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். இந்த ஃபார்முலா என்ன? frequency நியூ ரெசனன்ஸ் கண்டிஷனில் 1/2 pi root of LC. கரெக்டா? இதான கொடுத்துருக்குறாங்க. 1/2 pi root of LC அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட்? ஓகே, சரியா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வேல்யூவை. இந்த ப்ராப்ளம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த 1/2 pi இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னா 0.159 ரூட் ஆஃப் எல்சி. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் கேஸ் கிடைக்கணும் நமக்கு தேவைப்படும். இதை காம்ப்ளிகேட்டாக சால்வ் பண்ணிக்காம 1/2 pi வேல்யூ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? 0.159 யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவலண்ட் வேல்யூ கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் இது அடிக்கடி வரும் இல்லையா? ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு 1/2 pi root of LC இருக்கிறதுனால 2 pi வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 pi வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 1/2 எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த 1/2 piயோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது? 0.159. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சதானே ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். ரூட் ஆஃப் எல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 மில்லி ஹென்ரி. அப்போ என்ன அர்த்தம்? 10னா மில்லினா என்ன அர்த்தம்? 10⁻³ கரெக்டா? இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லைங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த கேஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படாது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு. 1 மைக்ரோஃபேரட். அப்போ 1 × 10⁻⁻6. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க. ஃபைனலாக 0.159. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபைனலாக ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற அந்த ஒரு ஜீரோவும் இது கேன்சல் பண்ண இப்போ இங்கே 2 ஆகிடுமா? அப்போ 10⁻⁻2 10⁻⁻6 10⁻⁻8 ஆகிடும். பேசுக்காமனா தான் பவர் சைட் ஆட் பண்ணிப்போம். 10⁻⁻8 ரூட் எடுத்தால் 10⁻⁻4. ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்? ரூட் ஆஃப் 10⁻⁻8. அப்போ இதை ரூட் எடுத்தால் அதில் பாதி பவர் வேல்யூ வந்துடும். (10⁻⁻4). இது மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா 0.159 × 10⁻+4ன்னு கிடைக்கும். இப்போ ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே 159 அந்த டேட்டாவில் தான் வந்துருக்குது. இப்போ 10 பவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அப்போது இங்கே வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிலோ ஹெட்ஸ் இருக்குது, சில இடத்துல ரேடியன் per செகண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 0 கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகிடும்? 1.59 × 10⁻³ ஆகிடுமா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 1.59 கிலோ ஹெட்ஸ். 10⁻³ பதில் என்ன எழுதலாம்? கிலோன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால் கிலோ ஹெட்ஸ். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா?
ரைட். ஸோ இப்போ ஆன்சர் எங்கன்னா இருக்கும்? ஆப்ஷன் சி 1.59 கிலோஹெர்ட்ஸ். இது எந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பர்? 2023. ஸோ இது கிடையாது. இது ரெண்டும் ஆக்சுவலாக யூனிட் வேறு. இது ஒமேகாவோட வேல்யூ 1.59. ஏன்னா யூனிட் இருக்குது பாருங்கள், ரேடியன் பெர் செகண்ட். ரேடியன் பெர் செகண்ட்னா என்ன அர்த்தம்? ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட யூனிட் தான் என்னது? ரேடியன் பெர் செகண்ட். சொல்கிறது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இது 23 கொஸ்டின் தான். A 12 volt 60 watt lamp is connected to the secondary step down transformer whose primary is connected to AC mains 220 volt. Assuming transformer to be ideal சொல்லிருக்காங்க. Transformer ideal imagine பண்ண சொல்லிட்டாங்க. What is the current in the primary winding அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பவர் லாஸ் அங்கே இல்லைன்னு அர்த்தம். இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். இன்புட் நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அப்படியே அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் இன்புட் அண்டு அவுட்புட். ஸோ அதில் இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நமக்கு? இங்கே இன்புட்டு கனெக்டட் டு ஏ செகண்டரி. கரெக்டாக செகண்டரி தான் நமக்கு அவுட்புட். 12 volt 60 watt lamp is connected to the secondary step down transformer whose primary is connected to main supply 220 volt. So இது வந்து 60 அவுட்புட். இன்புட் நமக்கு என்ன? அப்போ வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டா? ஸோ V இன்ட்டு I. வோல்டேஜ் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 220 இன்ட்டு I ஈக்குவல் டு 60. அப்போ I ஈக்குவல் டு என்ன வரும்? 60/220. அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 3/11. ஸோ அப்போ என்ன வரும்? I ஈக்குவல் டு 3/11 அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? கரெக்டாக ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா, பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 0.211 சார் 22வா? 0.2ல என்ன ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ண தேவையில்லை, அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கிடச்சிச்சு 0.27 amps. ஸோ இது ஆக்சுவலாக கரெக்டாக யோசிக்க தெரியணும். எது இன்புட் அவுட்புட் ஈக்குவலாக இருக்கும். எதனால்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னதுனால. தேர் இஸ் நோ பவர் லாஸ். அதான் ஐடியலோட மீனிங். நான் என்ன இன்புட்டில் பவர் கொடுத்தனோ அதே அவுட்புட்டில் எனக்கு பவர் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பவர் லாஸே இல்லைன்னு ஒரு ஐடியலாக எடுத்துருக்குறோம். லாஸே இல்லைன்னு இமேஜினேஷனில். தட் இஸ் கால்டு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் இன்புட் வந்து வோல்டேஜ் இந்த கரண்ட் அவங்க, நான் இதே அவுட்புட்டுன்னு சொல்கிறேன். அவுட்புட் எங்கே எடுப்போம்? செகண்டரியில். இன்புட் வந்து ப்ரைமரியில் கொடுப்போம். கரெக்டாக வோல்டேஜ் கொடுக்குறது எதில்? ப்ரைமரியில். அவுட்புட் கெட் பண்ண போகிறது செகண்டரியில். ஸோ அதை தான் அங்கே பண்ணுறோம். ஸோ அதனால தான் இன்புட் அண்ட் அவுட்புட் எடுக்கும்போது பவர் இன்னும் வந்து வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் கொடுத்தோம், அவுட்புட்டும் பவர். ஸோ இங்கே வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அவுட்புட்டில் கெட் பண்ணால் பவருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது கிவன் டேட்டா. அதனால் 60 வாட் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் அப்ராக்சிமேட்லி. புரியுதா? ஈஸியாக இருக்கா? அண்ட் ஏசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் in the given circuit the value of phi கேட்டிருக்கிறாங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக ஆர் இருக்குது, எல் இருக்குது. சி கனெக்ட் பண்ணலை. ஆர்எல்சி கொடுக்கல, ஆர்எல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்எல்சி கேஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? tan phi equal to XL minus XC/R. இங்கே XC கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்? 0. ஆர்எல்சி கேஸில் எது கொடுக்கல 0 பண்ணிக்கணும். XL என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே? இங்கே ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. இங்கே XL/Rன்னு எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. XL/R. ஸோ இந்த கேஸில் இந்த XL எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா L/R. எல் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஒமேகா இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே எது ஒமேகாவுக்கு ஈக்குவல்? கிவன் டேட்டா பாருங்கள். V ஈக்குவல் டு Vm sin ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் 5. இதான் ஃபார்மேட்டில் எதுவும் சொல்லுறது ஜென்ரல் ஃபார்மேட். V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி ப்ளஸ் சம் ஃபேஸ் ஆங்கிள் இன்புட் கொடுத்துருக்குறாங்க அவங்க வோல்டேஜுக்கு. இந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா
இங்கே ஒமேகா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒமேகா டி இங்கே 100 பை டி. அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ஒமேகா என்னென்னு கிடைக்கும் இந்த கேஸில் இதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது? ஒமேகா ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, ஒமேகா இதில் கம்பேர் பண்ணும்போது த வேல்யூ ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 100 பை. புரியுதா எப்படி கம்பேர் பண்ணுறேன்னு? இந்த ஃபார்மெட்டில் அது இருக்குது. ஸோ ஒமேகா டீயில் டி ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஒமேகா அப்போ எதுக்கு ஈக்குவல்? 100 பைக்கு ஈக்குவல். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒமேகாவுக்கு பதிலாக 100 பை, எல்லுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுவீங்க? கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க? எல் இண்டக்டன்ஸ் டயக்ராமில் 1/π ஹென்ரி. அப்போ 1/π. வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 100. ஸோ இது வந்து 100. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? சால்வ் பண்ணிங்கன்னா பை கேன்சல் ஆகிடும், 100 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் tan phi ஈக்குவல் டு 1. அப்போ பை என்ன வரும்? எந்த ஆங்கிளுக்கு phi 1 கிடைக்கும்? பை வேல்யூ படிக்கணும்னா 10ல் 45 டிகிரி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 45 டிகிரி. தட் இஸ் ஆன்சர். புரியுதா? 45 டிகிரி. கிளியர்? ரைட். The maximum power is dissipated for an AC. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு பார்த்தது தான், ஸ்டார்டிங்கில் பார்த்து அந்த பாயிண்ட் தான். என்னது? ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட். பவர் டிசிபேஷன் இருக்கணும்னா எதில் இருக்கும்? மேக்ஸிமம் பவர் ரெசிஸ்டர் சர்க்கியூட். எல்சி அதில் இருக்காது. இண்டக்டன்ஸில் பவர் 0, கெப்பாசிட்டி பவர் 0. இதில் ஏன் 0? தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட். பவர் டிசிபேஷன் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எதில் இருக்கும்? ரெசிஸ்டிவ். ஸோ ஆன்சர் இஸ் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். இது என்ன கொடுத்துருக்காங்க? எ ஸ்டாண்டர்ட் ஃபிலமெண்ட் லேம்ப் கன்சியூம்ஸ் 100 watt when connected to 220 volt AC main supply. ஓகே, இதை பீக் கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. பீக் கரண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. த்ரூ த பல்ப் வில் பின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இது பாருங்க, இங்கே பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிற வோல்டேஜ் என்னது? ஆர்எம்எஸ். தெரியுதா? 200 வோல்ட் மெயின் சப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீக் கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. ரைட். நம்ம இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் பீக் கரண்ட்டுக்கு? ஐஎம். ஸோ ஐஎம் ஈக்குவல் டு √2 இன்ட்டு IRMS. கரெக்டா? இதானே யூஸ் பண்ணுவோம் பீக் கரண்ட்டுக்கு. அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? இது வந்து VRMS, இது வந்து VRMS. இங்கே அவங்க கொடுத்துருது இன்னொன்று பவர் கொடுத்துருக்குறாங்க. பீக் கரண்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பீக் கரண்ட் ஐஎம், இதுதான் பீக் கரண்ட். ஆர்எம்எஸ் கரண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பவருடைய ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, பவர் P is equal to சிம்பிளாக நம்ம வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் நத்திங் பட் ஹியர் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அது என்னது? VRMS இன்ட்டு IRMSனு அர்த்தம் பவருடைய மீனிங். புரியுதா? அப்போது வாட் இஸ் IRMS? P/VRMS ஈக்குவல் டு IRMS. சொல்கிறது புரியுதா? P/VRMS ஈக்குவல் டு IRMS. அப்போது ஏன்னா இதான் கிவன் டேட்டா. IRMSக்கு பதிலாக இப்போ நான் என்னென்னு எழுதலாம்? P/VRMSனு எழுதலாம். கரெக்டா? P/VRMS. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. √2 இன்ட்டு பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 பை VRMS வந்து 200. கரெக்டா? இது வந்து 200, இது வந்து 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 20 கேன்சல். இதை எப்படி எழுதலாம்? √2 கேன்சல் பண்ணால் இது ஒன் டைம் வருமா? 2 எப்படி எழுதலாம்? √2 இன்ட்டு √2 எழுதலாமா? 2 எப்படி எழுதலாம்? √2 இன்ட்டு √2. அப்போ இந்த ஒரு √2 கேன்சல், ரிமைனிங் 1/√2. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 1/√2? 1/√2 வேல்யூ எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? 0.707 இருக்கா பாருங்க. எஸ், 0.707 ஆம்ஸ். கரண்ட்ன்றதுனால 0.707 ஆம்ஸ். புரிஞ்சுதா? The peak voltage of the AC source equal to, so direct formula கேட்டிருக்கிறாங்க. எந்த வருஷம் பாருங்க? 2022.
the peak voltage of the AC source எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? peak voltage √2 times the first one என்னது the value of the voltage supplied to the circuit அது கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டுக்கிறது peak voltage. peak voltage என்னது? Vm equal to √2 into Vrms நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ √2 times the RMS value of the AC source. கரெக்டா? So answer is C. இது வராது. 1/√2 times RMS value of the AC source. கரெக்டா? peak voltage என்ன கேட்டிருக்காங்க? to the AC source தான் அவங்க கேட்டிருக்காங்க. So √2 times the value of the RMS voltage of the AC source. Correct. That is the answer. இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. பார்த்தாலே தெரியும். the RMS value of the AC source கிடையாது டைரக்டா. இது வந்து வோல்டேஜ் சப்ளைட் அதுவும் கிடையாது. 1/√2 times of the RMS value of the AC source பீக் கிடையாது. கரெக்டாக RMS தான் என்னது? 1/√2 times of the peak voltage. IRMS equal to அதாவது VRMS equal to Vm/√2 வரும். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது கரெக்ட் கிடையாது. தட் இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு ஃபியூ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் நீட்டில் கேட்ட ஒரு மாடல் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். சரியா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரிலேஷன் கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியணும், கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியணும். இதில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பியூர்லி இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், அதில் கரண்ட்டோடைய அந்த வோல்டேஜ் கரண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பவர் நேச்சர் என்ன, ஆர்எல்சி சர்க்யூட் மெயினாக இம்பிடன்ஸ் வேல்யூ, அதில் கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபார்முலாவை கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியணும், அப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட் கொடுக்கும்போது பீக் வோல்டேஜ், பீக் கரண்ட் அந்த ரிலேஷன் எப்படி கொண்டு வருது, பவர் கூட எப்படி கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் கண்டிஷன் கொடுக்கும்போது கால்குலேஷன் அது ஃபாஸ்ட்டாக போகணும். எல்என்டிசி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சரை ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண தெரியணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இன்னும் டைம் ரொம்ப சேவ் ஆகும். இல்லைனா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிடும். நார்மல் கால்குலேஷன் போடுற மாதிரி ஆகிடும், ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஈவன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், கிவன் டேட்டா எல்லாமே உங்களுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகணும், நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லென்த்தி கால்குலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். இப்போ நான் கொடுத்த இல்லையா அந்த 1/2π வேல்யூ, அதெல்லாம் அடிக்கடி இந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி 1/2π ரூட் ஆஃப் எல்சி, 2π வந்து கான்ஸ்டன்ட். அப்போ 1/2πக்கு பதிலாக 0.159 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்என்டிசி வேல்யூ சால்வ் பண்ணினா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லைனா நீங்கள் பைக்கு 3.14 போட்டு 2 × 3.14 அதுக்கப்புறம் 1/2 சால்வ் பண்ணணும். இல்லைனா 22/7 போட்டு எப்படி இருந்தாலும் கால்குலேஷன் டைம் எடுக்கும். அதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் என்ன கமெண்ட், வாட் எவர் ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.